Hi all, எல்லாருக்கும் வணக்கம். So இந்த செஷனில் டோட்டலாக ஒரு 14 ஹவர்ஸ்க்கு we are going to discuss the Indian Economic Survey which released this January 31st. So Economic Survey 24-25 வந்து ஒரு 14 ஹவர்ஸ்க்கு டீட்டெயில்டாக யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ்க்காகவும் யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த செஷனுடைய வீடியோஸ் தான் நம்ம மல்டிபிள் பார்ட்ஸில் கட் பண்ணி டெய்லி வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா பார்ட்ஸையும் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எக்கனாமிக் சர்வேயோடைய ஃபுல்லஸ்ட் ஜூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிஃபோர் கோயிங் இன்டு தி டுடேஸ் செஷன், let us understand what is an economic survey. So economic survey is a document which is published by Government of India the day before they present the budget. So budget வந்து February 1ஆம் தேதி தாக்கல் பண்ணுவாங்க. So budget தாக்கல் பண்ணுறதுக்கு முந்தின நாள் the day before in the evening கவர்மெண்ட் வந்து they submit the economic survey to the parliament. இந்த economic survey அப்படிங்கிறது யார் ரெடி பண்ணுறா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் உடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அப்படின்னு சொல்கிற இந்த பர்சனாலிட்டி தான் இந்த எக்கனாமிக் சர்வேவை ரெடி பண்ணுறாரு. ஸோ கரண்ட்டாக இருக்கிற சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் மிஸ்டர் அனந்த நாகேஸ்வரன். ஸோ அவர் தான் இந்த என்டையர் எக்கனாமிக் சர்வேயும் கம்பைல் பண்ணி எடிட் பண்ணி நமக்காக ரிலீஸ் பண்ணி ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட கொடுத்து அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சப்மிட்ஸ் தட் டு தி பார்லிமெண்ட். ஸோ சீஃப் எக்கனாமிக் சர்வேக்காக சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருக்கக்கூடிய அனந்த நாகேஸ்வரனுக்கு இந்த தருணத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு வந்து இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும் இந்த டாக்குமெண்ட்காக. ஸோ அது ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டோட எசன்ஸ் தான் நம்ம இந்த செஷனில் ஃபுல்லாக பார்த்துக்க போகிறோம். ஸோ இந்த எக்கனாமிக் சர்வேயோடைய பர்பஸ் என்ன? ஸோ லாஸ்ட் 1 இயர், அதாவது 2024-25 அப்படிங்கிற இந்த ஃபினான்ஷியல் இயரில் கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணாங்க வித் ரெஸ்பெக்ட் டு தி மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதுதான் வந்து இந்த எக்கனாமிக் சர்வேயோடைய ஃபுல்லஸ்ட் தீம். ஸோ இந்தியாவுடைய மேக்ரோ எக்கனாமி இந்த லாஸ்ட் 1 இயரில், அதாவது லாஸ்ட் 1 இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல, 10 months முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 10 months அண்ட் ஹவு இட் இஸ் கோயிங் டு ஃபங்க்ஷன் இன் திஸ் ஃபுல் 1 இயர் அப்படிங்கிறத பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த எக்கனாமிக் சர்வேல கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த எக்கனாமிக் சர்வேயோடைய 13 சாப்டர்ஸும் வந்து நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் 1 இயர் எக்கனாமி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எக்கனாமிக் சர்வேல நமக்கு கிடைக்கும். வரக்கூடிய ஆண்டில் கவர்மெண்ட் வந்து எக்கனாமிக் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு பட்ஜெட் செஷனில் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பட்ஜெட் செஷனில் அனௌன்ஸ் பண்ணி இந்த வருஷம் எப்படி போச்சுங்கிறது அடுத்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல நமக்கு அது கிடைக்க போகுது. ஸோ இதுதான் எக்கனாமிக் சர்வேயோட ப்ரீஃப். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எதுக்காக எக்கனாமிக் சர்வே படிக்கணும் அப்படின்னு பார்த்தா, there are many reasons why UPSC aspirants should read. The first reason is sometimes directly questions come from economic survey. So economic surveyல கொடுக்கப்பட்டிருக்கிற டேட்டாவுக்கும் இன்ஃபரன்சஸ்க்கும் கிராஃப்ஸும் ட்ரெண்ட்ஸும் வச்சு நிறைய வாட்டி கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் in 2023 we had a question which stated that இந்தியாவுடைய டோட்டல் ஷேர் in the exports is some 4.3% அப்படின்னு பர்சன்டேஜை கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இந்தியாவுடைய மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் இஸ் கிரேட்டர் தென் மெர்ச்சன்டைஸ் இம்போர்ட்ஸ், ஆர் இந்தியாவோட சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் கிரேட்டர் தென் சர்வீஸ் இம்போர்ட்ஸ், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வரலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கமாடிட்டி இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் தி ஹையஸ்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இஃப் அண்ட் அதர் எக்கனாமிக் கிரைசிஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ஹவு இந்தியன் எக்கனாமி கேன் prevent the issues அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் which of the following will impact the bond yield of government securities அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூஎஸ் எக்கனாமியில் நடக்கிற விஷயத்தோடைய இந்தியாவில் வரக்கூடிய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் டெட்டில் இந்தியாவுடைய ருபி டினாமினேஷன் எவ்வளோ, டாலர் டினாமினேஷன் எவ்வளோ, இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெட் அதிகமாக இருக்கா, இன்டர்னல் டெட் அதிகமாக இருக்கா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட தீம்ஸில் எவ்ரி இயர் they ask question from எக்கனாமிக் சர்வே. ஸோ எக்கனாமிக் சர்வேலேருந்து டேரெக்டாகவும் நமக்கு கொஸ்டின் வரும். ஸோ டேரெக்டாக ஒரு 1-2 கொஸ்டின் வரும்போது டேரெக்டாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இன் எக்கனாமிக்ஸ், அண்ட் அதை வந்து நம்மளால் போட முடியும். அண்ட் இன்டைரக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வேல இந்த 14 ஹவர்ஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜை வச்சு நீங்கள் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் மட்டும் இல்லை அதர் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கேட்க போகிற, ஃபார் எக்ஸாம்பிள் என்வாரன்மெண்ட் கொஸ்டினாக இருக்கலாம், சயின்ஸ் கொஸ்டினாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஃபரன்ஸ் வந்து உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ இந்த என்டையர் எக்கனாமிக் சர்வேலையும் 14 ஹவர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற அந்த நாலேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த அக்யூமுலேட்டட் நாலேஜை வந்து இட் வில் பி ஹெல்பிங் யூ டு கெஸ் சர்டன் கொஸ்டின்ஸ் இன் எக்கனாமிக் சர்வே, சாரி இன் ப்ரிலிம்ஸ். ஸோ ஒரு சில கொஸ்டினை வந்து எது வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கலாம், எந்த ஆன்சரை எலிமினேட் பண்ணலாம், ஸோ இது தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இது சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த கெஸ்ஸிங் பர்பஸஸ்க்கு நிச்சயமாக வந்து இந்த எக்கனாமிக் சர்வேயோடைய நாலேஜ் வந்து உதவியாக இருக்கும். அண்ட் இதை தாண்டி மெயின்ஸுக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மெயின்ஸில் வந்து எவ்ரி இயர் நீங்கள் மெயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள்.
every year 15 mark question இல்லை ஒரு 10 mark question mandatorily it will come from the themes which was discussed in economic survey. So like for example, India is undergoing V-shaped recovery, what are its challenges அப்படின்னு ஒரு question வந்துச்சு. இப்போ போன வருஷம் மெயின்ஸில் வந்து we had this question, ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டியால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்புறம் ஃபுட் இன்ஃப்ளேஷன் இண்டிசஸில் என்ன பிரச்சனை இருக்குது, இது அப்படியே எக்கனாமிக் சர்வேல டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்கனாமிக் சர்வேல பேசப்பட்ட விஷயங்கள் அப்படியே இட் ரிஃப்ளெக்ட்ஸ் எய்தர் இன் தி ஃபர்ஸ்ட் 10 mark question or 11th 15 mark question. நம்மளுடைய GS3 பேப்பரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 10 mark question and 11th question is 15 mark question. எய்தர் 10 markலையோ இல்லை 15 markலையோ அந்த ஸ்லாட்டோட கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா பிவைக்யூ ஃபுல்லாகவுமே எக்கனாமிக் சர்வேல பேசப்பட்டிருக்கிற விஷயம் தான் மெயின்ஸ்லேயும் வந்து கொஸ்டினாக வருது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பர்பஸஸ் வை வி ஹேவ் டு ரீட் தி எக்கனாமிக் சர்வே. அண்ட் ஓவரால் இந்தியன் எக்கனாமியோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு புரியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிகிறப்போ நமக்கு இன்னும் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் போக முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரீசன்ஸ் வை வி ஸ்டடி தி எக்கனாமிக் சர்வே. ஸோ வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ எக்கனாமிக் சர்வே செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வி ஹேவ் சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் விச் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பிரண்ட் மஸ்ட் ரிமெம்பர். ஸோ ஃபாலோ மீ டியூரிங் த செஷன் ரேதர் தென் டைரக்ட் இன்டர்பிரேஷன் ஃப்ரம் போர்ட். ஸோ நான் வந்து ஸ்டேஜ் இப்போ ஸ்க்ரீனில் வந்து நிறைய கிராஃப்ஸ் காட்டுவேன். ஸோ நான் கிராஃப்ஸ் எல்லாம் காட்டுறப்போ நான் காட்டுற இந்த கிராஃப்ஸை நானே வந்து இந்த இடத்த பாருங்கள், இந்த டேட்டாவை பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பாருங்கன்னு ஹைலைட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் செஷன் பார்க்குறப்போ நான் சொல்கிறது கேட்காம நீங்களே கிராஃப்ஸை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா டைவர்ட் ஆகிடுவீங்க. ஸோ நான் சொல்கிறத கவனிக்காமல் போயிடுவீங்க. ஸோ நான் சொல்கிறத கவனிச்சுக்கிட்டு நான் சொல்கிற இடத்த பார்த்து நீங்கள் கிராஃபை பார்க்குறப்போ உங்களுக்கு இமீடியட்லி கிராஸ்ப் ஆகிடும். ஸோ பொதுவாக வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்டர் செகண்ட் அட்டெம்ப்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்களே எக்கனாமிக் சர்வே படிக்கிறது அட்வைசபிள் இல்லை. ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்டரோ செகண்ட் அட்டெம்ப்டரோ வந்து ஆல்ரெடி அவங்க வந்து படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இன்னும் NCERT ஃபுல்லாக முடிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு சில சப்ஜெக்ட்டு இன்னும் ஃபுல்லாக முடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ யூ கான்ட் கோ அண்ட் ஸ்டடி தி எக்கனாமிக் சர்வே நோ. இப்போ ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எக்கனாமிக் சர்வே படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ஸோ அதனால தான் ஐ வுட் அர்ஜ் தி ஃபஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ் டு செகண்ட் அட்டெம்ப்டர்ஸ் டு வாட்ச் சம் எக்கனாமிக் சர்வே செஷன் ஆர் ரீட் தி ஜிஸ்ட். தேர்ட் அட்டம், ஃபோர்த் அட்டம், ஃபிஃப்த் அட்டம்க்கு அப்புறம் நிறைய படிச்சிருப்பாங்க. படித்து இப்போ புதுசாக படிக்க ஏதாவது ஒன்று ஆல்ரெடி படித்து சேச்சுரேஷன் ஆகி போராக இருக்கிறப்போ புதுசாக ஒன்று படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அட்டம்ப்டில் அவங்களே எக்கனாமிக் சர்வே படிச்சிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 2 அட்டம்ப்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு செஷன் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நீங்களே படிக்கணும்னு நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதை விட படிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்க்ரீனில் காட்டி இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கன்னு சொல்கிறேன்ல, நீங்களும் அதை மட்டும் பாருங்கள், அதை மட்டும் வாங்கிக்கோங்க. நீங்களே டேரெக்டாக வந்து இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ மைட் பி கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியல் இயர் 25 FY25 அப்படின்னு நம்ம எக்கனாமிக் சர்வேல எங்கே மீன் பண்ணாலும் அதோட மீனிங் வந்து 24-25 அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஃபினான்ஷியல் இயர். அதாவது April 1, 2024 டு March 31, 2025 இந்த ஃபினான்ஷியல் இயரை தான் FY25 குறிக்குது. ஸோ அப்போ FY25 குறிச்சா அது 24-25 குறிக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எக்கனாமிக் சர்வே ஃபுல்லாக இந்த FY25 அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்கும். Try to get inferences from the graphs and tables with respect to prelims point of view. So prelims point of view நிறைய trend based questions கேட்குறாங்க. ஸோ நம்ம இதில் பார்க்குற கிராஃப்ஸை வந்து அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எக்கனாமிக் சர்வே நடத்துகிறப்போவே இது கொஸ்டினாக வரலாம், இது கொஸ்டினாக வரலாம், இது கொஸ்டினாக வரலாம்னு சொல்லிட்டே தான் வருவேன். இது பார்த்து வச்சுக்கோங்க, இது அப்படியே கொஸ்டினாக வரும். நான் எங்கெங்கெல்லாம் வந்து எக்கனாமிக் சர்வேல இது கொஸ்டினாக வரும்னு சொல்கிறேனோ அந்தந்த ஏரியாலாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்கனாமிக் சர்வேயோட கம்ப்ளீட் PDFs வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமியோட டெலிகிராம் சேனலில் நம்ம போட தான் போகிறோம். ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ நீங்கள் அந்த PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் நடத்துகிறத காதில் கேட்டுக்கிட்டு நீங்கள் PDF பார்த்துட்டே வாங்க. நான் சொல்லுவேன் இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிற இடத்துலாம் காஷியஸாக நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி இதில் ஏகப்பட்ட டேட்டா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாட் ஆஃப் அனாலிட்டிக்கல் தீம் வந்து ஹவ் டிஸ்கஸ்டு இன் திஸ் எக்கனாமிக் சர்வே. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய டேட்டா வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கூட சொல்லுவேன் இது மெயின்ஸ்க்கு எடுத்துக்கோங்க, இது ப்ரிலிம்ஸ்க்கு எடுத்துக்கோங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நான் சொல்லிகிட்டே தான் நடத்துவேன். Use economic surveys YouTube video as a guide if you are unable to recall the inferences given in the class. ஸோ இது ஆஃப்லைனில் அட்டன் பண்ணுற பசங்களுக்காக நான் சொல்லியிருந்தேன். எப்படியும் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வரதான் போகுது. இப்போ நம்ம நீங்களே இந்த வீடியோ யூடியூப் தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எப்போ டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த யூடியூப் வீடியோக்கு விசிட் பண்ணி நீங்கள் அந்த போர்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். நீங்கள் நான் போட்டிருக்கிற PDF டவுன்லோட் பண்ணி PDF படிச்சுக்கலாம் அப்படின்னு படிக்க ட்ரை பண்ணுவீங்க. அப்படி ட்ரை பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்லைடில் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல PDFல சொல்லப்பட்ட விஷயம் தெளிவாக புரியலை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வீடியோக்கு வந்து அந்த போர்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா எக்கனாமிக் சர்வேயோட வீடியோ யூடியூப்ல எப்பவுமே இருக்கும். ஸோ ரெஃபர் 5 editorials of the week initiative playlist in all the citations. நான் நிறைய ஸ்லைட்ஸில் வந்து இந்த டாபிக் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா 5 editorials of the week பாருங்க, இந்த எடிஷன் பாருங்க, நான் நம்பரும் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி 5 editorialsோடைய பிளேலிஸ்ட்டுக்கான ரெஃபரன்ஸும் வந்து நான் உங்களுக்கு PDFல கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். எக்கனாமிக் சர்வேல
பேசப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நான் எடிட்டோரியல்ஸில் இன்னும் டீட்டெயில்டாக நடத்தியிருப்பேன். ஸோ அதுக்கான ரெஃபரன்சஸை நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னா என்னோட எடிட்டோரியல்ஸ் வீடியோ போய் பார்க்கலாம். என்னோட 5 எடிட்டோரியல்ஸ் ஆஃப் தி வீக் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல ஆல்மோஸ்ட் 175 வீக்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 175 வீக்ஸில் எவ்ரி வீக் 5 டாபிக் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கடந்த 4 வருஷத்தில் வந்த முக்கியமான டாபிக் அண்ட் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கடந்த 4-5 வருஷத்தில் வந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸில் நடந்த முக்கியமான இஷ்யூஸும் முக்கியமான டாபிக்ஸும் என்னோட 5 எடிட்டோரியல்ஸ் ஆஃப் தி வீக்கில் நான் பேசியிருப்பேன். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அதை நான் பேசியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த 5 எடிட்டோரியல்ஸ் ஆஃப் தி வீக்குடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நான் எடிட்டோரியல் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் போட்டிருப்பேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த எடிஷனில் என்னென்ன டாபிக் நடத்தியிருப்பேன் அப்படிங்கிறத நான் பேப்பர் வாரியாக போட்டிருக்கேன். சிலபஸ் வாரியாக GS 1, 2, 3, 4 அப்படின்னு பிரித்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ எடிட்டோரியல் ரிசர்வ் டாக்குமெண்ட்டை பாருங்கள். ஸோ நவ் வில் கோ இன்டு தி சாப்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சர்வே. ஸோ இந்த வருஷம் எக்கனாமிக்ஸ் சர்வேல மொத்தம் 13 சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 13 சாப்டர்ஸ்லையும் நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து இட் இஸ் ஸ்டேட் ஆஃப் எக்கானமி. ஸோ ஸ்டேட் ஆஃப் எக்கனாமியில் இந்தியன் எக்கனாமியோடைய அதாவது இதில் என்ன நம்ம பேச போகிறோம்னா குளோபல் எக்கனாமி லாஸ்ட் 1 இயர் எப்படி இருந்துச்சு, குளோபல் எக்கனாமியில் என்னென்ன பிரச்சனைகள், அண்ட் இந்தியன் எக்கனாமி லாஸ்ட் 1 இயர் எப்படி இருந்தது, இந்தியன் எக்கனாமியில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அப்புறம் ஜிடிபி க்ரோத் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவோட ஜிடிபி எப்படி இருந்தது, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி சர்வீசஸோட ஷேர் எப்படி இருக்குது, இந்தியாவோட ஜிவிஏ எப்படி இருக்குது, அப்புறமா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் CGIX இந்த காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபியூச்சரில் இந்தியன் எக்கனாமி என்னென்ன இஷ்யூஸ் வரப்போகுது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இந்த சாப்டரில் வந்து we are going to discuss about the banking sector. ஸோ UPSC Prelims பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்கப்படுற ஏரியா வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், தட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட் அண்ட் பேங்கிங். ஸோ இது கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட், பேங்கிங் ரிலேட்டடான கான்செப்ட்ஸாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 1 இயரில் இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்துச்சு, அதாவது இந்தியாவுடைய பேங்க்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ், RRBs, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு, அண்ட் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லைக் நபார்டு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு. அப்புறம் வில் ஆல்சோ பி டிஸ்கசிங் அபவுட் தி இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அப்புறமா இன்சூரன்ஸ் செக்டர், பென்ஷன் செக்டர், இந்த மாதிரியான தீம்ஸில் ஃபினான்ஷியல் செக்டர்ஸை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான சாப்டர் இது. ஸோ செகண்ட் சாப்டர் மிஸ் பண்ணாதீங்க. தேர்ட் வந்து எக்ஸ்டர்னல் செக்டர். ஸோ லாஸ்ட் 1 இயரில் நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், அதாவது நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் அக்கௌண்ட் எப்படி இருந்தது, இன்விசிபிள் அக்கௌண்ட் எப்படி இருந்தது, எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் என்னென்ன, எந்தெந்த கண்ட்ரி கூட நம்ம எவ்வளோ கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எந்தெந்த கண்ட்ரி கூட என்னென்ன சர்வீசஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், கூட்ஸில் எது அதிகம், சர்வீசஸில் எது அதிகம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை தாண்டி கேபிட்டல் அக்கௌண்ட்டில் FDI எங்கேருந்து வந்துச்சு, FPI எவ்வளோ வந்திருக்கு, FPIனால என்ன ஃப்ளோஸ் எப்படி இருக்குது, FPI அவுட் ஃப்ளோஸ் இருக்கிறதுனால என்ன இஷ்யூஸ் இந்தியன் எக்கனாமிக் வரப்போகுது, அப்புறம் இந்தியாவுடைய கரன்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, நம்மளோட நீர் ரேட், இதெல்லாம் வந்து நம்ம தேர்ட் சாப்டரில் எக்ஸ்டர்னல் செக்டரில் பார்க்க போகிறோம். சரி, நம்ம ப்ரிலிம்ஸில் கான்செப்ட்ஸாக படிக்கிற அந்த விஷயங்களுடைய அப்டேட்டட் டேட்டா தான் உங்களுக்கு இதில் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து ப்ரைசஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற சாப்டரில் லாஸ்ட் 1 இயரில் இன்ஃப்ளேஷனோட டைனாமிக்ஸ் எப்படி இருந்தது, குளோபல் லெவலில் இன்ஃப்ளேஷனரி டைனாமிக்ஸ் எப்படி இருந்தது, இந்தியா லெவலில் இன்ஃப்ளேஷனரி டைனாமிக்ஸ் எப்படி இருந்தது, ஸோ எந்தெந்த கமாடிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு. அண்ட் இதில் வந்து இன்ஃப்ளேஷன் பற்றி பேசுகிறப்போ they are also talking about the monetary policy also. monetary policy கொஞ்சம் பேப்பர் செகண்ட் யூனிட்லேயே பேசியிருப்பாங்க, ரெப்போ ரேட்டை வந்து ஏன் கட் பண்ணாங்கன்னு. நான் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த இன்ஃப்ளேஷன் சாப்டரில் இன்ஃப்ளேஷன் வந்து 7க்கு மேலே இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி வந்து குறைஞ்சது, இந்தியாவில் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஹை இன்ஃப்ளேஷன் இருக்க காரணம் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 3 கமாடிட்டி எடுத்திருக்காங்க, அதாவது டொமேட்டோ, ஆனியன் அண்ட் டூர் தால். ஸோ இந்த பல்சஸ், ஸோ டொமேட்டோ, ஆனியன் அண்ட் பல்சஸ் இந்த 3 கமாடிட்டிஸோடைய ஹை ப்ரைசஸ், இதோட ஹை இன்ஃப்ளேஷன் தான் இந்தியாவுடைய ஃபுட் இன்ஃப்ளேஷனுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸில் காரணம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தீமேட்டிக் அனாலிசிஸ் ஆஃப் டொமேட்டோ அண்ட் ஆனியனும் ரொம்ப முக்கியமான பார்ட் ஆஃப் திஸ் 4th சாப்டர். 5th சாப்டரில் மீடியம் டேர்ம் அவுட்லுக். ஸோ இந்தியா வந்து 2047 விக்சித் பாரத் ஆகலாம் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். இந்த விக்சித் பாரத் டார்கெட்டுக்கு இந்தியாவுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ இந்த 2047 நம்ம விக்சித் பாரத் ஆகிறதுக்கு அடுத்த 20 வருஷத்தில் நமக்கு என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆக போகுது, அந்த ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மீடியம் டேர்ம் அவுட்லுக் அப்படிங்கிற இந்த சாப்டர் வந்து பேசுது. இதுதான் நான் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்.
with respect to mains point of view and interview point of view. ஸோ அதனால் இந்த சாப்டர் நான் கடைசியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்தியாவுடைய வேரியஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ஸ் லைக் ரோட்வேஸ், ரயில்வேஸ், இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஏர்வேஸ், அப்புறமா சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ஸ்கூல்ஸு, காலேஜஸ், சானிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய லாஸ்ட் 1 year அப்டேட் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது முதல் 5 சாப்டர்ஸ் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேசுது. மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இருக்கிற வேரியஸ் இண்டிகேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு. அடுத்த 5 சாப்டர் என்ன பேசும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீசஸ். இந்த 4 ஏரியாவில் கவர்மெண்ட் என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இனிமேல் வரக்கூடிய 5 சாப்டர்ஸ்லையும் நம்ம டோட்டலாக ஸ்கீம்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஃபஸ்ட் அட்டம்ப்டோ செகண்ட் அட்டம்ப்டோ இல்லை மெயினாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் டெஸ்ட்க்கு இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது, எந்த ஸ்கீம்ஸ் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். எந்த ஸ்கீம்ஸ் படிக்கணும் அப்படின்னா எக்கனாமிக் சர்வேலையும் பட்ஜெட்லையும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஸ்கீம்ஸை படித்தா போகும். ஸோ எக்கனாமிக் சர்வேல 6th, 7th, 8th, 9th, 10th இந்த 5 சாப்டரில் நம்ம அவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்லா ஸ்கீம்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் டீட்டெயில்டாக படித்தாலே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போதும். சரியா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம ஒரு முக்கியமான கோர் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிறோம். அதாவது கோல், ஸ்டீலு, அப்புறமா சிமெண்ட்டு, அப்புறமா வந்து வில் பி டிஸ்கஸிங் அபவுட் ஃபார்மாசூட்டிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி முக்கியமான இண்டஸ்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் 1 year எப்படி இருந்துச்சு, அதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இந்த இண்டஸ்ட்ரி சாப்டரில் பார்க்க போகிறோம். அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரிஃபார்ம்ஸ் 2.0 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்தியாவில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் 2.0 பிஸ்னஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிற இந்த பிஆர்ஏபி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சர்வீசஸ் அப்படிங்கிற சேலஞ்சில் லாஸ்ட் 1 year இந்தியாவுடைய சர்வீஸ் செக்டரில் எந்தெந்த சர்வீசஸ் எப்படி இருந்தது, லைக் டூரிசம் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி வேரியஸ் சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி, டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ், இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அண்ட் ப்ரீ பேண்டமிக் லெவலுக்கும் கரண்ட் லெவலுக்கும் நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய சர்வீஸ் செக்டர் விச் வாஸ் தி மோஸ்ட் அஃபெக்டட் செக்டர் பிகாஸ் ஆஃப் தி பேண்டமிக். இதில் மோஸ்ட் அஃபெக்டட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமாங் சர்வீசஸ் டூரிசம் சர்வீசஸ் தான். இந்தியாவுடைய டூரிசம் சர்வீசஸ் இட் ஹாஸ் ரெக்கவர்ட் டு தி ப்ரீ பேண்டமிக் லெவல். ப்ரீ பேண்டமிக் லெவலில் டூரிசம் எவ்வளோ இருந்துச்சோ, இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் அரைவல்ஸ் இந்தியாவில் எவ்வளோ இருந்துச்சோ அந்த லெவலில் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது சர்வீஸ் சாப்டரில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி சர்வீசஸ் செக்டரில் இந்தியாவுடைய ஆல்ரெடி இந்தியா இஸ் அ குட் பிளேயர். இன்னும் ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னும் நம்ம நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் தான் விக்சித் பாரத் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு வியூ வந்து அனந்த நாகேஸ்வரன் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரில் இன்புட் சைடு, அவுட்புட் சைடு, மார்க்கெட்டிங் சைடு, இது எல்லா சைட்லேயுமே என்னென்ன ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி, லைஃப் ஸ்டாக், டைரி, ஃபிஷரிஸ், இந்த ஏரியாஸ் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதோடைய கரண்ட் டேட்டா என்ன, எம்எஸ்பி எதுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் பார்க்க போகிறோம். ஃபுட் செக்யூரிட்டிக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அண்ட் climate change. ஸோ climate change chapter is a very very important chapter. ஏன்னா environment is playing a major role. ஸோ எக்கனாமிக்ஸ் சர்வே பார்த்தா ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுறதுங்க இல்லைங்க. இதனால நிறைய நம்ம வந்து என்வாரன்மெண்டல் டாபிக்ஸும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த என்வாரன்மெண்ட்டுக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ climate changeனா நம்ம எப்போவுமே வந்து கார்பன் டை ஆக்சைடோடைய எமிஷன்ஸை குறைக்கணும் அப்படிங்கிற மிட்டிகேஷன் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல எல்லா நாடுகளும் சப்மிட் பண்ண என்டிசிஸ் போதுமானதாக இருக்கா, அதுக்கான ஃபண்டிங்ஸ் ஃபுல்லாக வருதா அப்படின்னு பார்த்தா வர்றதில்லை, போதுமானதாகவும் இல்லை. ஸோ கிளைமேட் சேஞ்ச் தடுத்துட முடியுமா அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் பெசிமிஸ்டிக்காக தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது தடுக்கக்கூடிய நிலையை நம்ம தாண்டியாச்சு. இனிமேல் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிச்சு, ஆல்ரெடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம மிட்டிகேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆனால் மிட்டிகேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ முக்கியமோ அது ஈக்குவலண்ட்டான முக்கியம் அடாப்டேஷன்ஸ் ஆல்சோ. ஸோ கிளைமேட் சேஞ்சோடைய CO2 எமிஷன்ஸோடைய மிட்டிகேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அடாப்டேஷனும் ரொம்ப முக்கியம். அடாப்டேஷன்னா ஆல்ரெடி இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுல்ல, டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுல, மழை அதிகமாக பெய்யுதுல, இதுக்கு நம்ம எப்படி அடாப்ட் பண்ணி வாழணும். ஏன்னா கிளைமேட் சேஞ்சை இப்போ தடுத்துட முடியும்னு இல்லை, அதை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் அடாப்ட் பண்ணி அப்படி ஹியூமன்ஸ் வாழணும் அப்படிங்கிறதுக்கான அடாப்டேஷனுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம என்னென்னலாம் எடுக்கணும், இந்தியா என்னென்னலாம் எடுத்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம COP29 நம்ம இந்தியா என்ன அடாப்டேஷனுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் COP30 இப்போ டிசம்பரில் நடக்க போகுது. அதுக்கு இந்தியா என்னென்னலாம் அடாப்டேஷன் ஸ்டெப்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இதில் பேசியிருக்காங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். என்வாரன்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் செக்டரில் வந்து நம்ம 3 தீமாக பார்த்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன், ரெண்டாவது வந்து ஹெல்த்து, மூணாவது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்.
ஸோ அப்படின்னு 3ஆக வந்து சோஷியல் செக்டரை பிரித்து ஹெல்த், எஜுகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க, அதோடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஸ்கீம்ஸ் தான். ஸோ ஸ்கீம்ஸை நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான சாப்டர் 11. அதில் அவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் உடைய கரண்ட் இண்டிகேட்டர்ஸோடைய வேல்யூ என்னென்ன. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இது யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ், கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸில் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டை அலிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக அன்எம்ப்ளாய்மெண்ட் சாப்டர் இந்த எம்ப்ளாய்மெண்ட் சாப்டர் பார்க்கும்போது ஸ்கில் டெவலப்மெண்ட்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பற்றி டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்து இந்த சாப்டரில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் ஃபைனலி எவ்ரி இயர் எக்கனாமிக் சர்வேல 13th சாப்டர் வந்து ஒரு அனாலிட்டிக்கல் சாப்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து லேபர் இன் தி ஏஐ எரா அப்படிங்கிற இந்த ஒரு தீம். ஸோ இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல ஒரு முக்கியமான தீம் என்னென்னா, எல்லா ஆக்சுவலி நீங்கள் வந்து 6th சாப்டர்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ், அக்ரிகல்ச்சர், கிளைமேட் சேஞ்ச், சோஷியல் செக்டர், எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த 6 சாப்டர்லேயும் ரோல் ஆஃப் ஏஐ அப்படிங்கிற ஒரு தீமை வந்து கண்டினியூஸாக கொண்டு போகிறாங்க. இந்த ஏஐ ஜென்ரேஷனில் ஏஐ ரெவல்யூஷன் அப்படின்னு நடக்குதுல்ல. ஸோ இந்த ஏஐ காலகட்டத்தில் ஒரு செக்டர்லையும் ஏஐயோடைய தாக்கம் என்ன, ஏஐயோட இம்பாக்ட் என்ன. ஸோ ஏஐயோட இம்பாக்ட் இன் இண்டஸ்ட்ரி, ஏஐயோட இம்பாக்ட் இன் சர்வீசஸ், ஏஐயோட இம்பாக்ட் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஏஐயோட இம்பாக்ட் இன் எவ்ரி செக்டர்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதான் வந்து ஏஐ பற்றின இந்த தீம். ஆக்சுவலி எல்லா சாப்டர்லையும் தனித்தனியாக ஏஐ பற்றி வருது. அண்ட் லாஸ்ட் சாப்டரில் என்ன பண்ண போகிறோம்னா லேபர். ஸோ இங்கே ஏஐ அக்ரிகல்ச்சர் என்ன, சர்வீஸ் என்ன, ஏஐயோட இம்பாக்ட் இன் இண்டஸ்ட்ரி என்ன, கிளைமேட் சேஞ்சில் ஏஐ என்ன பண்ண போகுது. ஏன்னா ஏஐ இஸ் கோயிங் டு கன்சியூம் a lot of electricity and land and water which is going to be having direct impact for environment. ஸோ ஏஐயோட இம்பாக்ட் ஆன் ஆல் தி செக்டர்ஸ் தனித்தனியாக அந்தந்த சாப்டருக்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் ஃபைனலாக வந்து ஏஐ வந்தால் லேபரில் மார்க்கெட்டில் மிகப்பெரிய சேலஞ்சஸ் வரப்போகுது, நிறைய பேருக்கு வேலை போகுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான த்ரெட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு டெக்னாலஜிக்கல் சேஞ்சுங்கிறது எக்கனாமிக் நல்லது. ஷார்ட் டேர்மில் ஒரு சில எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இஷ்யூஸ் வரலாம், ஆனால் லாங் டேர்மில் அதனால் நிறைய நியூ எம்ப்ளாய்மெண்ட்ஸ் தான் வரும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஏஐ வரதுனால லேபர் மார்க்கெட்டில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் 2 டைமென்ஷனும் பேசியிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டுத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்தியா என்ன பண்ணணும், ஸோ அந்த ஆஸ்பெக்ட்டுமே இந்த லாஸ்ட் சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் another வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் வித் ரெஸ்பெக்ட் டு தி எக்கனாமிக் சர்வே. ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த 5th சாப்டரும் 13th சாப்டரும் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பற்றின 10th சாப்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் ஃபார் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆல்சோ நிறைய தீம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட எடிட்டோரியல் செஷன் அட்டன் பண்ணுறவங்களுக்கு எடிட்டோரியல் செஷன் நடக்கிறப்போ அதில் என்ன ஃபீல் வருமோ அந்த ஃபீல் வந்து இந்த 3 சாப்டர்லேயும் வரும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட இந்த 3த்துலேயுமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஐ சாப்டரில் ஒரு 4 எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சமம். நம்ம ஒரு 4 எடிட்டோரியல் ரிகார்டிங் ஏஐ எடுத்து டிஸ்கஸ் பண்ணால் என்ன மாதிரிலாம் பேசுவோம் அப்படின்னா பேசுவோமோ அதை தான் இந்த லாஸ்ட் சாப்டரில் பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும். அண்ட் அதை தாண்டி வந்து போன வருஷத்தோட எக்கனாமிக் சர்வே, அதாவது 23-24 எக்கனாமிக் சர்வே போன வருஷம் ஜூலை மாதம் வந்தது. ஏன் ஜூலை மாதம் வந்ததுன்னா பிகாஸ் இட் வாஸ் எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த எக்கனாமிக் சர்வேவை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி ஒரு எக்கனாமிக் சர்வே செஷன் வச்சு அப்போ இருக்கிறது பார்ப்போம். போன வருஷம் எக்கனாமிக் சர்வே வரல, இன்ட்ரீம் பட்ஜெட்டும் இந்தியன் எக்கனாமி ரிவ்யூ அப்படிங்கிற டாக்குமெண்ட் தான் வந்துச்சு, அதை தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜூலை மாதம் வந்து அந்த எக்கனாமிக் சர்வேல இருக்கிற டேட்டாவை இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வே செஷனில் வெறும் இந்த வருஷத்தோட டேட்டா மட்டும் இல்லை, போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல டூப்ளிகேஷன் இல்லாத விஷயங்கள், ஆக்சுவலி அதில் இருக்கிற நிறைய டேட்டா இப்போ இதில் அப்டேட்டடாக தான் இருக்க போகுது. ஆனால் டூப்ளிகேஷன் இல்லாமல் அதில் யூனிக்காக ஏதாவது சொல்லியிருப்பாங்களே. ஸோ போன வருஷம் எக்கனாமிக் சர்வே நம்ம செஷன் நடத்தலைனாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற யூனிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த 13 சாப்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வே செஷன் பார்த்தா அது 2 எக்கனாமிக் சர்வேவை பார்த்தா மாதிரி. ஓகே, ஸோ அதனால தான் 14 hours. பட் இதில் உங்களுக்கு ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் என்ன தேவை எல்லாமே ஒரே பாயிண்டில் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, தட் கேரண்டி ஐ கேன் கிவ். ஸோ வித் திஸ் நோட் வில் ஸ்டார்ட் தி செஷன். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸாக வேர்ல்டு எக்கானமியோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸாக வேர்ல்டு எக்கானமி வந்து இட் இஸ் ரெக்கவரிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2019 வி ஹேட் அ ட்ரேட் வார். 18-19 குளோபல் எக்கனாமிக் ட்ரேட் வார்னால ஒரு ஸ்லோடவுன் வந்துச்சு. திரும்ப அந்த ட்ரேட் வார்லேருந்து எக்கனாமி ரிகவர் ஆகி திரும்ப வேர்ல்டு எக்கனாமி க்ரோ ஆகலான்னு இருக்கிறப்ப COVID-19 வந்து திரும்ப எக்கனாமி அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ COVID-19 லாக்டவுன்லாம் முடிச்சுட்டு திரும்ப எக்கனாமி வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு பார்க்குறப்போ உக்ரைன் வார் திரும்ப வந்துச்சு.
ஸோ உக்ரைன் வார் முடியல, இன்னும் முடியாத மாதிரி தான் போகுது. பட் அதோட இம்பாக்ட்லேருந்து ரெக்கவர் ஆகும்னு பார்க்குறப்ப இஸ்ரேல் வார் வருது. ஸோ இந்த மாதிரி கோவிட்னால, உக்ரைன் வார்ஸ்னால, ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸ்னால பாதிப்படைஞ்ச நம்ம எக்கனாமி ரெக்கவர் ஆகலாம் அப்படின்னு வரும்போது இந்த அன்சர்டனிட்டி போதாதுன்னு இன்னொரு அன்சர்டனிட்டி கொடுக்கறதுக்குனே வந்தவர் தான் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ when world economy is recovering from COVID-19, உக்ரைன் அண்ட் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ இதுக்கெல்லாம் சேலஞ்சிங்காக நான் இன்னும் அன்சர்டனிட்டி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே ஃபுல்லாகவே டொனால்ட் ட்ரம்ப்னால இருக்கக்கூடிய இந்த அன்சர்டனிட்டிஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், வேர்ல்டு எக்கனாமி எப்படி ஃபேஸ் பண்ண போகுது, ஒரு எக்கனாமி அதனால் இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறதான் பேசியிருக்கோம். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் ஒருத்தர்னால அவ்வளோ பிரச்சனையானா, ஸோ பொதுவாக வந்து அமெரிக்கன் எக்கனாமி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு குளோபல் எக்கனாமி. அமெரிக்கன் எக்கனாமியில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வேர்ல்டு எக்கனாமி ஃபுல்லாகவே இம்பாக்ட் கொடுக்கும். ஏன்னா என்டையர் வேர்ல்டு இஸ் இன்டர்கனெக்டட் அண்ட் வி ஆர் அ டாலர் பேஸ்ட் எக்கனாமி. ஸோ டாலரை தான் நிறைய நாடுகள் ரிசர்வ்ஸாக வச்சுருக்காங்க. அண்ட் அமெரிக்கன் எக்கனாமி இஸ் தி லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ அதோட இம்பாக்ட் இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு தலைவர் வந்து ஒரு அன்சர்டனாகவும் ஒரு இம்பல்சிவான ஒரு ஆங்ஷியஸ் பர்சன். இஸ் வெரி ஆங்ஷியஸ். ஸோ அதனால் வந்து இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார். இஸ் வெரி இம்பல்சிவாக இருக்கிறதுனால அவருக்கு மேலே அவர் வந்து அப்பப்போ வந்து ஒரு ஒரு லீடர் ஸ்டேஜில் சொல்கிறப்போ என்னென்னு யோசித்து பேசணும். நம்மளோட ஸ்பீச்சோட இம்பேக்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக பேசணும் அப்படிங்கிற எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் அவருக்கு தோன்றதை பேசுவார், அவருக்கு தோன்றதை செய்வார். அப்படி செய்கிறதுனாலேயே வேர்ல்டு எக்கனாமி அன்சர்டனிட்டியாகவே போயிட்டுருக்கோம். ஸோ இஷ்டத்துக்கு பயங்கரமாக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அவர் ஜனவரியிலேருந்து நீங்கள் அவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸில் வந்துக்கிட்டு தான் இருக்கார். ஸோ அதனால் வந்து வேர்ல்டு எக்கனாமி கொஞ்சம் அன்சர்டனாக தான் இருக்கும் போதுன்னு இந்த எக்கனாமிக் சர்வேல பேசியிருக்காங்க. டேரெக்டாக டொனால்ட் ட்ரம்போட பேர் சொல்லலை, ஆனால் வேர்ல்டு ட்ரேட் பாலிசிஸ் ஆர் கோயிங் டு பி அன்சர்டன். ட்ரேட் பாலிசி அன்சர்டனிட்டி அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் எக்கனாமிக் சர்வேல எங்கே பார்த்தாலும் அது டொனால்ட் ட்ரம்பை தான் குறிக்குது. ஏன்னா அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் டேரெக்டாக டொனால்ட் ட்ரம்பை சொல்ல முடியாது, பட் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மீம். ஸோ நவ் வில் ஸ்டார்ட் தி ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் தி எக்கானமி and getting back into the fast lane. So இந்தியன் எக்கனாமியோடைய கரண்ட் ஸ்டேட் என்ன? ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் தி எக்கானமியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குளோபல் எக்கனாமியோடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இந்தியன் எக்கனாமியோடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிற இந்த ரெண்டு தீம்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் எக்கனாமியோடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த குளோபல் எக்கனாமிக் சினாரியோ? The global economy exhibited steady yet uneven growth across regions. So global economy வந்து ஸ்டெடியாக தான் இருக்குது. ஸோ though we had a lot of conflicts, அது வந்து ஸ்டெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் அது ஸ்டெடியாக வந்துகிட்டு இருக்கிற அந்த நிலையில் எல்லா எக்கனாமியும் ஸ்டெடியாக ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. growth வந்து அக்ராஸ் ரீஜன் வந்து மாறுபடுது. எல்லா ரீஜன்ஸுமே ஒரே மாதிரி ரெக்கவர் ஆகலை. ஸோ இது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று டெவலப்பிங் அப்படிங்கிற தீம் வச்சு சொல்கிறாங்க. இன்னொரு தீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் எக்கானமி அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமி. ஸோ மேனுஃபேக்சரிங் பேஸ்ட் எக்கனாமி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு, சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமி தான் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. A notable trend is there is a slowdown in the global manufacturing. Global manufacturingல ஒரு slowdown வந்து நடந்திருக்கு. ஸோ ஏன் ஸ்லோடவுன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபால் இன் ப்ரைஸஸ். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து அன்சர்டனாக இருக்கிறதுனால இப்போ நம்பி வந்து முதலீடுகள் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ சின்ஸ் தி வேர்ல்ட் எக்கனாமி இஸ் அன்சர்டன் பிகாஸ் ஆஃப் பேக் டு பேக் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அண்ட் கம்மிங் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப், அப்படி இருக்கிறதுனால எல்லா இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சேஃப் ஹெவனில் அவங்க பணத்தை போட்டு வச்சுக்கணும். லைக் டாலர்ஸ் கோல்டில் போட்டு வச்சுக்கணும், இப்போ நம்ம செலவு பண்ண வேணாம், தள்ளி போடலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு போகிறதுனால வேர்ல்டு வைட் டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. வேர்ல்டு வைட் டிமாண்ட் குறைஞ்சிருக்கிறதுனால வேர்ல்டு வைட் பொருட்களுடைய ப்ரைஸஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ குளோபல் லெவலில் பொருளோட ப்ரைஸஸ்லாம் குறைஞ்சிருக்கிறதுனால இந்தியாவோடைய எக்ஸ்போர்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. வேர்ல்டு எக்கனாமியில் டிமாண்ட் அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால வேர்ல்டு எக்கனாமியோட க்ரோத்தே அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த அன்சர்டன் சுச்சுவேஷனில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தள்ளி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால யாருமே இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ இன்வெஸ்ட் பண்ணாததுனால வேர்ல்டு வைட் எக்கானமியில் டிமாண்டு குறைஞ்சிருக்கு, அதனால வேர்ல்டு எக்கனாமிக் க்ரோத் குறைஞ்சிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ப்ரைஸஸ் குறைஞ்சிருக்கிறதுனால இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அவங்களுடைய எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ், அதாவது அவங்களுடைய லாபம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ தட் இஸ் தி ட்ரெண்ட் வி ஹேவ் டு சி. அமாங் தி மேனுஃபேக்சரிங் எக்கானமிஸ் there is a notable trend with respect to slowdown in the global manufacturing, especially in Europe. யூரோப்பில் ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா.
ஸோ ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ் மாதிரியான நாடுகளில் ஸ்லோ டவுன் இருக்குது டியூ டு சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் அண்ட் வீக் எக்ஸ்டர்னல் டிமாண்ட். ஸோ ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து தே ஆர் இண்டஸ்ட்ரியலைஸ் நேஷன். ஆனால் ஜெர்மனியில் ஏன் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னா ஜெர்மனியோட ஆட்டோமொபைல் செக்டர் வந்து பழசாயிட்டு இருக்கு. இன்னும் வந்து அவங்க இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ்லேயே தான் ரிலே ஆகிட்டு இருக்காங்க. ஜெர்மனி இஸ் அன் ஆட்டோமொபைல் ஹப். ஆனால் வேர்ல்டு எக்கனாமி இப்போது இ வெஹிக்கிள்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போது என்டையர் இ வெஹிக்கிள்ஸ் மார்க்கெட்டும் சைனாவோட கண்ட்ரோலில் இப்போ இருக்குது. ஸோ ஐசி இன்ஜின்ஸில் குளோபல் ஆட்டோமொபைல்ஸில் ஒரு லீடராக ஜெர்மனி இருந்தாலும் இ வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லீடராக இப்போ எமர்ஜ் ஆகிருக்கிறது சைனா தான். ஸோ சைனா இஸ் ஹேவிங் தி மேஜர் மேனுஃபேக்சரிங் ஷேர் ஆஃப் இ வெஹிக்கிள்ஸ். இ வெஹிக்கிள்ஸ்க்கு தேவைப்படுற பேட்டரிஸ், இ வெஹிக்கிள்ஸ்க்கு தேவைப்படுற டெக்னாலஜிஸ் எல்லாத்தோடைய சப்ளை செயின் சைனா தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து சைனீஸ் எக்கனாமி வந்து இட் ஹாஸ் இன் தி affected state அப்படிங்கிறது we have to understand. So notable trend is that slowing down of the global manufacturing. ஸோ இதனால் என்ன இருக்குன்னா ஆட்டோமொபைல் நம்பி இருந்த ஜெர்மன் வந்து அப்சல்யூட் ஆகிட்டு இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் அங்கே இருக்கிற யூத் பாப்புலேஷன் குறைஞ்சிட்டதுனாலையும் அவங்க எக்கனாமி அஃபெக்ட் ஆகிருக்கு. இன் கான்ட்ராஸ்ட் சர்வீஸ் செக்டர் பெர்ஃபார்ம்டு பெட்டர் இன் growth ஆஃப் மெனி எக்கனாமிஸ். ஸோ சர்வீஸ் செக்டர் வந்து பேண்டமிக்னால அஃபெக்ட் ஆயிருந்தாலும் இன்னி காலகட்டத்தில் இட் ஹாஸ் பெர்ஃபார்ம் பெட்டர் அப்படிங்கிறது தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி எக்கனாமிஸ் சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு வைடு வந்து தேர் வாஸ் அ ஹியூஜ் இன்ஃப்ளேஷன் பிகாஸ் ஆஃப் உக்ரைன் வார். உக்ரைன் வார் வந்ததுனால வேர்ல்டு எக்கனாமியில் ஹியூஜ் இன்ஃப்ளேஷன் வந்து நடந்துச்சு. ஸோ என்ன தான் வந்து இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் ஹையாக இருந்தாலும் இப்போ என்ன ஆச்சு, உக்ரைன் வார் வந்து குளோபல் வீட் பேஸ்கெட் அப்படின்னு சொல்கிற இந்த உக்ரைன் ரஷ்யா பார்டர் தான் வந்து வீட் பேஸ்கெட் அண்ட் ரஷ்யா இஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ உக்ரைன் வார் நடக்கிறப்போ நடந்த சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ்னால ஃபுட் இன்ஃப்ளேஷன் பீக் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் தி லேக் ஆஃப் சப்ளை ஆஃப் வீட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இஸ்ரேல் வார் வந்த பிறகு என்ன ஆகுது, இந்த ஹவுத்தீஸ் அப்படிங்கிற இந்த குரூப் வந்து பாபெல் மண்டப் ஸ்ட்ரெயிட் அதாவது ரெட் சீக்குள்ளே போகிற எல்லா ஷிப்ஸ் மேலேயும் அட்டாக் பண்ணாங்க ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிச்சு. ஸோ அப்படி இருந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா இந்த சூயஸ் கெனால், ஏன்னா ஷிப்ஸ் எல்லாம் ஏஷியாவிலேருந்து யூரோப் போகிற எல்லா ஷிப்புமே அவங்க பாபெல் மண்டப் ஸ்ட்ரெயிட்டை கடந்து ரெட் சீக்குள்ளே போயிட்டு சூயஸ் கெனால் வழியாக தான் மெடிட்ரேனியன் சீக்கு அதாவது யூரோப்புக்குள்ளே போகிறாங்க. இப்போது இதோட பாபெல் மண்டப் ஸ்ட்ரெயிட்டோட என்ட்ரி பாயிண்டில் ஹவுத்தீஸ் வந்து அட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி இந்த குளோபல் கார்கோ டிராஃபிக் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால் லாஜிஸ்டிக் காஸ்ட் அதிகமாகி குளோபல் இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் இப்போ கொஞ்சம் ஈஸ் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. இன்ஃப்ளேஷன் இஸ் ஈஸிங் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு வந்தாலும் சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் பர்சிஸ்டிங். ஸோ இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் இந்த குளோபல் எக்கனாமி குறைஞ்சாலும் சர்வீஸ் செக்டரில் இருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து பர்சிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன் சர்வீஸ் செக்டரில் இன்ஃப்ளேஷன் இருக்குது? ஸோ இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கூட்ஸ்னால வந்த இன்ஃப்ளேஷன் வேர்ல்டு வைடாக குறைஞ்சாலும் அந்த இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, டிஸ்இன்ஃப்ளேஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் சர்வீஸ் செக்டரில் திடீர்னு இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட் வந்திருக்கு. ஸோ சர்வீஸ் செக்டரில் இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட் வந்திருக்கிறதுனால திரும்ப கொஞ்சம் வேர்ல்டு எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சர்வீஸ் செக்டரில் இன்ஃப்ளேஷன் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பேண்டமிக் அப்புறமா நிறைய சர்வீஸ் செக்டரில் வேஜ் ரேட் அதாவது சேலரி ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி ஐடி சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலரி ஹைக் ஆஃப்டர் பேண்டமிக் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ அப்படி இருக்கிறதுனால நிறைய சர்வீஸ் செக்டரில் சேலரி ஹைக்ஸ் நிறைய நடந்ததுனால தான் இந்த சர்வீஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த சாப்டர்லையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்தோ த கமாடிட்டி prices have stabilized, the risk of synchronized price increases persist. What is synchronized price increase? ஸோ synchronized price increaseனா என்ன அப்படின்னா எல்லா நாடுகள்லையுமே சிங்க்ரோனைஸ்டாக ப்ரைஸஸ் வந்து அதிகமாகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். The term synchronized price increase is seen in news is related to what? Which of the following is correct with respect to synchronized price increase? Which of the following statements best describes the word synchronized price increase? அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ synchronized price increaseனா என்ன? ஸோ synchronized price increaseனா வேர்ல்டில் இன்ஃப்ளேஷன் அதாவது எல்லா நாடுகள்லையும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஒரே டைமில் நடக்கிறது. ஸோ ஆல் தி நேஷன்ஸ்லையும் இப்போது இந்தியாவில் ஹை இன்ஃப்ளேஷன் இருக்குது, ஆனால் இந்தோனேஷியாவில் லோ இன்ஃப்ளேஷன் இருக்குது, ஆனால் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் மாடரேட் இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னு இல்லாமல் எல்லா நாடுகள்லையும் சிங்க்ரோனைஸ்டாக ப்ரைஸ் ரைஸ் ஆகுது. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையுமே சிங்க்ரோனைஸ்டாக ப்ரைஸ் ரைஸ் ஆகி சிங்க்ரோனைஸ்டாக ஒன்றா இன்ஃப்ளேஷன் ஏறுது இறங்குறது அப்படிங்கிறது தான் சிங்க்ரோனைஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ சிங்க்ரோனைஸ்ட் இன்ஃப்ளேஷன்னா எல்லா நாடுகள்லையும் அட் அ டைம் ஒன்றா ப்ரைஸ் ஏறுது. எப்போ எல்லா நாடுகள்லையும் அட் அ டைம் ஒன்றா ப்ரைஸ் ஏறும்? வேர்ல்டு எக்கனாமியே உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்போ, லைக் COVID-19 பேண்டமிக், அது வேர்ல்டு சப்ளை செயின் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணிச்சு. ஸோ எல்லா நாடுகள்லையும் ப்ரைஸஸ் வந்து ஏறிச்சு. ஆர் இப்போ இருக்கிற இந்த உக்ரைன் வார், ஆர் இப்போ இருக்கிற இந்த இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃப்ளிக்ட், இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நடக்கிறப்போ, ஆர் டொனால்ட் ட்ரம்ப்னாவுடைய பாலிசி அன்சர்டனிட்டி, இந்த மாதிரிலாம் வரும்போது சிங்க்ரோனைஸ்டாக அது எல்லா நாடுகளையும் பாதிக்கும். அப்போ எல்லா நாடுகள்லையும் ஒரே டைமில் ப்ரைஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சிங்க்ரோனைஸ்ட் ப்ரைஸ் ரைஸ். ஸோ இந்த சிங்க்ரோனைஸ்ட் ப்ரைஸ் ரைஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அப்போது குளோபல் எக்கனாமியில் நடக்கிற ஒரு ஷாக்னால சைமல்டேனியஸாக எல்லா நாடுகள்லையும் ப்ரைஸ் ஏறுறது தான் இந்த சிங்க்ரோனைஸ்ட் ப்ரைஸ் ரைஸ். ஸோ இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு ஸ்லைட் டிப் இந்த க்ரோத் ரேட் இருக்கு போகுது. ஏன்னா குளோபல் டிமாண்ட் வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ குளோபல் டிமாண்ட் குறைஞ்சதுனால க்ரோத் ரேட் வந்து கொஞ்சம் ஸ்லைட் டிப் ஆக போகுது. அண்ட் வேர்ல்டு எக்கனாமியில் இன்ஃப்ளேஷனும் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் வந்து சிங்க்ரோனைஸ்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அன்சர்டனிட்டிஸ்னால சிங்க்ரோனைஸ் இன்ஃப்ளேஷன் வாய்ப்பு இருக்குது. சர்வீஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால திரும்ப இன்ஃப்ளேஷன் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியல. அதனால ஒரு நாட்டிலையும் ஒரு மாதிரி மானிட்டரி பாலிசி பண்ண போகிறாங்க. ஸோ மானிட்டரி பாலிசி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா உக்ரைன் வாரப்போ ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால எல்லாரும் ரெப்போ ரேட்டை ஏற்றிட்டாங்க. இப்போ எல்லாருமே அவங்க ஏற்றின ஹை ரெப்போ ரேட்டை குறைக்கிறாங்க. இந்தியாவிலே ரெப்போ ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க. Why RBI cut the repo rate after 5 years அப்படின்னு கூட நான் ஒரு வீடியோ நடத்தியிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து எல்லாரும் மானிட்டரி ஈஸிங் பண்ணுறது ஈவனாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்ஸ். ஸோ ஒரு சைடில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். ஸோ இப்போ வேர்ல்டுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு சைடில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இன்னும் உக்ரைன் வார் முடிகிற மாதிரி இல்லை. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பீஸ் டீல் வரா மாதிரி இல்லை. சீஸ்ஃபயர் வரா மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டு பேருக்கு நடுவுலையும் அவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து முடிகிற மாதிரி இல்லை. இஸ்ரேல் ஹமாஸ் சீஸ்ஃபயர் வந்து சைன் ஆச்சு. ஒரு 1 மந்த்துக்கு சீஸ்ஃபயர் ஒழுங்காக போச்சு. இப்போ இஸ்ரேல் வந்து சீஸ்ஃபயரை பிரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இஸ்ரேல் ஹமாஸ் வாரும் முடிகிற மாதிரி இல்லை. திரும்ப ஹவுத்தீஸ் மேலே ட்ரம்ப் அட்டாக் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுவும் வந்து முடிகிற மாதிரி இல்லை. இதெல்லாம் எக்கனாமிக் சர்வேல இல்லை. இதெல்லாம் இப்போ லாஸ்ட் 2 months நடந்தது. எக்கனாமிக் சர்வே ஜானில் வந்துச்சு. பட் நான் சேர்த்து சொல்கிறேன். ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்ஸ் அதிகமாக தான் இருக்க போகுது. சப்ளை செயின் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக தான் இருக்க போகுது. சப்ளை செயின் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன் பற்றி இந்த எக்கனாமிக் சர்வேல 5th சாப்டரில் பேசியிருப்பாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து நடக்குது. அதாவது குளோபலைஸ்டு வேர்ல்டு ஆர்டர் 1990s அப்புறமா வந்து இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டு ஆர்டர் இப்போ டீக்ளோபலைஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லா நாடுகளும் வந்து குளோபலைசேஷன் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு காலத்தில் எல்லாரும் ஒன்று அப்படின்னு இருந்த இந்த குளோபலைசேஷன் இப்போது எல்லா நாடுகளும் தனித்தனியாக பிரிஞ்சு தே ஆர் ஃப்ரெண்ட் ஷோரிங். ஃப்ரெண்ட் ஷோரிங்னா அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு 10 நாட்டோட ஒரு மல்டிலேட்டரல் பாடியை உருவாக்கி அவங்களுக்குள்ள ட்ரேட் அதிகமாக பண்ண தான் யோசிக்கிறாங்களே தவிர வேர்ல்டு வைடு குளோபலைஸ்டு ட்ரேட் ஆர்டர் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இப்போது இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நிறைய சப்ளை செயின் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ சைனா மாதிரியான நாடுகளுக்கு மேலே நம்ம நிறைய டிபெண்டன்சி இப்போ கிரியேட் ஆயிருக்கு. பிகாஸ் ரெனியூபிள் எனர்ஜியோட சப்ளை செயின் அவங்க ஊரில் தான் வருது. கிரிட்டிக்கல் மினரல்ஸும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் சைனா எப்போ என்ன பாலிசி எடுத்து எப்போ இந்த சப்ளை செயின்ஸை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்போ சைனா மேலே நிறைய டிபெண்டாக இருக்கிறப்போ நமக்கு சப்ளை செயின் டிஸ்டர்ப்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேட் பாலிசி ரிஸ்க்னா ஒன்றும் இல்லை. ரீட் இட் ஆஸ் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு டாரிஃப் போடுறதுனால ட்ரேட் பாலிசி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ல முடியல. ஸோ அதோட ரிஸ்க் இருக்குது. அண்ட் கிளைமேட் ரிலேட்டட் ஷாக்ஸ். கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல், இட் இஸ் ஹேப்பனிங். நிறைய நாடுகளில் மழை பெய்ய வேண்டிய இடத்துல அதிகமாக பெய்யுது, வெயிலும் அதிகமாக அடிக்குது, ஹீட் வேவ்ஸும் அதிகமாகிடுச்சு, ட்ராட்ஸும் அதிகமாகிடுச்சு, ரெயின்ஃபாலும் அதிகமாகிடுச்சு, அன்இவன் மான்சூன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால் நம்ம மிட்டிகேஷன்லேயும் அடாப்டேஷன்லேயும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம நாட்டோடைய டெவலப்மெண்ட்டுக்காக வச்சிருக்கிற ஃபண்டெல்லாம் இப்போ கிளைமேட் சேஞ்சுக்காக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அது ரிலேட்டட் பிரச்சனைகளும் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ குளோபல் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வேர்ல்டு எக்கனாமி இஸ் அன்சர்டன் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அண்ட் நிறைய நாடுகளில் 2024 இஸ் an election year. 2024 is still considered as a election year. It's not an election year only in India. ஒரு 60 நாடுகளில் எலெக்ஷன் நடந்துச்சு. 60 பெரிய முக்கியமான நாடுகளில். ஸோ வேர்ல்டு எக்கனாமியில் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய பெரிய நாடுகள். அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்தது, இந்தியாவில் நடந்துச்சு. we had elections in UK, we had elections in France, ஜெர்மனி, இந்த மாதிரி கனடாவில் இப்போ தான் நடந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து நிறைய நாடுகளில் நடந்துச்சு. ஸோ அந்த எல்லா நாடுகள்லையுமே நிறைய இப்போ இந்தியாவில் வந்து ஆட்சி மாற்றம் வரல, பட் நிறைய நாடுகளில் ஆட்சி மாற்றம் வந்துச்சு. லைக் டொனால்ட் ட்ரம்ப் வந்து யூஎஸ்க்கு வராரு. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கார்டு வந்துருக்கிறதுனால அவங்க எப்படி பாலிசி கொண்டு வர போகிறாங்க? ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றம் வந்து ஒரு புதுசாக ஒரு தலைவர் வர்றாருன்னா ஆல்ரெடி வச்சிருந்த பழைய தலைவருடைய பாலிசிஸ் எல்லாத்தையுமே இவங்க ரிவர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜோ பைடன் பண்ணது எல்லாத்தையுமே ட்ரம்ப் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லா நாடுகளையும் நடக்கிறப்போ வேர்ல்டு வைடாக ஒரு பாலிசி அன்சர்டனிட்டி இருக்குது. ஏன்னா நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, எல்லா நாட்டிலையும் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால. உக்ரைன் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் முடிஞ்ச மாதிரி இல்லை. அதனால் வந்து எனர்ஜி அண்ட் ஃபுட் ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகலாம், இன்ஃப்ளேஷனரி கண்டிஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல சொன்ன முக்கியமான விஷயம் என்னதுன்னா வேர்ல்டே வந்து டிஜிட்டைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய டிஜிட்டைசேஷன் நடந்ததுனால ஏகப்பட்ட இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் நடந்த மாதிரி ஒரு டிஜிட்டைசேஷன் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் டிஜிட்டேஷன் நடந்திருக்கு. ஸோ அப்போ நிறைய மக்கள் டிஜிட்டல் கன்சம்ஷன் நிறைய பண்ணிட்டாங்க. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதனால் என்ன ஆயிடுச்சு, சைபர் அட்டாக்ஸும் அதிகமாகிடுச்சு.
ஸோ முன்னாடி வந்து திருட்டு அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக நடந்துட்டு இல்லை, இப்போ டிஜிட்டலாக நடக்குது. ஸோ சைபர் அட்டாக்ஸ் ஆர் மோர் ஃப்ரீக்வெண்ட். அதனால் வந்து வேர்ல்டு வைட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குங்கிறது ஒரு முக்கியமான ட்ரெண்ட். ஸோ வேர்ல்டு வைட் சைபர் அட்டாக்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா மக்களோட ப்ரெசன்ஸ் வந்து டிஜிட்டல் ரியாமில் அதிகமாக இருக்கிறதுனால சைபர் அட்டாக்ஸும் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பாலிசி அன்சர்டனிட்டிஸ் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் we have to understand. ஓகே, ஸோ சைபர் அட்டாக்ஸ் பற்றி ஸ்பெஷலாக இந்த வாட்டி பேசியிருக்காங்க எக்கனாமிக் சர்வேல. அதை பற்றி நிச்சயமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து மூட் செட்டிங். இந்த லாஸ்ட் 1 இயரில் என்ன நடந்துச்சு, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்டையர் சாப்டர் இருக்கும். இந்த இஷ்யூஸ் தான் திரும்ப 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 நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த வருஷத்துக்கான இஷ்யூஸ் இதெல்லாம் தான். ஓகே, இப்போ இதில் புதுசாக நம்ம ஆட் பண்ணது எமன். இப்போ எமன் கான்ஃப்ளிக்ட் ஒன்று வருது. இப்போ உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் வந்து 30 days பீஸ் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஐ ஹோப் இட் பர்சிஸ்ட். ஓகே, ஸோ 30 நாள் பீஸ் இருக்கணும். ஓவர் தி நெக்ஸ்ட் 5 years குளோபல் எக்கனாமிக் க்ரோத் ரேட் இஸ் ஆவரேஜிங் அரௌண்ட் 3.2%. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் இட். ஸோ என்னென்னா, இது வந்து குளோபல் எக்கனாமிக் க்ரோத் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் 2022 பார்க்குறோம். 2022 பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் இட் இஸ் இன் தி சேம் லெவல்ஸ் தான், 3.2% இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணுங்க. இதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமி வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 yearsஸாக ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆனால் அட்வான்ஸ்ட் எக்கனாமிஸில் ஸ்லைட் க்ரோத் இருக்குது, ஆனால் டெவலப்பிங் எக்கனாமிஸில் குறைஞ்சிருக்கு. இஎம்டினா என்ன? எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அண்ட் டெவலப்பிங் எக்கனாமிஸ். எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்னால் இப்போ புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற கண்ட்ரிஸ் அண்ட் டெவலப்பிங் எக்கனாமிஸ். ஸோ எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் டெவலப்பிங் எக்கனாமிஸில் கொஞ்சம் க்ரோத்தில் ஒரு டிப் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வி ஹேவ் டு நோட். இப்போ எப்படின்னா, வேர்ல்டு எக்கனாமி வாஸ் ஸ்டேபிள், அட்வான்ஸ் எக்கனாமியில் ஸ்லைட் இன்க்ரீஸ் இருக்குது, எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் ஸ்லைட் டிப் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய இன்ஃபரன்ஸ். புரிஞ்சுச்சா? அண்ட் சி ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்க எக்கனாமிக் சர்வேல நான் ஃபாஸ்ட்டாக போவேன், பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் எதுவுமே டீச் பண்ண மாட்டேன். இட்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் யூ நோ பேசிக் கான்செப்ட்ஸ். ஏன்னா எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிடுச்சு, அதனால தான் முடிஞ்சோடனே நடத்துகிறோம். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக போகிறப்போ நோட் பண்ணிக்கோங்க, சரியா? பேசிக் கான்செப்ட்ஸ் நடந்தால் இன்னும் ஒரு 3 நாள் தேவை எனக்கு. ஸோ எமர்ஜிங் மார்க்கெட் டெவலப்பிங் எக்கனாமிஸில் தேர் இஸ் அ ஸ்லைட் டிப் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ அட்வான்ஸ் எக்கனாமிஸ்லேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் யூரோ ஏரியாவுக்குமே ஒரு ட்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூஎஸ் எக்கனாமி இஸ் ஸ்லோலி பர்ஃபார்மிங் பெட்டர், பட் யூரோப்பியன் எக்கனாமி இஸ் நாட் பர்ஃபார்மிங் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸில் வந்து இதெல்லாம் நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. யூஎஸ் ரிமைன்ஸ் ஸ்ட்ராங் அட் 2.8%, மே டிக்ளைன். பட் யூரோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ டிஸ்பாரிட்டி. யூரோ ஏரியாவில் a few countries are manufacturing based and a few countries are service based. ஸோ அதில் மேனுஃபேக்சரிங் பேஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் யூரோப்பியன் ரீஜன்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் பெட்டர், சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமிஸ் ஆஃப் யூரோப்பியன் ரீஜன்ஸ் ஆர் நாட் பர்ஃபார்மிங் வெல். சாரி, மாற்றி சொல்கிறேன். மேனுஃபேக்சரிங் பேஸ்ட் எக்கனாமி ஆர் நாட் பர்ஃபார்மிங் வெல், சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமி ஆர் பர்ஃபார்மிங் வெல். இதுதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது. மேனுஃபேக்சரிங் எக்கனாமி லைக் ஜெர்மனி. ஸோ growth outcomes of Europe have varied. Some countries like Spain, France, Poland and United Kingdom have benefited because of the service sector. So service based economy of Europe யார்? ஸ்பெயின், ஃப்ரான்ஸு, போலாண்டு அண்ட் யுனைடெட் கிங்டம் வந்து have benefited. ஆனால் மேனுஃபேக்சரிங் இன்டென்சிவ் கண்ட்ரீஸ் லைக் ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியா have been affected by weak demand and structural weakness. ஸோ இது ஒன்று சொல்கிறாங்க. ஜெர்மனியோடைய இந்த ஸ்ட்ரக்சுரல் வீக்னஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ, Germany is considered to be the automobile hub. Okay, so they are automobile hub with respect to internal combustion engines. So when world economy is slowly transitioning to the e-vehicles, Germany has not kept in pace with that. And who has emerged as a leader in e-vehicles? China. China has become the major player with respect to e-vehicles. So இப்போ ரீசெண்டாக கூட இவரோட பாட்காஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கோபி அண்ணாவும் இவரும் மஹேந்திராவோடைய சீஃப் இன்ஜினியரோட பாட்காஸ்ட். அதுலேயும் அவர் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பார். யூரோப்பியன் எக்கனாமிஸ்லாம் வந்து ஐசி இன்ஜின்ஸ்லேயே கம்ப்ளசண்ட்டாக அப்படியே இருந்துட்டாங்க, இ வெஹிக்கிள்ஸில் பெருசாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதை சைனா பிடிச்சிட்டு நவ் சைனா இஸ் தி குளோபல் லீடர் இன் தி ஆட்டோமொபைல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் இ வெஹிக்கிள்ஸ். ஸோ இ வெஹிக்கிள்ஸில் விட்டதுனால தான் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் வை யூ ஷுட் பி அப்கிரேடிங் தி டெக்னாலஜி. ஓகே, டெக்னாலஜியை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த தருணத்தில் நாம் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ் இந்தி பார்த்தீங்களா, டெக்னாலஜி பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை ஆச்சுன்னு ஒரு ½ நமக்கு. ஸோ ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ் இந்த ஜெர்மன் எக்கனாமினா என்ன அப்படின்னா, ரியல் இப்போ வந்து திஸ் பிளாக் லைன் டாக்ஸ் அபவுட் தி ட்ரெண்ட் ஆஃப் ஹவு எக்கனாமி ஷுட் ஹவ் பெர்ஃபார்ம்ட் கன்சிடரிங் தேர் பாஸ்ட், அண்ட் திஸ் ப்ளூ லைன் டாக்ஸ் அபவுட் த கரண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து இப்படி தான் ஜெர்மன் எக்கனாமி போயிருக்கணும். ஆனால் என்ன ஆயிடுச்சு,
இந்த டிப்புக்கு காரணம் பேண்டமிக் தான். ஸோ இதை இக்னோர் பண்ணிடலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா ஓவராலாக வந்து டிக்ளைனிங்கில் தான் போயிட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் கேப். ஸோ இதுதான் வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சி நோட் பண்ணிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு சும்மா பாருங்கள், அவ்வளோதான். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? வைல் ஏஷியா அண்ட் ஜப்பான்லேயும் வந்து growth has hindered because of the domestic supply chain disruption, and China's growth வந்து கொஞ்சம் வீக்கன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Chinese economy is saturating now. ஸோ அதுவும் வீக்கன் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் தி ஸ்லக்கிஷ் ப்ரைவேட் செக்டர் கன்சம்ஷன். ஸோ சைனீஸ் எக்கனாமியில் அவங்களுக்கு இது இவ்வளோ நாளாக இருந்த அட்வான்டேஜஸ் இப்போ அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் ஃபேஸிங் அ கன்சம்ஷன் இஷ்யூ. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ், பிஎம்ஐனா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். பிஎம்ஐ படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் பிஎம்ஐ? மார்க்கெட் அப்படிங்கிற அந்த குரூப் வந்து தே ஆர் ரிலீஸிங் இட், அண்ட் மெனி எக்கனாமிக் இன்ஸ்டியூஷன் தே ரிலீஸ் இட். ஹவு எக்கனாமி இஸ் கோயிங் டு பி இன் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்டிவ் இண்டெக்ஸ் தான் பிஎம்ஐ. நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறப்ப ஐஐபியும் பிஎம்ஐயும் சேர்த்து நடத்தினேன். ஐஐபினா லாஸ்ட் 1 month எப்படி இருந்துச்சு, பிஎம்ஐயில் என்ன சொல்லணும்னா வரக்கூடிய 1 month எப்படி இருக்க போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ அந்த பிஎம்ஐ இண்டெக்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிப்பிங் பிலோ 50. வித் ரெஸ்பெக்ட் டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் above 50 அண்ட் கோயிங் அப். ஸோ ஓவராலாக குளோபல் காம்போசிட் பிஎம்ஐ ஹேஸ் போத் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ். ஓவராலாக நீங்கள் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் சேர்த்து எடுத்து பார்க்குறப்போ இட்ஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர். ஆனால் ஆனால் மேனுஃபேக்சரிங் தனியாக எடுத்து பார்த்தா இட் இஸ் டிப்பிங் பிலோ 50. ஸோ அப்போ மேனுஃபேக்சரிங்கில் ஒரு ஸ்லோ டவுன் இருக்குங்கிறது நம்ம பிஎம்ஐலேருந்து தான் பார்க்குறோம். மேனுஃபேக்சரிங்கில் ஸ்லோ டவுன் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம், அதோட ப்ரூஃப் வந்து இதுலேருந்து கொடுக்குறாங்க, பிஎம்ஐயில் டிப்பாக இருக்குன்னு. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் இஸ் டிப்பிங் அண்ட் சர்வீஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபரன்ஸ் விச் வி ஆர் டேக்கிங். இந்த மாதிரி இன்ஃபரன்சஸ் தான் அடுத்த 3 நாளும் நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும். ஓகே, இது இப்படி ஆயிருக்கு, இது இப்படி ஆயிருக்கு. இதுலேருந்து டேரெக்டாக அப்படியே கொஸ்டின் வந்துருமா அப்படின்னா இல்லை. இந்த நாலேஜ்லேருந்து டேரெக்டாக 1-2 கொஸ்டின் வரலாம். ஆனால் இன்டெரக்டாக நிறைய ஏரியாஸில் அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ். எக்கனாமிக்ஸில் லாஸ்ட் 2 years எக்கனாமிக்ஸ் பேப்பர் வந்து இட் இஸ் மாடரேட் டு டிஃபிகல்ட் தான். ஸோ ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் நிறையா வந்துட்டு இருக்கிறதுனால அந்த அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸை கெஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இன்ஃபரன்சஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மேனுஃபேக்சரிங் நம்ம வீக் ஆகுது அப்படின்னு தான் படிச்சிருக்கோம், அதனால் இது இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் வந்து எக்ஸாம் ஹாலில் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் ஈஸ் பட் ரிஸ்க் ஆஃப் சிங்க்ரனைஸ்டு ப்ரைஸ் ப்ரெஷர் பர்சிஸ்ட். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா டைட்டர் மானிட்டரி பாலிசி அண்ட் மாடரேட்டிங் குளோபல் ஷிப்பிங் ப்ரைஸஸ்னால இன்ஃப்ளேஷன் ஈஸ் ஆயிருக்கு. ஸோ ஏன் வந்து இன்ஃப்ளேஷன் ஃபஸ்ட்டு பீக் ஆச்சு அப்படின்னு பார்த்தா உக்ரைன் வார்னால ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசர் இன்ஃப்ளேஷன். இப்போ இந்த இஸ்ரேல் வாருக்கு அப்புறமா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் வாருக்கு அப்புறமா தான் ஹவுத்திஸ் இஸ் தி இஷ்யூ. ஹவுத்திஸ் ஸ்டார்டட் அட்டாக்கிங் எவ்ரி ஷிப் விச் இஸ் கிராசிங் தி பாபல் மண்டப் ஸ்ட்ரைட். பாபல் மண்டப் ஸ்ட்ரைட்டை தாண்டி சூயஸ் ரூட்டில் போகிற எல்லா ஷிப்பையும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டதுனால எவ்ரி ஷிப்பர் ஹேஸ் டு டைவர்ட் their route towards தி கேப் ஆஃப் குட் ஹோப். ஸோ பாபல் மண்டப் ஸ்ட்ரைப் வழியாக போயிட்டு சூயஸ் கெனால் வழியாக மெடிட்டரேனியன் சீக்கு போக வேண்டியவங்க எல்லாருமே தே ஆர் ரீரூட்டிங் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் கோயிங் இன் டு மெடிட்டரேனியன் சி. ஸோ இதனால் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாகி குளோபல் இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. இப்போது ஹவுத்திஸை வந்து லாஸ்ட் ஒரு 6 months கொஞ்சம் எந்த அட்டாக்ஸும் பெருசாக பண்ணாததுனால நார்மலைஸ் ஆகிருக்கு. இப்போ திரும்ப வந்து ஏன் வந்து இந்த ட்ரம்ப்போட அட்டாக் நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஐஆர் கிளாஸ்க்குள்ளே போகக்கூடாது, சண்டே பேசலாம். ப்ரீஃபாக சொல்லணும்னு பார்த்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 அட்டாக் ஒரே டைமில் தான் நடக்குது. இஸ்ரேல் வந்து சீஸ்ஃபயரை ப்ரீச் பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்துட்டோம். இவன் ப்ரீச் பண்ணால் திரும்ப ஹவுத்திஸ் ஆரம்பிச்சிருவான். கரெக்டாக நீ சீஸ்ஃபயர் கொடுக்க போகிறங்கிறனால தான் ஹவுத்திஸ் வந்து கம்முன்னு இருக்காங்க, எந்த அட்டாக்கும் பண்ணாமல். ஸோ திரும்ப சூயஸ் கெனால் இஸ் ரெக்கவரிங். அப்போது இஸ்ரேல் திரும்ப வந்து சீஸ்ஃபயரை ப்ரீச் பண்ண போகிறான்னா திரும்ப இவங்க அட்டாக்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், அவன் சீஸ்ஃபயர் அங்கே ப்ரீச் பண்ணி அங்கே காலி பண்ணட்டும், அதுக்குள்ளே நம்ம இவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிங்க்ரோனைஸ்டாக அந்த ஒரு மூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரில. இதில் நம்ம ஈஸிங் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம், பட் இது வந்து ஜான் 31 வந்த டாக்குமெண்ட், இன்றைக்கி மார்ச். ஸோ அதுதான் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு மானிட்டரி பாலிசி, ஸோ மானிட்டரி பாலிசி பார்த்தீங்கன்னா பாலிசி ரேட்ஸ் இந்த அட்வான்ஸ்ட் எக்கனாமிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2022 இன்ஃப்ளேஷன் பீக் ஆகிறதுனால எல்லாரும் அவங்களுடைய ரெப்போ ரேட்ஸை ஏற்றிட்டாங்க. அப்புறம் ஹை ரேட்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் குறைச்சிட்டாங்க. நீங்கள் இந்தியாவுடைய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அதே தான் பண்ணுச்சு. நம்மளோட ரெப்போ ரேட்டை ஏற்றி 6.5 மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னும் இங்கே குறையில, ஏன்னா பிப்ரவரியில் குறைச்சிட்டாங்க, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு எக்கனாமிக் சர்வே. ஸோ நம்மளே இப்போ இங்கே குறைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லாரும் அதே ட்ரெண்டு தான். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஜப்பான் தான் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா
0.25ல வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெப்போ ரேட்டை. ஜப்பானோட ரெப்போ ரேட் பாருங்கள், அதுதான் அவங்களோட எக்கனாமியோட பொட்டன்ஷியல். அவ்வளோ லோ ரெப்போ ரேட் வச்சாலும் அந்த அளவுக்கு லிக்விடிட்டியை அவங்களால வந்து கொடுக்க முடியுது, அதனால எக்கனாமி தாங்குது. ஸோ தட் இஸ் த திங். அண்ட் ஹையஸ்ட் ரெப்போ ரேட் யார் வச்சுட்ருக்கா? மெக்சிகோ. ஸோ மெக்சிகோ இஸ் ஹேவிங் ஆல்மோஸ்ட் 11% கிட்ட ரெப்போ ரேட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ட்ரெண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? யார் லோவஸ்ட்டாக இப்பயும் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஒன்று கற்றுக்கிட்டீங்க. யார் ஹையஸ்ட் ரெப்போ ரேட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா மெக்சிகோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்டைரக்டாக வந்து நம்ம எக்கனாமிக் சர்வேலேருந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எக்கனாமிக் சர்வேல ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கல, பட் இந்த கிராஃபை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது நாளைக்கு ஸ்டேட்மெண்ட்டாக எக்ஸாம் ஹாலில் கொஸ்டினில் வரும்போது ஆர் இன்டைரக்டாக எங்கேயாவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஎஸும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆல்சோ ஹேட் சிமிலர் தான், யூகே ஆல்சோ ஹேட் less than 1 தான், பட் எவ்ரி ஒன் ஹாவ் இன்க்ரீஸ்ட் இட். பட் ஜப்பான் ஸ்டில் மெயின்டைன்ஸ் தி லோ ரெப்போ ரேட். இதனால் என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து அவங்களுடைய ரெப்போ ரேட்ஸை ஏற்றி ஹைலே வச்சுட்டு இருந்ததுனால இன்ஃப்ளேஷன் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது இன்ஃப்ளேஷன் கிராஃப். இது எல்லாமே நீங்கள் படிக்கணும்னு இல்லை, சும்மா பாருங்கள். எல்லா ஊர்லேயும் வந்து இதனால் என்னாச்சு, இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிடுச்சு. ஸோ ரெப்போ ரேட்டை ஏற்றுறாங்க, இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிடுச்சு. புரிஞ்சிச்சா? அதே மாதிரி தான் அங்கேயும் இந்தியா, சைனா, மெக்சிகோ, இந்தோனேஷியா டெவலப்பிங் நாடுகளில் முக்கியமான 4 நாடுகள் எடுத்துட்டாங்க, அங்கேயும் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிடுச்சு. ஸோ இட் இஸ் சிங்க்ரோனைசிங். அண்ட் கமாடிட்டி ப்ரைஸஸும் வந்து பீக் ஆகுது. கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2022 பீக் ஆகுது, திரும்ப எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி கரண்ட் ட்ரெண்ட். ஸோ குளோபல் ஷிப்பிங் ப்ரைஸஸ் ஹாவ் மாட்ரேட்டட். ஸோ குளோபல் ஷிப்பிங் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 2023க்கு அப்புறம் ஒரு பீக் ஆகுது, திரும்ப வந்து இந்த ஹவுத்தீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்கேயும் ஒரு அட்டாக் நடக்குது, இங்கேயும் அட்டாக் நடக்குது, அதனால் பீக் ஆகுது, திரும்ப வந்து குளோபல் ஷிப்பிங் ப்ரைஸஸ் குறையுது. இப்போ திரும்ப வந்து பெஞ்சமின் நேத்தன்யாஹூ சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணுற போது திரும்ப ஹவுத்தீஸ் அட்டாக் பண்ணி திரும்ப ரூட்டை பிளாக் பண்ணுவாங்க. அதனால தான் சைமல்டேனியஸாக அது நடக்குது. 2 அட்டாக்கும் அடுத்தடுத்த டேல தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அது வந்து தட்ஸ் அண்டர்ஸ்டுட். இதனால தான் அவன் பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். எப்படியும் அவன் சீஸ்ஃபயர் வயலேட் பண்ணால் இவன் திரும்ப ஆரம்பிச்சிருவான், திரும்ப இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டர்லிங்க்ட். அதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எஸ்கலேட்டிங் டென்ஷன்ஸ் கண்டினியூ ஆகிறதுனால சிங்க்ரனைஸ்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து நடக்க திரும்ப வாய்ப்பு இருக்குது. என்ன தான் இன்ஃப்ளேஷன் மிட்டிகேட் ஆனாலும் அவர் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காரு, சிங்க்ரனைஸ்டு ப்ரைஸ் ரைஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திரும்ப பாரு புதுசாக ஒரு பிரச்சனை வருது. த சக்ஸஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் அண்ட் ஈஸிங் ஆஃப் மானிட்டரி பாலிசினால அகெயின் வந்து காஸ்ட் என்ன தான் குறைஞ்சாலும் இங்கே என்ன பார்க்குறாங்கன்னா பாண்ட் ஈல்டு பற்றி பார்க்குறாங்க. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன் டு தி பாண்ட் ஈல்டு இன் தி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னு பார்த்தா, வென் ரெப்போ ரேட் இன்க்ரீசஸ் வாட் வில் ஹேப்பன் டு தி பாண்ட் ஈல்டு. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் வந்து குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசெண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா தென் வாட் வில் ஹேப்பன், all the investors who are invested in the other, இது இப்போது ஜென்ரலாக ரெப்போ ரேட் குறைஞ்சிட்டதுனால now bonds will be attractive. அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இப்போ என்னாச்சுன்னா ரெப்போ ரேட் ஏற்றுறப்போ பாண்டை விட அதர் லோனிங்கில் வந்து நமக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், எல்லாம் அங்கே போயிடுவாங்க. இப்போ திரும்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையும் போது எல்லோரும் திரும்ப பாண்டுக்கு வருவாங்க. ஸோ பாண்டோடைய டிமாண்ட் அதிகமாகும். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸோட டிமாண்ட் அதிகமாகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையிறப்போ எல்லாரும் திரும்ப பாண்டு வாங்கி வச்சுக்கலாம், அதான் சேஃப்னு வருவாங்க. ஸோ பாண்டோட டிமாண்ட் அதிகமாகிறப்போ பாண்டோட ப்ரைஸஸ் அதிகமாகும், அதனால் பாண்டோட ஈல்டு குறையும். ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக எல்லா நாடுகள்லையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கட் பண்ணிட்டு இருக்கிறதுனால பாண்ட் ஈல்டும் குறையுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சா பாண்ட் ஈல்டு குறையும். த சக்ஸஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல், த கான்சிக்வெண்ட் ஈஸிங் ஆஃப் தி மானிட்டரி பாலிசிஸ்னால என்ன ஆச்சுன்னா லோவர் பாரோயிங் காஸ்ட் பிகான் டு ரிஃப்ளெக்ட் இன் தி டவுன்வர்ட் ட்ராஜெக்டரி ஆஃப் சாவரின் பாண்ட் ஈல்ட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லோரும் கட் பண்ணிட்டதுனால பாண்ட் ஈல்டு வந்து எல்லாமே குறையுது. அப்போ குளோபல் லெவலில் பாண்ட் ஈல்டு குறையுது. ஆனால் இந்த ட்ரெண்ட் வந்து இட் இஸ் ஆல்சோ கண்டினியூயிங் இன் சைனாலையும் பாண்ட் ஈல்டு குறையுது. ஆனால் யூரோப்பியன் எக்கனாமிக்ஸில் மட்டும் அவங்களுடைய பாண்ட் ஈல்டு வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திரும்ப இந்த அன்சர்டனிட்டிஸ் வரதுனால இப்போ திரும்ப வந்து இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் வரலாம். ஸோ அதனால் திரும்ப பாண்ட் ஈல்டு அதிகமாகலாம் அப்படிங்கிறதையும் they are telling. Trade policy uncertainty has increased sharply in the recent months. Trade policy uncertainty na again read it as Donald Trump. In the recent times due to import restrictive measures like tariffs. அதனால் ஆல்மோஸ்ட் இப்போ டொனால்ட் ட்ரம்ப்போடைய இந்த டேரிஃப்ஸ் வந்து 12.7% ஆஃப் G20 கண்ட்ரிஸோட இம்போர்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 12% ஆஃப் தி ட்ரேட் விச் இஸ் ஹேப்பனிங் அமாங் G20 countries will be affected by the tariff policies.
இதனால் திரும்ப அன்சர்டனிட்டிஸ் திரும்ப வருது. ஸோ அப்போது எக்கனாமி ரெக்கவர் ஆகிட்டே இருக்கிறப்போ திரும்ப ஒரு அன்சர்டனிட்டி. அந்த அன்சர்டனிட்டி காரணம் ஒன்று டொனால்ட் ட்ரம்ப், இன்னொன்று வந்து இந்த குளோபல் எக்கனாமிக் கான்ஃப்ளிக்ஸ் வந்து திரும்ப அதிகமாகிறதுனால. So if uncertainty persists and trade restrictive measures continue to rise, they could increase the costs and prices and deter investments and hinder innovation, and ultimately global economy will slow down. ஸோ இப்படி இந்த ரிஸ்க் இருக்கிறதுனால திரும்ப ஸ்லோ டவுன் நோக்கி போகும் அப்படிங்கிறது தான் அனாலிசிஸ் தே ஆர் கிவிங். ஓகே, ஸோ பாண்ட் ஈல்டு எல்லாம் குறையுது. ஏன் குறையுதுன்னா ரெப்போ ரேட்ஸ் குறையிறதுனால குளோபல் நாடுகளில் இருக்கிற சாவரின் பாண்ட் ஈல்டு வந்து குறையுது அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிக்குள்ளே வரும். வேர்ல்டு எக்கனாமியோட சுச்சுவேஷன் புரிஞ்சிச்சா? இந்த ஸ்டோரிஸ்லாம் ஆல்ரெடி நிறைய உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நான் தானே எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கேன். எக்கனாமிக்ஸ் நான் தான் நடத்துகிறேன், எடிட்டோரியல்ஸும் நான் தான் நடத்துகிறேன், இதுவும் நான் தான் நடத்துகிறேன்னா எல்லாமே கதைகளை நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பேன். பட் இந்த செஷனில் இந்த கான்டெக்ஸ்ட்டில் திரும்ப ஒரு வாட்டி எல்லாம் கேளுங்க. ஸோ இப்போ இந்தியன் எக்கனாமியோடைய இந்த கிராஃபை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறோன்னா, லாஸ்ட் 2 எக்கனாமிக் சர்வேல ஒரு கம்பேரிசன் பண்ணுறாங்க. தே ஆர் கம்பேரிங் தி கரண்ட் இயர் வித் தி ஆவரேஜ் க்ரோத் ரேட் ஆஃப் லாஸ்ட் டிகேட். ஸோ லாஸ்ட் டிகேட் ஏன்னா வந்து பேண்டமிக் டிஸ்ரப்ஷன்ஸ்க்கு அப்புறம் எக்கனாமி எல்லாம் வந்து திரும்ப ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. ஸோ தே ஆர் கம்பேரிங் தி ஆவரேஜ் க்ரோத் ரேட் வித் தி கரண்ட் இயர். ஸோ க்ரீன் இஸ் தி கரண்ட் இயர், எல்லோ வந்து லாஸ்ட் 1 டிகேடோடைய ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர் கம்பேர்ட் டு லாஸ்ட் 10 years. ஸோ அக்ரிகல்ச்சர் வாஸ் நாட் அஃபெக்டட் பை பேண்டமிக், அது எப்போவுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ ரெக்கவர்டு கம்பேர்ட் டு லாஸ்ட் 10 years இன் இந்தியா. இது இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் சர்வீசஸ் பாருங்கள் இன்னும் வந்து இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது குளோபலுக்கு இந்தியாவுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. குளோபல் லெவலில் அது பார்த்துட்டோம். இப்போ இந்தியாவுக்குள்ளே வாங்க. இங்கே என்ன பார்க்குறோன்னா லாஸ்ட் 10 yearsோட க்ரோத்தை கம்பேர் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர். ஆனால் சர்வீசஸ் இஸ் ஸ்டில் எட் டு ரீச். ஏன்னா இந்தியா வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமி. ஸோ பேண்டமிக்னால அதிகமாக அஃபெக்ட் ஆன செக்டரே சர்வீஸ் செக்டர் தான். கரெக்டாக? ஸோ அப்போ வாங்கின அந்த அடி வந்து ஒரு வருஷமாக ரெக்கவர் ஆகி இன்னும் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இன்னும் அது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஓவரால் ஜிவிஏ வந்து இன்னும் ஃபுல்லாக ரீச் ஆகலை, ஜிடிபி க்ரோத்தும் இன்னும் ஃபுல்லாக ரீச் ஆகலை. அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி மட்டும் ரீச் ஆகிடுச்சு, ஆனால் சர்வீசஸ் தான் இன்னும் ரீச் ஆகலை. ஆனால் சர்வீசஸ் தான் 53% ஷேர். அதனால் என்னது ஓவரால் ஜிடிபி ஜிவிஏலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஓவரால் ஜிடிபி அண்ட் ஜிவிஏ ஆல்சோ ஹஸ் நாட் ரெக்கவர்ட். புரிஞ்சிச்சா? ஸோ இதுலேருந்து என்ன ட்ரெண்டு, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ இது ப்ரிலிம்ஸுக்கு நம்ம எப்படி வந்து எக்கனாமிக் சர்வே அப்ரோச் பண்ணணும். இது ஒன்றுத்தில் நான் டெமோ காட்டுறேன், இதை வச்சு நீங்கள் வர எல்லாமே பாருங்கள். ஸோ இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக வரும். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் க்ரோத் இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர் கம்பேர்ட் டு தி லாஸ்ட் டிகேடல் ட்ரெண்டு. இது அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம்ல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு தான் வி ஆர் சீயிங் தி எக்கனாமிக் சர்வே. ஸோ இது இன்டைரக்ட் இன்ஃபரன்சஸ்க்கு எங்கேயாவது யூஸ் ஆகலாம். பட் ஓவரால் ஜிடிபி அண்ட் ஜிவிஏ இஸ் எட் டு ரெக்கவர். Industry has recovered, services has recovered, but overall it is yet to recover. அப்படின்னு இந்த ட்ரெண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ இது கிராஃப் சும்மா பாருங்கள், இது நோட் பண்ண வேண்டியதில்லை. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த பிளாக் லைன் வந்து அதுதான் நம்ம ஜெர்மனிக்கு பார்த்தா தான் இங்கே திரும்ப பார்க்குறோம். தட் பிளாக் லைன் இண்டிகேட்ஸ் தி ஓவரால் ட்ரெண்ட், ஹவு தி எக்கனாமி ஷுட் ஹவ் பெர்ஃபார்ம்ட், பட் ப்ளூஸ் அண்ட் தி கலர்ட் லைன் இஸ் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தி ஓவரால் ஜிவிஏ, இங்கே நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்குறோன்னா ஓவரால் ஜிவிஏ வந்து இதுதான் வந்து ட்ரெண்டு. இது குறைஞ்சி திரும்ப வந்து போயிருக்கு. ஆனால் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்டை விட பெட்டராக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஈவன் டியூரிங் தி பேண்டமிக் அக்ரிகல்ச்சர் வாஸ் நாட் டிஸ்ரப்டட். ஸோ அதனால் நேச்சுரல் க்ரோத் ரேட்டை இன்னும் பெட்டராகி போயிட்டுருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் திரும்ப டிப் ஆச்சு, திரும்ப வந்துச்சு. அண்ட் சர்வீசஸ் டிப் ஆகுது, சர்வீசஸ் செட் டு ரெக்கவர் அப்படிங்கிறது வி ஆர் சீயிங். ஓகே, ஸோ சும்மா தான் இந்த ட்ரெண்டு பார்த்தாலே போதும், அதை நான் சும்மா காட்டுறேன், இது நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் எக்கனாமிக் சர்வேல இருந்துச்சு. அண்ட் டு பி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னென்னா, லாஸ்ட் இயர் எக்கனாமிக் சர்வே ஃபுல் செஷன் நான் நடத்தவே இல்லை. இஃப் யூ குட் நோட், நம்ம இன்ட்ரீம் பட்ஜெட் நடத்தணும், இந்தியன் எக்கனாமி ரிவ்யூ நடத்தணும். ஜூலை மாதத்தில் வந்து எக்கனாமிக் சர்வே வி டிடன்ட் ஹேவ் தி செஷன். ஸோ இந்த எக்கனாமிக், ஏன்னா உங்களுக்கு எப்படி இந்த எக்கனாமிக் சர்வேல எல்லாம் அப்டேட் ஆகிடும், ஸோ இதை ப்ரிலிம்ஸுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் நான் இந்த என்டையர் 13 சாப்டர்ஸ்லையும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பழைய எக்கனாமிக் சர்வேல டூப்ளிகேட் ஆகாத விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த எக்கனாமிக் சர்வேல இருக்க கண்டென்ட்டும் வந்து இதில் டூப்ளிகேட் ஆகாத விஷயங்கள்லாம் நான் ஆட் பண்ணியிருப்பேன், அதுவும் இருக்குது. ஸோ அதனால் டோன்ட் வரி அபவுட் தட். So as per the first advance estimate, India's real GDP is estimated to grow by 6.4% in the current year. Current fiscal நம்ம economic growth வந்து 6.4 இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
ஆன் தி சப்ளை சைட். ஸோ ஜிடிபி வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ இங்கே நமக்கு ஜிடிபி இருக்குது, ஜிவிஏ இருக்குது. ஸோ ஜிடிபியை வந்து நம்ம வந்து டிமாண்ட் சைடு அப்படின்னு சொல்கிறோம், ஜிவிஏவை சப்ளை சைடுன்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ ஏன் ஜிடிபியை டிமாண்ட் சைடுன்னு சொல்கிறோம்? ஹவு மச் ஃபைனல் குட்ஸ் ஹவ் பீன் கன்சியூம்டு. ஸோ அதுக்கு எவ்வளோ கன்சம்ஷன் ஆயிருக்குன்னு தானே பார்க்குறோம். சிஜிஐஎக்ஸ் வந்து மெஷர் பண்ணும்போது எல்லாரும் எவ்வளோ டிமாண்டை உருவாக்குறாங்க அப்படின்னு மெஷர் பண்ணுறது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் இங்கே பார்க்குறோம். ஆனால் ஜிவிஏல வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு ஒரு செக்டரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இதை சப்ளை சைடுன்னு பார்க்குறோம். ஸோ ஜிடிபி வேல்யூ வந்து 6.4 க்ரோ ஆகுது, ஜிவிஏ வேல்யூ வந்து 6.4, ரெண்டுமே 6.4 தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டுமே வந்து ரியல் தான். நம்ம நாமினல் ஜிடிபி க்ரோத் ரேட்டை பற்றி பாலிசி டிஸ்கஷன்ஸில் நடக்காது. நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸில், ஆர்டிகல்ஸில் எல்லா இடத்துலையும் பார்க்குறது ஜிடிபின்னு சொல்லி ஒரு க்ரோத் ரேட் சொல்கிறோம், இந்தியன் எக்கனாமிஸ் ரெக்கவரிங் அப்படின்னு ஒரு க்ரோத் ரேட் சொல்கிறாங்களா, அது எல்லாமே ரியல் ஜிடிபி தான். நாமினல் ஜிடிபிங்கிறது டிஸ்கஷன்ஸில் யூஸ் பண்ண வேண்டாம். நாமினல் ஜிடிபி இஸ் அஃபெக்டட் பை இன்ஃப்ளேஷன். ஸோ அதனால் அந்த இன்ஃப்ளேஷனரி எஃபெக்டை ரிமூவ் பண்ணி கால்குலேட் பண்ணுற ரியல் ஜிடிபி தான் நம்ம பாலிசி சர்க்கிள்ஸ் எல்லாத்துலேயும் பார்ப்போம். ஸோ ரியல் ஜிடிபி க்ரோத் ரேட் தான் கரண்ட் இயரில் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி 6.4 அப்படின்னு பார்க்குறோம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைசஸ். ஸோ இந்த கரண்ட் ஃபிஸ்கல்லையும் நமக்கு ஃபஸ்ட் குவார்ட்டர் அண்ட் செகண்ட் குவார்ட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட் குவார்ட்டரில் இட் க்ரூ அட் 6.7 அண்ட் செகண்ட் குவார்ட்டர் தான் 5.4 ஆச்சு. அது 5.4 ஆன பிறகு தான் நம்ம பார்த்தோம் ரெப்போ ரேட்டை வந்து கட் பண்ணாங்க, சிஆர்ஆரை வந்து கட் பண்ணாங்க. இந்த எல்லா ப்ரெஷர்ஸும் வந்து ஏன் ஏறுச்சுன்னா திடீர்னு செகண்ட் குவார்ட்டரில் 5.4 போயிடுச்சு. இதான் நம்ம வந்து அந்த ரெப்போ ரேட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், வை ஆர்பிஐ கட் தி ரெப்போ ரேட் ஆஃப்டர் 5 years அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா செகண்ட் குவார்ட்டரில் திடீர்னு ஜிடிபி க்ரோத் ரேட் 5.4 ஆயிடுச்சு. ஏன்னா கண்டினியூஸ்லி யூ ஆர் ஹேவிங் ஹை ரெப்போ ஃபார் தி லாஸ்ட் 2 years. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் அஃபெக்டிங் தி லிக்விடிட்டி. ஸோ அதனால் 5.4% இருக்குது. க்ரோத் இன் தி ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபிஸ்கல் இயர் 2020. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நமக்கு ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்குமான டேட்டா தான் ஃபஸ்ட் ஹாஃப், கரெக்டாக? ஏன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும்ங்கிறது செகண்ட் ஹாஃப். நம்ம அக்டோபர் டு மார்ச் செகண்ட் ஹாஃப் இன்னும் முடியல, 3 குவார்ட்டர் தான் முடிஞ்சிருக்கு இந்த எக்கனாமிக் சர்வே வரும்போது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஹாஃபோட டேட்டாவில் பார்க்குறப்போ அக்ரிகல்ச்சர் அண்ட் சர்வீசஸ் வாஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணதுனால அது வந்து ஒழுங்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காரிஃப் ப்ரொடக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி அக்ரிகல்ச்சரல் செக்டர், காரிஃப் ப்ரொடக்ஷனுடைய அப்டேட் வரைக்கும் தான் இப்போதைக்கு நமக்கு இருக்குது. ஏன்னா ராபி இது இனிமேல் தான் தெரியும். ஸோ காரிஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இஸ் வெரி ஹை அண்ட் ப்ரொடக்ஷன் இஸ் குட். மான்சூனும் வந்து இந்த வருஷம் வந்து ஹெல்தி காரிஃப் ப்ரொடக்ஷன், அபவ் நார்மல் மான்சூன்ஸ் அண்ட் அடிக்குவேட் ரிசர்வாயர் லெவல். ஸோ மான்சூன் அபவ் நார்மல் வந்துடுச்சு. ஸோ அக்ரிகல்ச்சரோட பர்ஃபார்மன்ஸோட இண்டிகேட்டர்ஸ் என்னென்னா காரிஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, காரிஃப் சோயிங் எவ்வளோ, காரிஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, ராபி சோயிங் எவ்வளோ, ராபி ப்ரொடக்ஷன் எவ்வளோ. ஸோ காரிஃப் அண்ட் உடைய ப்ரொடக்ஷன் வந்து இட் இஸ் குட். மான்சூன் எப்படி இருந்திருக்கு? மான்சூன் நல்லா இருந்திருக்கு. மான்சூன் நல்லா பெஞ்சதுனால ரிசர்வாயர் லெவல் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் இன் தி அக்ரிகல்ச்சர். ரிசர்வாயர் லெவல்லாம் என்ன அப்படின்னா ஒரு லேக்ஸ்லேயும் டேம்ஸ் எல்லாம் கட்டியிருக்கோம்ல, அங்கே உருவாகிற ரிசர்வாயரில் எவ்வளோ அளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ நிறைய தண்ணி இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ரிசர்வாயர் லெவல் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் இண்டிகேட்டர். அண்ட் ராபியோட சோயிங்கும் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகமாக தான் நடந்திருக்கு. ஸோ அப்போ ஓவராலாக இந்த வருஷம் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் இன்னும் நல்லா தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ப்ரெடிக்ஷன். மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து தே ஃபேஸ் சர்டன் ப்ரெஷர்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரல் செக்டர் என்ன தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் மேனுஃபேக்சரிங்கில் என்ன இஷ்யூ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்லோ டவுன் சிக்னிஃபிகண்ட்லி டியூ டு வீக் டிமாண்ட் ஃப்ரம் தி டெஸ்டினேஷன் கண்ட்ரி. இந்தியா ஆல்ரெடி வந்து லோ எக்ஸ்போர்ட்டிங் தான். ஆனால் குளோபல் எக்கனாமிக்ஸ் ஸ்லோ டவுன் வந்து அன்சர்டனிட்டிஸ் இருக்கிறதுனால கூட்ஸோடைய டிமாண்ட் வந்து வேர்ல்டு லெவலில் குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு புரியுதா லாஜிக்கு? வேர்ல்டு லெவலில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது, குளோபல் லெவலில் டிமாண்டு குறைஞ்சிருக்கு, அதனால் குளோபல் க்ரோத் குறைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம்ல. அதனால் என்ன ஆகுது, குளோபல் லெவலில் டிமாண்ட் ஸ்லோ டவுன் ஆனதுனால இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸும் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து இட் ஹாஸ் அஃபெக்டட். ஆனால் அதே மாதிரி அக்ரெசிவ் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் ஆஃப் மேஜர் ட்ரேடிங் நேஷன். மேஜர் ட்ரேடிங் அதான் ரீட் இட் ஆஸ் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஆளுங்க டேரிஃப்ஸ் போட போகிறதுனால அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி அஃபெக்டிங் இட். இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்னால் என்ன அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் இஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டிவ் பாலிசி. இப்போ சிபிஏஎம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இந்த மாதிரி மெக்கானிசம்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம். அபவ் ஆவரேஜ் மான்சூன் ஹேஸ் மிக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இன்னொரு இஷ்யூ என்னதுன்னா, மான்சூன் வந்து அபவ் ஆவரேஜ் தான், அது அக்ரிகல்ச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் சர்வீசஸ்க்கு என்ன ஆயிடுச்சு, மேனுஃபேக்சரிங் என்ன ஆயிருக்குன்னா, செகண்டரி செக்டருக்குள்ளே தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் வச்சுருக்கோம் நம்ம ஜிடிபியோடைய இது பார்க்குறப்போ. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, நிறைய மான்சூன் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் மைனிங்லேயும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து ஓவராலாக நம்ம பார்க்குற ஜிடிபியோடைய டேட்டா. ஜிடிபி அட் கரண்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது பார்க்குறோம்.
ஸோ இது வந்து ஜிடிபி அட் கரண்ட் ப்ரைஸஸ், இது வந்து ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ். நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ் இங்கே இருக்கிறத ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஸோ கரண்ட்னா நாமினல், இது ரியல். ஸோ ரியலை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அக்ரிகல்ச்சரோட கரண்ட் ஷேர் வந்து 16, இண்டஸ்ட்ரியோட ஷேர் வந்து 29 அண்ட் சர்வீசஸோட ஷேர் வந்து 55. ஸோ அப்டேட் ஆகிருக்கு. நமக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸில் நான் வேறு நம்பர் சொல்லியிருப்பேன், இப்போது நம்பர் வந்து மாறி இருக்குது. ஸோ இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சரோட ஷேர் இன் ஜிடிபி வந்து நம்ம 17 சொல்லியிருப்பேன், இப்போ 16 ஆகிடுச்சு. மேனுஃபேக்சரிங்கோட ஷேர் வந்து அதே 29 தான் இருக்குது. ஆனால் சர்வீசஸோட ஷேர் இங்கே ஒன்று குறைஞ்சது, இங்கே ஏறி இருக்குது. ஸோ இதான் வந்து நோட் பண்ணணும். இதை ஏன் நான் போட்டேன் அப்படின்னா செக்டர்ஸை காட்டுறதுக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர்னு நம்ம சொல்கிறது அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், இதை தான் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். நம்ம இங்கே இண்டஸ்ட்ரிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுறோமே தவிர செகண்டரிங்கிற வேர்டை யூஸ் பண்ணல. ஸோ இண்டஸ்ட்ரிங்கிற வேர்டு யூஸ் பண்ணும்போது மைனிங், இண்டஸ்ட்ரி இஸ் டிவைடட் இன்டு 4. மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி சப்ளை, வாட்டர் சப்ளை அண்ட் இது பாருங்கள் கொஞ்சம் சர்வீசஸ் இங்கே வருது, அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் செக்டர். ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டரில் தான் இது இருக்குது. ஸோ அப்போது மான்சூன் அதிகமாக இருந்ததுனால கன்ஸ்ட்ரக்ஷனும் அஃபெக்ட் ஆகிருக்கு, மைனிங்கும் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சர்வீசஸ் இஸ் டிவைடட் இன்டு 3: பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ் அண்ட் அதர் சர்வீசஸ். இது வந்து கவர்மெண்ட்டோடைய கான்ட்ரிபியூஷன். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் சர்வீசஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்னால் டாக்டர், லாயர், அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் சர்வீசஸில் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னா which of the following is part of industrial sector, which of the following is part of service sector, which of the following part of agriculture அப்படின்னு கேட்கலாம். ஸோ சர்வீஸ் செக்டரில் என்னென்னலாம் வருது? கவர்மெண்ட்டோடைய கான்ட்ரிபியூஷன் வருது, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் லைக் டாக்டர், லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ், அவங்களாம் வராங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட், ஹோட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் அது ரிலேட்டட் சர்வீசஸ், ப்ராட்காஸ்டிங், இது எல்லாமே வந்து தேர்ட் ஷேர். இது நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பே நோட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேல்யூஸை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டயக்ராம் நான் போட்டது செக்டர்ஸ் பார்த்துக்கிறதுக்கு, எப்படிலாம் செக்டர்ஸ் வந்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு. இந்த டயக்ராம் வந்து கரண்ட் வேல்யூ. முன்னாடி வந்து என்னென்னா எக்கனாமிக் சர்வேல அந்த வேல்யூஸ் எடுத்து போட்டுருவாங்க. இப்போ இவருக்கு நாகு வந்ததுலேருந்து என்ன பண்ணுறாரு, நாகுன்னா அனந்த நாகேஸ்வரனை நான் நாகுன்னு தான் சொல்லுவேன், சரியா? நான் நாகுன்னு சொல்லும்போது நான் சீஃப் எக்கனாமிக் அட்வைசரை தான் சொல்கிறேன்னு அர்த்தம். ஸோ நாகு வந்ததுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து அது போட மாட்டுறாரு, பின்னாடி போய்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்பெண்டிக்ஸ்லேருந்து தான் டேட்டாவை எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம நோட் பண்ணுறோம். இப்போ C+G+I+X அடுத்தது. இது நம்ம செட்டிலே நான் உங்களுக்கு காட்டிட்டேன், திரும்ப இன்னொரு வாட்டி காட்டுறேன். செட்டில் நம்ம ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை வந்து காட்டினேன். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஜிவிஏ எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ ஜிடிபிக்குள்ளே வரும். ஸோ CGIX இந்த நாலுமே எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த வேல்யூ பாருங்கள். ஓகே, ஸோ இதில் வாட் இஸ் கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்? ரெட்டுனா கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். PFCனா என்ன? ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இது C, இது G. GFCFனா என்ன? I, கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன். இது நெட் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதோட ஷேர் ஹையஸ்ட்டாக இருக்குது? இந்தியன் எக்கனாமியோடைய பிக்கஸ்ட் இது வந்து எதுனா C காம்பனண்ட் தான். ஸோ ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இதுதான் I காம்பனண்ட். இதுதான் வந்து ஃபர்ம்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் ஹவுஸ் ஹோல்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான் பயங்கரமாக ரெக்கவர் ஆகி நம்ம எக்கனாமிக்கு இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ என்னென்னா பேண்டமிக் இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டமிக் இயரோட டேட்டாவை பார்க்குறப்போ CGIXல சியும் குறைஞ்சிச்சு, ஐயும் குறைஞ்சிச்சு, எக்ஸும் குறைஞ்சிச்சு, G மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா திரும்ப C ஹேஸ் ரெக்கவர்ட். ப்ரைவேட் கன்சம்ஷன் அமாங் தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேவும் அந்த டேட்டாவை தான் சொல்லுது. ஸோ C காம்பனண்ட் நல்லாவே ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவுடைய ஸ்ட்ராங் ஜிடிபி க்ரோத்துக்கு ஹையஸ்ட் ஷேர் வந்து எதுலேருந்து வருதுன்னா C தான். ஸோ இதோட டிக்ரீசிங் ஆர்டர் பாருங்கள், C ஃபஸ்ட்டு, I செகண்டு, தேர்டு வந்து எது? ஸோ ஆக்சுவலி தேர்டு வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தான், G தான். நெட் எக்ஸ்போர்ட்ஸ் இது எக்ஸ்போர்ட்டு, இது இம்போர்ட்ஸு. ஸோ நெட் எக்ஸ்போர்ட் வந்து -2ன்னு வரும். ஸோ அது -2ல் இருக்கிறதுனால அதுதான் 4வது. உங்களுக்கு புரியுதா? ஸோ ஷேரில் வந்து ஹையஸ்ட் வந்து என்ன அப்படின்னா C ஃபஸ்ட்டு, I செகண்டு, G தேர்டு, X வந்து ஃபோர்த்து. ஸோ இந்த ஷேரில் தான் இருக்குது. இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. இது UPSCயில் கேட்பாங்களான்னு தெரியல, ஆனால் குரூப் 1ல் கேட்கலாம், ஆர் சம் அதர் எக்ஸாம்ஸில் கேட்கலாம். நம்ம செட்டில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் CAPF கொஸ்டின். CAPFல கேட்டிருக்கான். CAPFல இதுதான் கொஸ்டின், அரேஞ்ச் இன் தி டிக்ரீசிங் ஆர்டர். இப்போ நாங்கள் மேலே போட்டிருக்கேன்ல, அது கரண்ட் இயரோடைய CAPF கொஸ்டின். அந்த கொஸ்டின் தான் நம்ம செட்டில் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ப்ரைவேட் கன்சம்ஷன் ரிமைன் ஸ்டேபிள் ரிஃப்ளெக்டிங் ஸ்டெடி டொமஸ்டிக் டிமாண்ட். ஸோ ரூரல் டிமாண்ட் இப்போ
ஹவு சி இஸ் பெர்ஃபார்மிங் வெல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சியோட பெர்ஃபார்மன்ஸ் காரணம் வந்து போத் ரூரல் டிமாண்ட் அண்ட் அர்பன் டிமாண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரூரல் டிமாண்ட் இம்ப்ரூவ் ஆனது காரணம் 2 வீலர் 3 வீலர் டிராக்டர் சேல்ஸ் வந்து ரூரல் ஏரியாஸில் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காரிஃப் கிராப்ஸ்லேயும் பம்பர் ப்ரொடக்ஷன், அதாவது ஹை ப்ரொடக்ஷன் லெவல்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹை எம்எஸ்பி வந்து கவர்மெண்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து போத் ராபி காரிஃப்க்கு அதிகமான எம்எஸ்பி செட் பண்ணியும் ப்ளஸ் காரிஃப் ப்ரொடக்ஷன்ஸும் அதிகமாக இருந்ததுனாலையும் அண்ட் கவர்மெண்ட் ரூரல் ஏரியாஸில் 2 வீலர் 3 வீலர் அண்ட் டிராக்டர் சேல்ஸ்லாம் அதிகமானதுனால ரூரல் டிமாண்ட் அதிகமாக காட்டுது. அதுதான் சி காம்பனண்ட் ஏறினதுக்கு காரணம். அர்பன்லேயும் வந்து அர்பன் ஏரியாவில் ஆனால் ஆட்டோமொபைல் கன்சம்ஷன் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஸோ அப்போது ஆட்டோமொபைல் கன்சம்ஷன் இன் ரூரல் ஏரியா இஸ் இம்ப்ரூவ்ட், பட் அர்பன் ஏரியாவில் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் அர்பன் ஏரியாவில் இம்ப்ரூவ் ஆனது எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ். அதான் வந்து எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜினா என்ன? நம்ம சாப்பிட்ற இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் நீங்கள் வாங்குற ஐட்டம்ஸ் தான் எஃப்எம்சிஜி. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க நீல்கிரிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது. எதனால் அதிகமாக இருக்குது? எதனால் சூப்பர் மார்க்கெட் கன்சம்ஷன் ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக இருக்குது? இந்த ஜெப்டோனால். ஜெப்டோ, பிளிங்கிட் எல்லாரும் இப்போ வந்து முன்னாடி கடைக்கு போய் வாங்க சோம்பேறித்தனம் பட்டுட்டு வாங்காமல் இருப்போம்ல, இப்போ அதே வாங்கிடுறோம். இவன் வந்து வாங்க வச்சிட்றான். அடிக்கடி ஸ்நாக்ஸு, எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு இதில் மேலே அந்த டேப் போட்டு அந்த கவர் வந்து வாசலில் இருக்குது. சரி, லாபம் தான் நமக்கு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் தான், ஆனால் ஓவர் கன்சம்ஷன் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது நம்ம வீட்லேயும் பார்க்க முடியுது, நாட்டிலையும் பார்க்க முடியுது. ஸோ எலெக்ஷன் சீசன். ஸோ எதுக்கு இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஜி காம்பனண்ட் வந்து ஏன் வந்து குறைஞ்சிருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 2024 எலெக்ஷன் இருந்ததுனால கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொஞ்சம் குறைஞ்சதுனால தான் ஜிடிபியே குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலி கரண்ட் இயரோட ஜிடிபி ஸ்லோ டவுனுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன் எலெக்ஷன் இயர்னா எலெக்ஷன் அப்போது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கிறப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் சைட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனாலையும் அட்மினிஸ்ட்ரேஷனோட அஜெண்டா அட்டென்ஷன் எல்லாமே எலெக்ஷனியரிங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குறையும். அதனால் ஜிடிபி ஸ்லோ டவுனுக்கு அதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் ஜிடிபி ஸ்லோ டவுன் அப்படின்னு போட்டால் எலெக்ஷன் இயர். நம்ம குளோபல் லெவலில் எலெக்ஷன் இயர்னால என்னென்னு பார்த்தோம்னா பாலிசி அன்சர்டனிட்டி பார்த்தோம், அன்பிரடிக்டபிலிட்டி பார்க்குறோம். இந்தியாவில் எலெக்ஷன் இயர்னால வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிச்சு, அதனால் ஜிடிபி ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, 5.4க்கு போயிருக்கு. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து வி ஆர் சீயிங். Private sector investment may have remained subdued because of domestic political timetable, global uncertainties எல்லாமே இருக்கிறதுனால ப்ரைவேட் செக்டர்லேயும் கொஞ்சம் சப்டியூடாக தான் போயிட்டுருக்கு. எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் நான் ஃபேக்டர் சர்வீசஸ் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் வைல் இம்போர்ட்ஸ் ஹாஸ் இன்க்ரீஸ். ஸோ இதெல்லாம் இவ்வளோ டேட்டாலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, நெட் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து என்ன அவுட்லுக் கொடுக்குறாங்க அப்படின்னா லுக்கிங் ஹெட் இந்தியன் எக்கனாமிக்ஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 26 ஆர் பேலன்ஸ். அடுத்த வருஷம் கொஞ்சம் பேலன்ஸாக தான் பார்க்க போகுது. ஏன்னா எலெக்ஷனும் இல்லை, கவர்மெண்ட்டும் வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, எல்லாம் சூப்பராக தான் இருக்க போகுது. பட் ஹெட்வின்ஸ் இருக்குது. ஹெட்வின்ஸ்னால் என்ன? நீங்கள் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறப்போ உங்கள் முன்னாடி அடிக்கிற காற்று, முன்னாடி காற்று அடித்தா என்ன ஆகும்? சைக்கிள் ஓட்ட முடியாது. அதுதான் ஹெட்விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெட்விண்ட் அண்ட் டெய்ல்விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெட்வின்ஸ் என்ன தான் வந்து எக்கனாமி வந்து பேலன்ஸ் தான் இருந்தாலும் எலிவேட்டட் குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னாலையும் ட்ரேட் அன்சர்டனிட்டிஸ் விச் இஸ் டொனால்ட் ட்ரம்ப்னாலையும் கமாடிட்டி ப்ரைஸ் ஷாக்ஸ் இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து இருக்க போகுது. சரி, அது ட்ரேட் அன்சர்டனிட்டிஸ்ன்னு தான் போடுவாங்க. நம்ம வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் அப்படின்னு. இது ஹிந்துவில் கூட ஆர்டிக்கலில் போட்டிருந்தான். ஸோ ஹிந்துலேருந்து நான் கூட அதை எடுத்து குரூப்லேயும் போட்டிருந்தேன், ரீட் இட் அஸ் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு. அது ஹிந்துவில் போட்டிருந்தது தான். ஸோ எலிவேட்டட் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னாலே ட்ரேட் அன்சர்டனிட்டிஸ்னால கமாடிட்டி ஷாக்ஸ் திரும்ப வரலாம், நிச்சயமாக வரலாம். ஓவரால் இந்தியா வில் நீட் டு இம்ப்ரூவ் இட்ஸ் குளோபல் காம்படிட்டிவ்னஸ் த்ரூ கிராஸ் ரூட் லெவல் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இந்த தேர்ட் பாயிண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது 5th சாப்டர் நான் நடத்துகிறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்தியன் எக்கனாமி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, எக்கனாமிலாம் ஓரளவுக்கு ஃபைன் தான். ஆனால் இந்த வாட்டி வந்து நாகோ வந்து ஒரு விஷயத்தை வந்து பாராட்டணும். பொதுவாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரகுராம் ராஜன், நெக்ஸ்ட்டு வந்து வி ஹேட் அரவிந்த் சுப்ரமணியம், இவங்க 2 பேரும் தான் வந்து லாஸ்ட்டாக இருந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர்ஸ். இவங்க இருந்த டைம்லலாம் வந்து ப்ராப்ளம்னா இதுதான் பிரச்சனைன்னுவாங்க. அரவிந்த் சுப்ரமணியம்லாம் வந்து 2015, 16, 17, 18 இந்த 4 வருஷமாக எழுதினார். இதுதான் பிரச்சனை, இந்தியன் எக்கனாமியில் இது சரியில்லை, இது மாற்றணும், இது மாற்றுறதுக்கு இதெல்லாம் பண்ணு அப்படிங்கிறது இருக்கும். பட் கிருஷ்ணமூர்த்தி வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு? கிருஷ்ணமூர்த்தி ஸ்லோவாக வந்து இந்தியா தான் தாறு மாதிரியா, நாங்களாம் எங்களெல்லாம் அஸ்டிக்கவே முடியாது, என்ன யாரை பார்த்து பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன், அப்படி மாறிச்சு கிருஷ்ணமூர்த்தி வந்த பிறகு. ஸோ அப்போ எக்கனாமிக் சர்வேயோட பர்பஸே போகுது, நீ எதுக்கு இதில் வந்து ஃபேக்காக பண்ணணும்? பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும். ஸோ கிருஷ்ணமூர்த்தியோட 3 வருஷமும் இந்தியா தான் பெஸ்ட்டு, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், இந்தியா இஸ் தி பெஸ்ட். சரி, அப்படி சொல்லிக்கலாம் நம்ம.
அதுக்காக பிரச்சனையே இல்லையா? இருக்கிற பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது தான் சொல்யூஷனை தேடி நம்ம போவோம். இப்போ ஜாம் ட்ரினிட்டின்னு கொண்டு வந்தது யார்? அரவிந்த் சுப்ரமணியம் தான் அது சொல்யூஷன் சொல்கிறாரு. இது பிரச்சனை, இதை சரி பண்ண சொல்யூஷன், இந்த சொல்யூஷனாக ஜாம் ட்ரினிட்டி வருது. அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அகைன் நாகு வந்து ஃபஸ்ட்டு 2 வருஷமும் கொஞ்சம் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார், நம்மலாம் தாறுமாறு பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு. பட் இந்த எக்கனாமிக் சர்வேல நாகு வந்து கொஞ்சம் நேர்மையாக இருந்திருக்காரு. என்னென்னா இந்தியன் எக்கனாமிக் பிரச்சனை இருக்குது, ஸோ நம்ம விக்சித் பாரத் 2047 அப்படிங்கிற கோல்லாம் வச்சிடலாம், ஆனால் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. நானும் ஷாக் ஆகிட்டு, என்னையா அது? நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபேஸ் படித்தேன், எக்கனாமிக் சர்வேயோட ப்ரிஃபேஸில் படிக்கிறப்போ ஆல் தி கண்டென்ட்ஸ் கிவன் இன் திஸ் டாக்குமெண்ட் இஸ் மை ஒப்பீனியன், இட் டசன்ட் ரிஃப்ளெக்ட் தி கவர்மெண்ட்ஸ் பாலிசி அப்ஜெக்டிவ் அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல இருக்குது. என்னையா சொல்கிறீங்க, எக்கனாமிக் சர்வே இப்படி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நானும் வந்து யோசிச்சேன். ஏன்னா எக்கனாமிக் சர்வே இஸ் கவர்மெண்ட்ஸ் வாய்ஸ். ஸோ ஆனால் நாகு இந்த லைன் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ என்னத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தா 5th சாப்டரில் சொல்லியிருக்காரு. நான் அதான் ரீல்ஸில் எடுத்து போட்டேன். இந்தியன் எக்கனாமி அவ்வளோ சீக்கிரம் விக்சித் பாரத் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது, இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் சொல்யூஷன் வந்தால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ அதனால் அந்த டிஸ்க்ளைமர் போடுறாரு. பட் அந்த டிஸ்க்ளைமருக்கான தேவையே இல்லை. ஏன் அவ்வளோ பயப்படுறாங்கன்னு தெரியல. எக்கனாமிக் சர்வேயோட பர்பஸே கிரிட்டிசிசம் சொல்கிறது தான். ஸோ இந்தியன் எக்கனாமியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறதா நம்ம கடைசி சாப்டராக ஃப்ரைடே அன்னைக்கு பார்ப்போம். ஸோ அதில் வந்து வில் பி சீயிங். வித் திஸ் யூ ஆர் வைண்டிங் அப் தி ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிருக்கணும் கணக்குப்படி. பட் ஓகே, அது எல்லாம் உங்களுக்கு கேஸ்கேடிங் எஃபெக்ட் பற்றி தெரியும், ஜிஎஸ்டி படிக்கிறப்பே நான் நடத்தியிருக்கேன். ஸோ அதனால் ஸோ செகண்ட் சாப்டர் ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு ஒரு 5 நான் லைக் சொன்ன மாதிரி ஒரு 5:10 வரைக்கும் ஐ டேக் 5:10க்கு நான் பிரேக் விட்டுறேன். சரியா? இப்போ என்னென்னா நம்ம நினச்ச நேரத்துக்கு விட முடியாது, ஏன்னா லார்ஜ் செட்டப்பாக இருக்கிறதுனால சிங்க்ரோனைஸ்டாக பிரேக் விடலாம். எல்லா இடத்துலையும் எப்படி போகுது? ஜூம் தான். நான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்களா எடிட்டோரியல்ஸை ஜூமில் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே, நல்லா போகுது. செகண்ட் ஃப்ளோர் திருச்சி, மதுரை, கோவை எல்லோரும் இன்னும் பார்த்துட்ருக்கீங்களா? இல்லை வாய்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? வில் கோ இன் டு தி செகண்ட் சாப்டர். இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல பண்ண ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு 5 சாப்டர் என்னவாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சாப்டர் ஜிடிபி, செகண்ட் சாப்டர் வந்து ஃபிஸ்கல் பாலிசி, தேர்டு சாப்டர் எக்ஸ்டர்னல் செக்டர், ஃபோர்த்து சாப்டர் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு, 5th சாப்டர் இன்ஃப்ளேஷன். ஸோ நம்மளுடைய அந்த கோர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் முதல் 5 சாப்டர் இருக்கும். அண்ட் லாஜிக்கலி கரெக்டான சேஞ்ச் என்னென்னா ஃபிஸ்கல் பாலிசிங்கிற சாப்டரை எடுத்துட்டாங்க. இந்த வருஷம் ஃபிஸ்கல் பாலிசிங்கிற சாப்டரே இல்லை. ஏன்னா தட் சவுண்ட்ஸ் லாஜிக்கல். ஏன்னா பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் வரதுனால அந்த வருஷம் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் எதுலையுமே இதில் இருக்காது. போன வருஷத்தோட பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வச்சுட்டு தான் எல்லா கதையும் சொல்லுவாங்க. பட் அடுத்த நாளே அது மாறிடும். ஸோ ஐ ஆல்சோ ஃபெல்ட் 6 வருஷத்தை நடத்துகிறப்போ முன்னாடி ஒரு டேட்டா இருக்கும், அந்த டேட்டா அடுத்த நாள் மாறப்போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது ஏன் இந்த சாப்டர் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வருஷம் கரெக்டாக அதை எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஃபிஸ்கல் பாலிசிங்கிற சாப்டர் வந்து இட் இஸ் ஷிஃப்டட் அண்டர் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ஸ் கீழே இருக்கிற ஒரு டாக்குமெண்ட். எதுனா மேக்ரோ இது ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. ஸோ அதனால் நான் பட்ஜெட் செஷன் அப்போ அந்த ஃபிஸ்கல் பாலிசி சாப்டர் நடத்துகிறேன். ஸோ அதனால் செகண்ட் சாப்டர் we are going to discuss about the banking. ஸோ செகண்ட் சாப்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் prelims பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இது 3 லென்த்தி சாப்டர் இருக்குது ஆக்சுவலி எக்கனாமிக்ஸ் சர்வேல. ஒன்று இந்த சாப்டர், இன்னொன்று வந்து சோஷியல் செக்டர், இன்னொன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட். இந்த 3 சாப்டர் தான் வந்து பயங்கரமான லென்த்தி சாப்டர்ஸ். ஸோ அதில் செகண்ட் சாப்டர் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ப்ரிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால் செகண்ட் சாப்டர் நல்லா கவனிங்க. ஸோ வில் ஸ்டார்ட். மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் டெவலப்மெண்ட்ஸ், த கார்ட் அண்ட் தி ஹார்ஸ். த கார்ட் அண்ட் தி ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஐடியம். அது வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. என்னதுன்னா, டோன்ட் பிளேஸ் தி கார்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஒரு கார்ட் இருக்குது, எங்கே என் பெண்ணு. ஸோ கார்ட்டுக்கு முன்னாடி தான் வந்து ஹார்ஸ் வைக்கணும். ஹார்ஸ் எல்லாம் வரைய தேவையில்ல, இதுதான் ஹார்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ கார்ட்டுக்கு முன்னாடி தான் வந்து ஹார்ஸ் இருக்கணும், அப்போ தான் ஹார்ஸ் வந்து கார்ட்டை இழுத்துட்டு போகும். பட் நிறைய பிரச்சனைகள் என்ன பிரச்சனை அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து பாலிசிக்கு சொல்கிறாங்க. பாலிசி போடும்போது டோன்ட் பிளேஸ் தி கார்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹார்ஸ் அப்படின்னா ஹார்ஸ் வந்து அதை தள்ளிட்டு போகணும். ஸோ ஹார்ஸ்க்கு இழுத்துன்னு போகிறது ஈஸியாக, தள்ளிட்டு போகிறது ஈஸியாக? இழுத்துட்டு போகிறது தான் ஈஸி. ஸோ அதனால் when we are doing பாலிசி மேக்கிங், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹார்ஸை தான் முன்னாடி வைக்கணும், அப்புறம் தான் கார்ட்டை வந்து பின்னாடி வைக்கணும். ஸோ நம்ம இங்கே இந்த கேமரா வச்சு நான் சொல்லுவேன்ல, ஸோ கேமரா வச்சுட்டு சரி, ஆனால் வயர் இன்னும் வைக்கலை. ஸோ
ஸோ அதனால் இந்த கேமரா வந்து யூஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் கேமரா வை அப்படின்னு சொன்னால் கேமரா தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே என்னென்னா, ஸோ வென் வி ஆர் டூயிங் தி பாலிசி மேக்கிங், இந்த மாதிரி whenever we are being in any interventions, we should make sure that நம்ம கொண்டு வர சேஞ்சில் வந்து கார்ட் மஸ்ட் பி பிஹைண்ட் தி ஹார்ஸ். அப்படிமான பாலிசிஸ் தான் கொண்டு வரணும். ஆனால் ஹார்ஸுக்கு முன்னாடி கார்ட்டை வச்சா பாலிசி போகாது அப்படிங்கிற அந்த இடியம் தான். இது ஏன் நான் நடத்துகிறேன் சார், இந்த ஒரு வார்த்தையை ஏன் சார் இவ்வளோ நடத்துறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ்ஏல இது வரும், எஸ்ஏ இப்படி தான் கேட்குறாங்க. இன் அவர் லைஃப் வி ஷுட் நெவர் பிளேஸ் தி ஹார்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கார்ட் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் குதிரையை பற்றி எழுதுறதா இல்லை என்ன எழுதுறது? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்துலையும் நீங்கள் படிக்கிறப்போவே அந்த எஸ்ஏவை மைண்டில் வச்சுக்கிட்டு சிங்க் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் ஒரு ஃப்ரேஸை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் உடைக்கலாம். இங்கே பாலிசி மேக்கிங்கை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் செக்டர்ஸில் நம்ம பாலிசிஸ் மேக்கிங் பண்ணும்போது வி ஷுட் ஆல்வேஸ் பி காஷியஸ். ஏன்னா ஃபினான்ஷியல் செக்டரில் ஓவர் ரெகுலேஷன்ஸ் இருந்தது தான் நமக்கு 1991 கிரைசிஸில் வந்து நிறுத்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணோம். ஸோ ஃபினான்ஷியல் செக்டரை பொறுத்த வரைக்கும் பீட் பேங்கிங், இன்சூரன்ஸ், பென்ஷன்ஸ் ஆர் கேபிட்டல் மார்க்கெட், தட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆர்பிஐ அண்ட் செபி. இவங்க வந்து எந்த ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாலும் தே ஷுட் பி வெரி காஷியஸ் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான இந்த அனாலஜி தான் கார்ட் அண்ட் தி ஹார்ஸ் அனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ மானிட்டரி பாலிசி எப்படி இருந்தது அதை தான் 10 நிமிஷம் வீடியோவாக நான் போட்டேன். அந்த 10 நிமிஷம் வீடியோ கண்டென்ட் தான் ஃபஸ்ட்டு பேஜ். ஓகே, ஸோ என்ன நடக்குது மானிட்டரி பாலிசியில் அப்படின்னு பார்த்தா, இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? டக்குன்னு ஒரு ரிவிஷன் சொல்கிறேன் ப்ரீஃபாக. ஸோ மானிட்டரி பாலிசி வாஸ் கெப்ட் அட் 4% எவர் சின்ஸ் தி பேண்டமிக் இருந்ததுனால நம்ம 4லேயே லோவாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் நம்ம சீப் மணி பாலிசிலேயே இருந்தால் எக்கனாமி ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு. ஸோ அப்படி போயிட்டு இருந்தோம். பட் 2022 என்ன ஆயிடுச்சு, உக்ரைன் கிரைசிஸ்னால ஃபுட் இன்ஃப்ளேஷன், ஃபெர்டிலைசர் ப்ரைஸஸ்லாம் அதிகமாகி ஃபியூவல் இன்ஃப்ளேஷன்ஸும் அதிகமானதுனால இன்ஃப்ளேஷன் பீக் ஆகிடுச்சு. நம்ம ப்ரீச் ஆகிட்டோம். ஸோ ப்ரீச் ஆகி அது இன்ஃப்ளேஷன் 7-8ன்னு போனதுனால திரும்ப ரெப்போ ரேட்டை 2022 கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி வி brought it to 6.5. ஸோ 6.5ல தான் 2023, 2024 ஃபுல்லாகவே 6.5ல 2 வருஷம் போயிடுச்சு. ஸோ 2 வருஷமாக டைட் மணி பாலிசியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த டைட் மணி பாலிசி இருந்ததுனால இன்ஃப்ளேஷன் திரும்ப கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஆனால் கூடவே என்ன ஆயிடுச்சு, இன்ஃப்ளேஷன் குறையும் போது ஜிடிபி ரேட்டும் குறையும். ஸோ அந்த ஒரு ரிலேஷன் நீங்கள் பார்க்கணும். ஜிடிபி சேர்ந்து குறைஞ்சிச்சு. இந்த வருஷம் எக்ஸ்ட்ராவாக குறைஞ்சது காரணம் எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு குறைஞ்சிச்சு. அதனால் டிசம்பர் வாஸ் தி டைம் டு கோ இன் டு தி சீப் மணி பாலிசி அப்படின்னு தெரியுது. பட் டிசம்பரில் ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பார்டரில் தான் இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டதுனால நம்ம திரும்ப வந்து இப்போ நம்ம சீப் மணி இமீடியட்டாக போவேணாம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபஸ்ட்டு சிஆர்ஆரை தான் குறைச்சார். ஸோ டிசம்பரில் சக்திகாந்த தாஸ் தேர் வாஸ் அ ஹியூஜ் ப்ரெஷர் ஃப்ரம் கவர்மெண்ட் டு ரெடியூஸ் தி ரெப்போ. ஏன்னா ஜிடிபி 5.4 போயிடுச்சு, ரெப்போவை குறைங்க அப்படின்னு ப்ரெஷர் இருந்தது. பட் தாஸ் டிசைடட் டு நாட் டு சேஞ்ச் தி ரெப்போ, ஈ ஜஸ்ட் ரெடியூஸ் தி சிஆர்ஆர். சிஆர்ஆரை வந்து உக்ரைன் வார் அப்போவே நம்ம 4.5க்கு கொண்டு போயிட்டோம் 2022லேயே. அப்போ 2022, 2020, 2024 2 வருஷமாக சிஆர்ஆர் 4.5ல இருந்தது. ஸோ 4.5ல இருந்த சிஆர்ஆரை 4க்கு குறைக்கிறாரு. ஸோ அது குறைச்ச உடனே டிசம்பர் டைமில் ஒரு லிக்விடிட்டி கிடைக்குது. ஃபஸ்ட்டு இந்த லிக்விடிட்டி வச்சுக்கோங்க. சிஆர்ஆரை குறைச்சோன்னே ஆர்பிஐ கிட்டேருந்து லிக்விடிட்டி பேங்க்ஸ்க்கு வரும்ல. ஸோ அந்த லிக்விடிட்டி வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, நம்ம அப்புறம் அடுத்த சைக்கிளில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அப்புறம் மல்ஹோத்ரா வந்தார். சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஹி அனௌன்ஸ் தி ரெப்போ ரேட் கட். இப்போ 6.25 இருக்குது. அண்ட் ஏப்ரல் அடுத்த வாரம் வி ஹேவ் தி மானிட்டரி பாலிசி மீட்டிங். நான் அடுத்த வாரம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் இருக்கும். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேயும் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ரேட் கட் தான் 6 ஆகிடும். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ரேட் கட் தான். 5.5 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்தோட டிசம்பர் வரும்போது அது ஒரு 5.5 வரைக்கும் போகும். ஏன்னா ஜிடிபி க்ரோத் ரேட்டை ரெக்கவர் பண்ணும். இன்ஃப்ளேஷன் வந்து ஆல்மோஸ்ட் இட் ஹாஸ் ரீச்டு 3.8 லேட்டஸ்ட். 3.8 இந்த எக்கனாமிக் சர்வேல இல்லை. பட் போன வாரம் நியூஸில் என்ன வந்துச்சு, இன்ஃப்ளேஷன் ஹாஸ் ரீச் ஆல்மோஸ்ட் 3.8. ஸோ நம்மளுடைய 4க்கும் கீழே வந்துட்டோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக ரெப்போ ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் மானிட்டரி பாலிசி சுச்சுவேஷன். During the first 9 months of the financial year 25, monetary policy decided to keep policy repo rate unchanged at 6.5 and withdrawal of accommodation stance தான் இருந்துச்சு. ஆனால் அக்டோபரில் தான் அது நியூட்ரல் ஸ்டான்ஸுக்கு மாற்றுறாரு. ஏன்னா ட்ரம்ப் வர போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஸோ அன்சர்டனிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால சரி இனிமேல் நியூட்ரல் போகிறது பெட்டர்னாரு. தாஸ் நியூட்ரல் தான் பண்ணார். இப்போ பிப்ரவரியிலையும் நியூட்ரல் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஏப்ரலில் என்ன வேணால் நடக்கலாம். பட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ ரேட் கட். ஸோ சிஆர்ஆர் வந்து 4.5லேருந்து 4 குறைச்ச உடனே எவ்வளோ லிக்விடிட்டி உள்ளே வந்திருக்குன்னு பாருங்கள். 0.5 குறைச்சதுனால 1.6 lakh crore. ஒரு 0.5 குறைஞ்சா அவ்வளோ பணம் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்க்குக்கு வருது. ஸோ தட் வில் பூஸ்ட் தி லிக்விடிட்டி அண்ட் ப்ரொவைட் தி இன்சென்டிவ். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் இதை குறைச்சாங்க.
இன் February 20 they cut the repo by 25 பேசிக். இது வந்து நானே ஆட் பண்ணுது, எக்கனாமிக் சர்வேல அது இல்லை. எக்கனாமிக் சர்வே Jan 31 வந்துருச்சு, சரியா? நான் டைம் ட்ராவல் பண்ணி ஆட் பண்ணேன். ஸோ February they cut 25 basic points for the first time in 5 years. ஸோ இப்போ M0 M1 அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, the most liquid form of money M0 recorded an year-on-year growth of 3.6% compared to இது. ஸோ இப்போ என்ன இருக்குது, ரெப்போ ரேட் ஹையாகவே இருந்ததுனால ஸோ மணி மல்டிப்ளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ திரும்ப சிஆர்ஆரும் கட் பண்ணி ரெப்போ ரேட்டும் குறைச்சதுனால திரும்ப மணி மல்டிப்ளேயர் அதிகமாக போகுது. லாஜிக் புரிஞ்சிச்சா? இப்போ சிஆர்ஆரை குறைச்சிட்டாங்க, 0.5 சிஆர்ஆரை குறைச்சா மணி மல்டிப்ளேயர் என்ன ஆகும், அதிகம் ஆக போகுது. ஸோ அது அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. த growth rate of M3 was 9.3. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாட் இஸ் த மணி, இந்த ரெண்டு இதுவும் பாருங்கள், இந்த டேட்டா வந்து இட் இஸ் கோயிங் டு பி சேஞ்சிங். ஸோ அதனால் இது தேவையில்லை. பட் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது மணி மல்டிப்ளேயர் ரேஷியோ M3 by M0 stood at 5.7. இப்போ மணி மல்டிப்ளேயர் வந்து லாஸ்ட் இயர் 5.5ல இருந்துச்சு, இந்த வருஷம் 5.7 ஆயிருக்கு. ஏன் மணி மல்டிப்ளேயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? லாஸ்ட் 2 இயர்ஸாக குறைஞ்சிட்டு இருந்த மணி மல்டிப்ளேயர் இப்போ திரும்ப இன்க்ரீஸ் ஆனது காரணம் என்ன? சிஆர்ஆரை குறைச்சது. ஏன்னா டிக்ரீஸ் இன் சிஆர்ஆர். ஸோ மணி மல்டிப்ளேயர் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் என்ன? கேஷ் டெபாசிட் ரேஷியோ அண்ட் ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. ஸோ சிஆர்ஆரை குறைச்ச உடனே தட் அலவுஸ் பேங்க் டு லெண்ட் மோர். வென் பேங்க்ஸ் ஆர் லெண்டிங் மோர் மணி மல்டிப்ளேயர் வில் இன்க்ரீஸ். ஸோ இந்தியாவோட மணி மல்டிப்ளேயர் வேல்யூ எவ்வளோ? 5.7. ஸோ இதான் வந்து கரண்ட் ரேட். ஸோ அந்த மணி மல்டிப்ளேயரோட வேல்யூ இட் இஸ் அகெயின் ஷோயிங் தி இன்க்ரீசிங் சைன். எம்எம் அட்ஜஸ்ட் ரிவர்ஸ் ரிப்போனா அது another இண்டிகேட்டர். ரிவர்ஸ் ரிப்போவில் என்ன நடக்குதுன்னா, பேங்க்ஸ் ஆர் பிளேசிங் தேர் மணி வித் ஆர்பிஐ. ஸோ அதனால் பேங்க் கையில் இருக்கிற பணமும் கொஞ்சம் குறையுதுல்ல. ஸோ அதையும் ஃபேக்டர் இன் பண்ணி கால்குலேட் பண்ணுறப்போ கொஞ்சம் மணி மல்டிப்ளேயர் இன்னும் குறையும். நம்ம ரிவர்ஸ் ரிப்போ கன்சிடர் பண்ணாமல் கால்குலேட் பண்ணுறப்போ ஒரு மணி மல்டிப்ளேயர் வேல்யூ. எக்கனாமிக் சர்வேல எப்போவுமே வந்து எம்எம் பை கன்சிடரிங் ரிவர்ஸ் ரிப்போ அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ரிவர்ஸ் ரிப்போவில் கொஞ்சம் பணம் வந்து இப்போ நம்ம சிஆர்ஆரில் பேங்க்ஸோட கொஞ்சம் பணம் ஆர்பிஐ கிட்ட இருக்கிறதுனால தான் மணி மல்டிப்ளேயரில் இம்பாக்ட் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் ரிப்போலையும் வந்து என்ன நடக்குது, பேங்க்ஸ் ஆர் பிளேசிங் சம் மணி வித் ஆர்பிஐ. ஸோ அதையும் ஃபேக்டர் இன் பண்ணி கால்குலேட் பண்ணுறப்போ கொஞ்சம் குறையுது. ஸோ பட் அதை விட்டுருங்க, ஜஸ்ட் மணி மல்டிப்ளேயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நோட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரீசெண்ட் எஃபர்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். இப்போது இன்னொரு மணி மல்டிப்ளேயர் இன்க்ரீஸ் ஆன இன்னொரு ரீசன் என்ன? ஸோ ஓவரால் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே நீங்கள் ப்ராடாக பார்த்தீங்கன்னா நடுவில் டிப்ஸ் இருந்தாலும் ஓவராலாக பார்க்குறப்போ ட்ரெண்ட் இப்படி இன்க்ரீஸிங்கில் தான் கொஞ்சம் போகுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, டிஜிட்டைசேஷன். இப்போ எல்லாமே டிஜிட்டலாக இருக்கிறதுனால பீப்புள் வந்து கேஷாக வச்சுருக்க வேண்டிய பணத்தையும் பேங்க்லேயே விட்டுறாங்க. முன்னாடி என்ன ஆகுதுன்னா, மாதம் 1ஆம் தேதி எல்லாத்தையும் ஏடிஎம்லேருந்து எடுத்துருவாங்க. இப்போ யூபிஐன்னு ஒன்று வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய பேர் ஏடிஎம்லேருந்து எடுக்கிறதே இல்லை, அது பேங்க்கில் தான் கிடக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, கேஷ் டெபாசிட் ரேஷியோவில் சேஞ்ச் இருக்குது. ஸோ கேஷ் டெபாசிட் ரேஷியோவில் டெபாசிட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹை. தேவைங்கிறது மட்டும்தான் இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ முன்னாடி என்ன பண்ணுவோம், 1ஆம் தேதி எல்லா பணத்தையும் விற்று கையில் கேஷாக வச்சுக்கிட்டு மாதம் ஃபுல்லாக செலவு பண்ணுவோம். இப்போ எல்லாம் பேங்க்லேயே வச்சுக்கிட்டு அப்படியே டிஜிட்டலாக பண்ணிடுறோம். ஸோ டிஜிட்டலாக பண்ணுறதுனால என்ன ஆகுது, மணி மல்டிப்ளேயர் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேங்க்ஸ் நிறைய பணம் இருக்குது. ஸோ அது மோர் லெண்டிங்கை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற அந்த இன்ஃபரன்ஸ் வந்து இதுலேருந்து வருது. ஸோ அப்போ மணி மல்டிப்ளேயர்னால் என்னன்னு நம்ம கிளாஸில் பார்த்தோம். மணி மல்டிப்ளேயரோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிற எக்கனாமிக் சர்வேல பார்க்குறோம். அது ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சிஆர்ஆரை குறைச்சிருக்கோம், மக்கள் நிறைய பணம் பேங்க்லேயே வைக்கிறாங்க, இதான் ரீசன். ஸோ புரிஞ்சிச்சா? இதுதான் கொஸ்டின்ஸில் இட் வில் ரிஃப்ளெக்ட். ஸோ ஏன் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரீசன்ஸ் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் மணி மல்டிப்ளேயர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா, திஸ் வில் பி தி ஐடியா. ஸோ கவர்மெண்ட்ஸ் எஃபர்ட் டு ப்ரொமோட் ஃபினான்ஷியலி என்கரேஜ் பீப்புள் டு ஹோல்ட் லெஸ் கேஷ் இன் ஹேண்ட் ரிலேட்டிவ் டு தேர் டெபாசிட்ஸ். ஸோ அதுதான் மணி மல்டிப்ளேயரோட இன்க்ரீஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக மணி மல்டிப்ளேயரோட ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. நடுவில் ஒரு பீக் ஏறி இறங்குது, எதுக்குன்னு பாருங்கள். அது எதுக்குன்னா டிமானிட்டைசேஷன் அப்போது டெபாசிட்ஸ் அதிகமாச்சுல, அப்போ அதனால் அது டக்குன்னு அது ஏறி இறங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே குறைஞ்சிருக்கும் மணி மல்டிப்ளேயர் எஃபெக்ட். ஏன்னா ஹை ரெப்போ இருந்ததுனால மணி மல்டிப்ளேயர் குறையுது. திரும்ப இப்போ ரெப்போ கட் பண்ணி சிஆர்ஆரை கட் பண்ணோன்னே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஓவராலாக ட்ரெண்ட் புரியுதா? ஸோ திஸ் இஸ் தி திங் விச் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மானிட்டரி பாலிசியோட பெர்ஃபார்மன்ஸ் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பேங்கிங் போகலாமா? ஓகே, பேங்கிங் செக்டரில் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, கிராஸ் என்பிஏஸ் ஹவ் ரீச்டு 12 இயர்ஸ் லோ, ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் வேல்யூ இன் லாஸ்ட் மெனி இயர்ஸ். வாட் இஸ் கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்? கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்னால் டோட்டல் வேல்யூ ஆஃப் என்பிஏஸ் விச் ஆர் நாட் கம்மிங் பேக். 90 டேஸ்க்கு மேலே பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டும் வராது தான் டோட்டல் வேல்யூ. நெட் என்பிஏனா என்ன? கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ வில் பி கிராஸ் என்பிஏ
மைனஸ் ப்ரொவிஷனிங். ஸோ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோவில் பேட் லோன்ஸ்க்காகவும் ஸ்ட்ரெஸ் அசெட்காகவும் கொஞ்சம் ப்ரொவிஷனிங் பணத்தை எடுத்து வச்சுருப்போம். அந்த பணத்தை மைனஸ் பண்ணால் வில் கெட் நெட் என்பிஏ. ஸோ நெட் என்பிஏ வேல்யூ வந்து இட் ஹாஸ் கம் டவுன். சாரி, நெட் கிராஸ் என்பிஏ வேல்யூ இட் ஹாஸ் ரீச் தி 12 years லோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2015 அந்த அசட் குவாலிட்டி ரிவ்யூ பண்ணும்போது 4.3 அப்படின்னு என்பிஏ இருக்குது. அடுத்தடுத்து எல்லாருமே அவங்களோட அசட்டை வந்து லாஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ரகுராம் ராஜன் வார்ன் பண்ண பிறகு எவ்ரி பேங்க் ஸ்டார்டட் டு டிக்ளேர் லாஸஸ் அண்ட் எவ்ரி பேங்க் ஸ்டார்டட் டு டூ ரைட்டிங் ஆஃப். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, டோட்டல் என்பிஎஸ் வந்து பீக் ஆகுது. ஸோ டோட்டல் என்பிஏ ரீச் ஆல் டைம் ஹை அட் இச் இயர் 2018. இது ஒரு ட்ரெண்டு, இது ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். இந்தியாஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் இன்க்ரீஸ்ட் தி ஆல் டைம் ஹை வேல்யூ அட் 2018 அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக குறைஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ என்ன கரண்ட் வேல்யூ 2015 ரகுராம் ராஜன் டைமில் இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்கு. 2.6 ஆல் டைம் லோக்கு போயிருக்கு, 12 years லோக்கு போயிருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன, கவர்மெண்ட்டோடைய 4R அப்ரோச். அதுதான் வந்து மெயின் ரீசன்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து ரீகேபிட்டலைசேஷன், ரீஸ்ட்ரக்சரிங், அப்புறமா வந்து ரெசல்யூஷன்ஸ், இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து ரெக்கக்னிஷன், இந்த மாதிரி 4Rs வந்து அவங்க பண்ணதுனால அண்ட் இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபர்ட்ஸ் கவர்மெண்ட் எடுத்ததுனால பேங்கிங் செக்டர் கிரைசிஸ் வாஸ் அவார்டட். ஸோ தட் இஸ் தி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் திங். அண்ட் சிஆர்ஆரும் வந்து இட் இஸ் அட் 16.7. ஆர்பிஐ 9% மெயின்டைன் பண்ணால் போதும், ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ மெயின்டைன் பண்ணும், 9 கூட ஒரு 2.5 மெயின்டைன் பண்ணும். அதுக்கு பேர் தான் கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர். மறந்துட்டிங்களா? ஸோ கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் சொல்லி ப்ளஸ் 2.5 11.5 வச்சா போதும். ஆனால் நம்ம பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்க, 16.7 இருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற பேட் லோன்ஸுக்கு இனஃப் கேபிட்டல் இருக்குது. ஸோ அதனால் ரிஸ்க் இப்போதைக்கு இல்லை. சிஆர்ஆர் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா பேங்க்ஸ் ஆர் சேஃப்னு அர்த்தம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் அசெட்ஸே இல்லாமல் இருக்காது, நிச்சயமாக ஸ்ட்ரெஸ் அசெட்ஸ் இருக்கும், என்பிஎஸ் இருக்கும். அப்பப்போ ஒரு சில லோன்ஸ் கொலாட்ரல் இல்லாத லோனுக்குலாம் கொஞ்சம் அதிக கேபிட்டல் எடுத்து வைக்கணும். ஸோ அதெல்லாம் இருக்க தான் போகுது. அதுக்கான கேபிட்டல் எடுத்து வச்சிங்களா, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ அது என்பிஏ ஆனாலும் நமக்கு சமாளிக்கிறதுக்கு கேபிட்டல் இருக்குது. ஸோ சிஆர் வேல்யூஸ் ஆல்சோ அட் 16.7. ஸோ கரண்ட் சிஏஆர் வேல்யூ ஆஃப் இந்தியாவுடைய பேங்க்ஸ் வந்து 16.7. அது வந்து ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ என்பிஏவோட இந்த ட்ரெண்ட் புரியுதா, இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். ஸோ இட் ரீச் ஆல் டைம் ஹை இன் 2018. ஸோ லோ ஸ்லிப்பேஜஸ். ஸோ ஸ்லிப்பேஜஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து எக்கனாமிக்ஸில் எங்கே பார்த்தாலும் அதுக்கு மீனிங் என்னென்னா என்பிஎஸ். ஸோ என்னென்னா லோன் கட்டிகிட்டே இருந்தவர் டக்குன்னு ஒரு வருஷம் ஸ்லிப் ஆகிட்டார், அதை தான் ஸ்லிப்பேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பெர்ஃபார்மிங் அசட் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸாக மாறுறது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்லிப்பேஜஸ் ரேட்டும் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் ரிடக்ஷன் இன் தி கிராஸ் இன் என்பிஎஸ் த்ரூ ரெக்கவரிஸ், அப்கிரேடேஷன் அண்ட் ரைட் ஆஃப்ஸ். ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ரெக்கவரி பண்ணி நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்ததுனால இட் ஹஸ் கம் டவுன். நம்ம பேட் பேங்க்லாம் ஆரம்பித்தோம்ல. அண்ட் இந்த எக்கனாமிக் சர்வேல கொண்டு வந்த ஒரு புது இண்டிகேட்டர் பற்றி பேசுகிறாங்க. அதுதான் வந்து ரீஸ்ட்ரக்சர்ட் ஸ்டாண்டர்ட் அட்வான்சஸ் ரேஷியோ. நம்ம ஆல்ரெடி நிறைய ரேஷியோ பார்த்துருக்கோம். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ, நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோ. அதில் புதுசாக பார்க்குற ஒரு ரேஷியோ வந்து என்ன அப்படின்னா ரீஸ்ட்ரக்சர்ட் ஸ்டாண்டர்ட் அட்வான்சஸ் ரேஷியோ. ஸோ வாட் இஸ் ரீஸ்ட்ரக்சரிங்? ஒரு பேட் லோன் இருக்குது, அந்த பேட் லோனை நம்ம திரும்ப கட்ட வைக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட்டு, டைம் பீரியட் அண்ட் பிரின்சிபலை சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் ரீஸ்ட்ரக்சரிங். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம், முடிஞ்சால் பிரின்சிபலையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் ரீஸ்ட்ரக்சரிங். ஸோ தட் வி ஆர் அலவிங் அ டைம் டு பே. அப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ண பிறகு அந்த லோன் வந்து பெர்ஃபார்மிங் அசட் ஆச்சா இல்லை இன்னும் என்பிஏவாக தான் இருக்கா? நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ண பிறகும் அந்த லோன் என்ன ஆச்சு? ஸோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண லோன்ஸை வந்து டினாமினேட்டரில் எடுத்துக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் இன் டினாமினேட்டர்? டினாமினேட்டரில் ரீஸ்ட்ரக்சர்ட் அசட். நியூமரேட்டரில் என்ன இருக்குது, அதில் எத்தனை வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் அசட்? ஸ்டாண்டர்ட் அசட்ஸ் அண்ட் சப்ஸ்டாண்டர்ட் அசட்ஸ். ஸ்டாண்டர்ட் அசட்ஸ்னால் பர்ஃபார்மிங் அசட்ஸ். ஸோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி அது பர்ஃபார்மிங் அசட்டாக மாறுச்சா இல்லையா? ஏன்னா ஒரு சில லோன்ஸ் வந்து இப்போ 100 லோன்ஸ் வந்து நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், அதில் 80 லோன் தான் வந்து திரும்பி பெர்ஃபார்மிங்காக மாறி இருக்கு, இன்னும் 20 லோன் திரும்ப என்பிஏவாக தான் வந்திருக்கலாம். ஸோ ஆன்லைனில் வர பீப்புள் இருக்காங்களா? ஸோ அதில் வந்து ஒரு 100 லோன் நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தா அதில் ஒரு 80% லோன் பெர்ஃபார்மிங்காக மாறி இருக்கலாம், ஒரு 20 திரும்ப என்பிஏவாகவே இருந்திருக்கலாம். கரெக்டாக? அப்போது நியூமரேட்டரில் 80, டினாமினேட்டரில் 100. ஸோ இதான் வந்து ரீஸ்ட்ரக்சர்ட் அட்வான்சஸ் ரேஷியோ. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ பற்றி ஒரு பிவைக்கு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா?
ஸோ ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ ஹையாக இருந்தால் பேங்க் வந்து சேஃபாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி புது இண்டிசஸ்லாம் பார்க்குறப்போ வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ரீஸ்ட்ரக்சர்ட் அட்வான்சஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நிறைய லோன்ஸ் ரீஸ்ட்ரக்சரிங் அப்புறம் ரெக்கவர் ஆகிருக்குன்னு அர்த்தம். ரீஸ்ட்ரக்சர் அட்வான்சஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குன்னா நிறைய லோன் ரெக்கவர் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் தி மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடணும், இது ஜெமினி வந்ததுலேருந்து ரொம்ப வசதியாக இருக்குது. ஜெமினி கிட்ட போட்டு அவனே போட்டு கொடுத்துறான். ரீஸ்ட்ரக்சர் அட்வான்சஸ் லோன்ஸ் ஆர் அட்வான்சஸ் தட் ஹவ் பின் ரீநெகோஷியேட்டட் அண்ட் மாடிஃபைட் லைக் எக்ஸ்டெண்டிங் லோன் டென்யூர். ரீஸ்ட்ரக்சர்னா என்னன்னு போட்டான். ஸ்டாண்டர்ட் அசட்னா என்ன, பெர்ஃபார்மிங் அசட்டை தான் வந்து ஸ்டாண்டர்ட் அசட்னு சொல்கிறோம். ரீஸ்ட்ரக்சர் அட்வான்ஸ் ரேஷியோனா என்ன, திஸ் ரேஷியோ ஷோஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் தி ரீஸ்ட்ரக்சர் அட்வான்சஸ் தட் ஆர் ஸ்டில் கிளாசிஃபைட் அஸ் ஸ்டாண்டர்ட், indicating the structure of restructuring process. So high restructure advances ratio suggests that banks are successfully managing the strict asset. இவ்வளோ தான் ப்ரிலிம்ஸ்க்கு தேவை. இதுதான் வந்து யூ ஹவ் டு யூட்டிலைஸ் ஏ. இதை தான் வந்து 13 சாப்டரில் சொல்லியிருக்காங்க. ஏஐ பார்த்து பயப்படாதீங்க, ஏஐ எப்படி பயன்படுத்தலாங்கிறத கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு எதுவும் ஆகாது. 13 சாப்டரில் இதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஐயால் ஹியூமனை ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பண்ணுவாங்க, ஒரு சில ரிப்பிட்டேட்டிவ் ஜாப்ஸுக்கு பண்ணலாம். ஆனால் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஏஐக்கு வந்து மீனிங்கே இல்லை அப்படிங்கிறது தான் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் த திங். ஸோ ரீஸ்ட்ரக்சர் அட்வான்ஸ் ரேஷியோ வந்து என்ன இருக்குது, ஹாஸ் டிக்ளைன்டு. ஸோ ரீசன்ட் டைம்ஸில் நம்மளோட ரீஸ்ட்ரக்சர் அட்வான்ஸ் ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ குறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம், அப்போது நிறைய லோன்ஸ் வந்து ரீஸ்ட்ரக்சரிங் ஆன பிறகும் அது வந்து பெர்ஃபார்மிங்காக மாறலை அப்படிங்கிற அந்த ட்ரெண்டை தான் தே ஆர் டெல்லிங் ஹியர். ப்ராஃபிட். ஸோ அப்போ நம்ம என்பிஎஸ் குறைஞ்சிருக்கு, ஆனால் ரீஸ்ட்ரக்சர் அட்வான்ஸ் ரேஷியோ அதுவும் குறைஞ்சிருக்கு. ஸோ என்பிஎஸ் குறைஞ்சது பாசிட்டிவ், ஆனால் ரீஸ்ட்ரக்சர் அட்வான்ஸ் குறைஞ்சது பாசிட்டிவ் இல்லை. ஏன்னா ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி என்ன அது வந்து என்பிஏவாக தான் இருக்குன்னா அப்போ அடுத்து என்ன பண்ணணும், அப்போ அடுத்து நம்ம இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மெஷர்ஸ்க்கோ போகணும் அப்படிங்கிறது வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் திஸ். ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹாஸ் இம்ப்ரூவ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேங்க்கோடைய ப்ராஃபிட்டை மெஷர் பண்ணுற 2 இண்டெக்ஸ் தான் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ்னால் பேங்க்கோடைய லோன்ஸ்லேருந்து அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, லோன்ஸ்லேருந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இதுதான் நம்ம இதில் பார்த்தோம் ப்ராம் கரெக்ட் ஆக்ஷனில் இருக்கிற ஒரு இண்டிகேட்டர். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா பேங்க்ஸோடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்குது, அதான் ஈக்விட்டி. இப்போது எஸ்பிஐயோட ஓனர்ஷிப்பில் 57% தான் கவர்மெண்ட்டு, மிச்ச 43% ப்ரைவேட் தானே. அந்த ப்ரைவேட் பீப்புளுக்குலாம் எவ்வளோ லாபம் கிடைக்குது. ஸோ ரெண்டுமே ப்ராஃபிட்டை குறிக்கிற இண்டிகேட்டர்ஸ் தான். ரெண்டுமே இந்தியன் பேங்க்குக்கு நெகட்டிவில் போச்சு. எப்போ போயிருக்கு பாருங்கள், ஆல் டைம் ஹை என்பிஏ இருக்கிறப்போ ரெண்டுமே லோவில் போயிருக்கு. இப்போ என்பிஎஸ்லாம் குறைஞ்சோன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து ஏறி இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் புரியுதா, when NPS கம் டவுன் பேங்க்ஸோட ப்ராஃபிட் வில் இன்க்ரீஸ். ஸோ ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபார் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க். எஸ்சிபினா ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ கவர்மெண்ட்டோடைய பேங்க்ஸ் எல்லாம் இப்போ ப்ராஃபிட் மேக்கிங்காக தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட்டும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ்னால் லோன்ஸ்லேருந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா ஓவராலாக எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிச்சாங்க, அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே இட் இண்டிகேட்ஸ் தி ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ என்பிஎஸ் கேம் டவுன் அண்ட் திஸ் ஹாஸ் இம்ப்ரூவ்டு. ஸோ அது டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதுதான் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வாட் இஸ் ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ, இதான் வந்து பிவைக்யூவில் வந்துச்சு. சரி, பிவைக்யூவில் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்துச்சா, ஐசிஆர் தான் வந்து பிவைக்யூவில் வந்துச்சு. ஓகே, பட் எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். நம்ம ஒரு ரேஷியோவை எப்படி வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோனா டினாமினேட்டரில் எவ்வளோ என்பிஏ இருக்குது, நியூமரேட்டரில் அந்த என்பிஏ டேக்கிள் பண்ண எவ்வளோ பணம் எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ how much provisioning you are having in numerator and how many NPAs in denominator, அதுதான் provision coverage ratio. ஸோ கிராஸ் NPAs வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ டினாமினேட்டர் குறைஞ்சதுனால provision coverage ratio has improved. புரிஞ்சிச்சா? ஸோ அந்த பர்சன்டேஜ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. பேங்க்ஸ் டெபாசிட்ஸ் கண்டினியூ டு எக்ஸிபிட் டபுள் டிஜிட் க்ரோத். லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக பேங்க்ஸ் டெபாசிட் வந்து டபுள் டிஜிட் க்ரோத்தில் இருக்குது. ஒரு ரீசன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டிஜிட்டைசேஷன், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். கவர்மெண்ட் வந்து ஜன்தன் யோஜனா மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் கொண்டு போயிருந்தாலும் நிறைய பேர் டெபாசிட் பண்ணுறாங்க. டிஜிட்டைசேஷன் நடந்திருக்கு, டெபாசிட் பண்ணுறாங்க. அண்ட் அடிஷ்னலாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, டிமாண்ட் டெபாசிட்ஸை விட டைம் டெபாசிட்ஸோட லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மோர் பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் மணி. ஸோ ஸ்கீம்ஸ் ஆஃபரிங் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கண்டினியூஸ் டு அவுட் பேஸ். ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு தான். டிமாண்ட் டெபாசிட்ஸும் ஏறி இருக்குது, டைம் டெபாசிட் ஏறி இருக்குது. எது அதிகமாக ஏறி இருக்குன்னா டைம் தான். ஸோ சேவிங்ஸ் அண்ட் கரண்ட் டெபாசிட்ஸை விட டைம் டெபாசிட்ஸ் தான் அதிகமாக ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். டேர்ம் டெபாசிட்ஸ் அதான் டைம் டெபாசிட்ஸ். ஓகே, ஸோ அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் வந்து பேங்க்ஸ் வந்து கொடுக்கறது வந்து பேங்க்ஸ் கொடுக்குற லோன்ஸ் வந்து ஸ்டேபிளாக ஸ்லோவாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ த லோன்ஸ் கிவன் வாஸ் கிராஜுவலி இன்க்ரீசிங். இந்த எல்லோ லைன் வந்து ஆனுவல் க்ரோத் ரேட்.
ஸோ இந்த எல்லோ லைனில் வந்து ஒரு ட்ரெண்டை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ளூங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னா ஒரு பேங்க் எவ்வளோ லோன் கொடுத்துருக்கு, ஸோ அது ஏறிட்டு தான் இருக்குது. வருஷம் நம்ம அதிகமான லோன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் எல்லோ லைன் வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் ரேட், போன வருஷத்தோட இந்த வருஷம் எவ்வளோ வளர்ந்துருக்கு, இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் எவ்வளோ வளரப்போகுது. ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எத்தனை லோன் எக்ஸ்ட்ராவாக போயிருக்கு அப்படிங்கிறது. டோட்டல் வேல்யூ ஆஃப் லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் க்ரோத் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன் லாஸ்ட் 2 இயர்ஸாக க்ரோத் ரேட் குறைஞ்சிருக்கு? வை க்ரோத் ரேட், அதாவது லோன்ஸ் அதிகம் கொடுக்கறது ஏன் குறைஞ்சிருக்குன்னா பிகாஸ் ஆஃப் ஹை ரெப்போ ரேட். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக ரெப்போ ரேட் அதிகமாக தானே இருந்தது. ரெப்போ ரேட் அதிகமாக தான் லோன் குறையணும்ல, அதுதான் இங்கே. ஸோ லோன்ஸோடைய ஆனுவல் க்ரோத் ரேட் இஸ் ஃபாலிங். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஹை ரெப்போ பீரியட். ஸோ ரெப்போ ரேட்ஸ் வந்து நமக்கு ஹையாக இருந்ததுனால அது ஸ்லோவாக வந்து இந்த எல்லா டைம்லேருந்து கிராஜுவலி அந்த டிக்ரீசிங் ட்ரெண்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ மானிட்டரி பாலிசி ஒர்க் ஆகிறது உங்களுக்கு புரியுதா? அதை இப்போ நீங்கள் பிக்சராக இங்கே பார்க்குறீங்க, அவ்வளோதான். Moderation in credit growth can be attributed to the increase in the lending rates. Imposition of increased capital requirements. ஸோ எதனால் வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் கிவன் பை பேங்க்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் குறைஞ்சிருக்கு. அதாவது ஓவராலாக ட்ரெண்ட் ஏறி இருந்தாலும் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கான காரணம் ஒன்று ஹை ரெப்போ ரேட், அதனால் லெண்டிங் ரேட்ஸ் ஹை. இன்னொன்று என்னதுன்னா ஹை கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்க, நிறைய லோன்ஸுக்கான ப்ரொவிஷனிங் ரிக்வயர்மெண்ட்டை ஏற்றிட்டாங்க. இப்போ ஒரு என்பிஏக்கு வந்து எவ்வளோ % கேபிட்டல் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரொவிஷனிங். அந்த ப்ரொவிஷனிங் நார்ம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் imposition of increased capital requirements for unsecured personal loans, credit card loans and NBFCஸ்க்கும் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ கொண்டு வந்து அவங்களுக்கும் ப்ரொவிஷனிங் நார்ம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் அதிகமாக பணம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நிறைய பணம் என்ன ஆகிடுது, ப்ரொவிஷனிங்கில் லாக் ஆகிடுது. ஸோ பேங்க்கோட ஹெல்த்துக்காக அவங்க ப்ரொவிஷனிங் நார்ம்ஸை ஹை பண்ணதுனாலையும் கிரெடிட் க்ரோத் வந்து மாடரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது ஒரு. ஸோ உங்களுக்கு புரியுதா? இது இதெல்லாம் புரியணுன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா உங்களுக்கு வந்து குயிக்காக கிராஸ் பண்ண முடியாது. அதனால் எக்கனாமிக்ஸ் எல்லோரும் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஃபாலோ பண்ண முடியுது தானே? ஓகே. ஸோ நான் என்னால் இது நடத்தவே இந்த செஷன் கரெக்டாக இருக்கும். திரும்ப நம்ம பேசிக் எக்கனாமிக்ஸ்குள்ளலாம் போக முடியாது. என்பிஎஃப்சிஸ்க்கும் ஏற்றிருக்காங்க, அன்செக்யூர்ட் பர்சனல் லோன்ஸ்க்கும் ஏற்றிருக்காங்க, கிரெடிட் கார்டு லோன்ஸ்க்கும் ஏற்றிருக்காங்க. கிரெடிட் கார்டில் நம்ம எடுக்கிற லோன்ஸ் எல்லாத்துக்குமே தே ஹாவ் இன்க்ரீஸ்ட் இட். ஸோ அதனாலே வந்து இட் ஹாஸ் கிரியேட்டட் திஸ். இது ஓவராலாக இந்தியன் எக்கனாமியில் வந்து கிரெடிட் சைக்கிள் வந்து நமக்கு வந்து பூம் ஃபேஸில் பயங்கரமாக இருந்திருக்கு. இது வந்து இதில் என்ன சொல்கிறேன்னா இந்தியன் எக்கனாமி விட்னஸிங் தி இது வந்து கிரெடிட் சைக்கிள்னால் ஓவராலாக பேங்க்ஸோடைய மூட் டு கிவ் லோன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுது. ஸோ அது வந்து லைக் டோட்டல் கிரெடிட் டு ஜிடிபி, கண்ட்ரியோட ஜிடிபி. ஸோ அது வந்து இட் ஹாஸ் ஆல்வேஸ் இன்க்ரீஸ்டு டில் தி குளோபல் எக்கனாமிக் க்ரைசிஸ். குளோபல் எக்கனாமிக் க்ரைசிஸ்க்கு அப்புறமா பேங்க்குடைய லோன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு, இப்போ திரும்ப இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ கிராஸ் கண்ட்ரி கம்பேரிசன். ஸோ மற்ற நாடுகள்லாம் லோன்ஸ் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. நான் ஃபினான்ஷியல் லோன்ஸ்னால் என்ன? லோன்ஸ் கிவன் டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் அண்ட் கவர்மெண்ட். ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஃபர்ம்ஸ், கவர்மெண்ட் கொடுக்குற லோன் தான் நான் ஃபினான்ஷியல் டெட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பேங்க் வாங்குற கடன் தான் ஃபினான்ஷியல் டெட் அப்படின்னு பார்க்குறோம். நான் ஃபினான்ஷியல் டெட் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 56% ஆஃப் ஜிடிபி தான். அதாவது இந்தியாவுடைய டோட்டல் ஜிடிபியில் 56% தான் நான் ஃபினான்ஷியல் டெட். ஆனால் சைனாவுடைய நான் ஃபினான்ஷியல் டெட் பாருங்கள், இட் இஸ் ஆல்மோஸ்ட் 200. ஸோ ஆக்சுவலி என்னதுன்னா டெட் மார்க்கெட் இன் இந்தியா வந்து வீக்காக இருக்குது, கேபிட்டல் மார்க்கெட் தான் இந்தியாவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சைனாவை கம்பேர் பண்ணால் அவங்களோட கேபிட்டல் மார்க்கெட் வீக்காக இருக்குது, ஆனால் டெட் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இது புரியுதா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சைனாவோட 1/4 தான் நம்ம இருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிடிபி. அவங்க 200 இருந்தால் ஜிடிபியோட 2 மடங்குக்கு அவங்களுடைய டோட்டல் லோன்ஸ் இருக்குது. நம்ம ஜிடிபியில் 57% தான், 56% தான் நம்மளுடைய டோட்டல் லோன்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் டெட் மார்க்கெட் வந்து இட்ஸ் வீக், பட் கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ஸ்ட்ராங். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக பயங்கர பூம். இப்போ லோ டிப்பில் தான் இருக்குது, பட் லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பூம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ கிரெடிட் டு அக்ரிகல்ச்சர் சர்வீசஸ் அண்ட் பர்சனல் லோன்ஸ் ஹவ் மாடரேட்டட், கிரெடிட் டு இண்டஸ்ட்ரீஸ் ஹவ் பிக்ட் அப். ஸோ அக்ரிகல்ச்சர் சர்வீசஸ் அண்ட் பர்சனல் லோன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பிக்கப் ஆயிருக்கு, எஸ்பெஷலி எம்எஸ்எம்இஸ். ஓகே. ஸோ ஆர்பிஐ ஹாஸ் அனௌன்ஸ். ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் சீலிங் ஃபார் ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் டெபாசிட்ஸ். ஸோ ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் டெபாசிட்னா என்ன? என்ஆர்ஐ டெபாசிட்ஸோட 3 டைப் பார்க்குறப்போ என்ஆர்ஐ எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், என்ஆர்ஐ ரூபி அக்கௌண்ட், என்ஆர்ஐ ஆர்டினரி அக்கௌண்ட்
ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட், எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், எஃப்சிஎன்ஆருங்கிறது அதுதான். ஸோ எஃப்சிஎன்ஆரோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோட சீலிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எஃப்சிஎன்ஆர் எல்லாமே ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன், ஃபிக்ஸட் டெபாசிட் தான். ஸோ அதுக்கு எவ்வளோ வட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து லிமிட் வந்து ஆர்பிஐ செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டியோட ரெஸ்ட்ரிக்ஷன். உங்கள் லாஜிக் புரியுதா? எஃப்சிஎன்ஆர் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம், அவங்க டேர்ம் டெபாசிட் தான் பண்ணணும். ஆனால் அது எவ்வளோ வட்டி தரணுங்கிறத லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ லிமிட் வச்சு, ஸோ அதில் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால நிறைய எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ஸில் டெபாசிட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ மெச்சூரிட்டிஸ் வந்து 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் லோன்ஸ்க்கும் 3 இயர்ஸ் to 5 இயர்ஸ் லோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் சீலிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிக வட்டி கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்க்ரீஸ் இந்த கொலாட்ரல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் வந்து 2 lakhs வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொலாட்ரல் இல்லாமல் ஒரு ஃபார்முக்கு எவ்வளோ வரைக்கும் லோன் கொடுக்கலாம்னா அப் டு 2 lakhs வரைக்கும் லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் தான். அண்ட் இதனால் அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோடைய ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸில் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 53 to 64. ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் இஸ் இன் இண்டெக்ஸ் ரிலீஸ் பை ஆர்பிஐ. ஸோ எப்போ ஒரு இண்டெக்ஸ் படித்தாலும் என்ன படிக்கணும், அதோட பேராமீட்டர்ஸ். ஸோ இதில் வந்து 0ன்னு இருந்துச்சுன்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்க்ளூஷன், 100 இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். இட் இஸ் ரிலீஸ்டு ஆனுவலி இன் தி ஜூலை மந்த் எவ்ரி இயர். ஸோ அடுத்து முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது ஆனுவலி. எல்லாமே திருஷ்டியை கொடுத்துட்டான், அதனால தான் திருஷ்டி இதே எடுத்து போடுறேன். ஸோ ஆனுவலி, ஏன்னா பை ஆனுவலி இல்லைனா வந்து பைஎன்எலி அப்படிங்கிறது இருக்கும். இங்கே ஆனுவலி 3 மெயின் பேராமீட்டர்ஸ். ஆக்சஸ். ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எப்படி மெஷர் பண்ணுறோன்னா ஹவு ஈஸிலி தி லோன்ஸ் ஆர் ஆக்சசபிள். ஃபஸ்ட்டு யூசேஜ். ஸோ அந்த லோன் வந்து எந்தெந்த செக்டருக்கு பயனுள்ளதாக இருக்குது. அண்ட் மூணாவது வந்து குவாலிட்டி, அதில் எது பெர்ஃபார்மிங்காக இருக்குது, எவ்வளோ நான் பெர்ஃபார்மிங்காக இருக்குது அப்படிங்கிறதும். அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து எவ்வளோ குவாலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு. ஒரு 97 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. 97 இண்டிகேட்டர்ஸும் படிக்க முடியாது, ஆனால் அதை 3ஆக பிரிச்சுக்கிறாங்க, ஆக்சஸ், யூசேஜ் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு. கவரிங் பேங்கிங், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்சூரன்ஸ், போஸ்டல் எல்லாமே. ஸோ அதோட சர்வீசஸோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆக்சஸ் எப்படி இருக்குது, எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் அதோட யூசேஜ் வந்து எந்தெந்த செக்டருக்கு போயிருக்கு அப்படிங்கிறத வச்சு வி ஆர் கேல்குலேட்டிங். ஓகே. ஸோ திஸ் இண்டெக்ஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித்தவுட் அ பேஸ் இயர். ஸோ அது வந்து அடுத்து நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஓவராலாக ஸோ பேஸ் இயரே இல்லைன்னா ஜென்ரலாக வந்து இது வரைக்கும் நடந்த இன்க்ளூஷன் எவ்வளோ அப்படின்னு தான் அது மெஷர் பண்ணுது. இந்த வருஷத்துலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு மெஷர் பண்ணல. இந்தியாவோட வரலாறுலேயே டோட்டலாக எவ்வளோ இன்க்ளூஷன் வந்திருக்கு அப்படின்னு தான். ஸோ திஸ் இண்டெக்ஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித்தவுட் அ பேஸ் இயர் ரிஃப்ளெக்டிங் குமுலேட்டிவ் எஃபர்ட்ஸ் ஆஃப் ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஓவர் தி இயர்ஸ். ஸோ டோட்டலாக ஓவராலாக மெஷர் பண்ணுற ஒரு வேல்யூ தான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் வந்து வேல்யூ வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் 64. ஆர்ஆர்பி. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஆர்ஆர்பி முடிச்சுட்டு நம்ம பேங்கிங் முடிச்சுட்டு பிரேக் போகலாம். பிரேக் அப்புறம் நம்ம இன்சூரன்ஸு, பென்ஷன்ஸு, கேபிட்டல் மார்க்கெட்லாம் பார்க்கலாம். பேங்கிங் முடிச்சுட்டு பிரேக் போகலாம். ஸோ அடுத்து வந்து ஆர்ஆர்பி. ஆர்ஆர்பியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து தே ஹவ் கிவன் இன் திஸ் எக்கனாமிக் சர்வே அண்ட் விச் வி ஹவ் டு நோட் டவுன். ரொம்ப நாள் கழிச்சு ஆர்ஆர்பி பற்றின அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ஆர்பிஸ் வந்து நம்ம 80ஸ்லேயே அதோட ஃபார்மேஷன் வந்து நிறுத்திட்டோம், அதுக்கப்புறம் பெருசாக ஃபார்ம் பண்ணல. ஹவு ஆர்ஆர்பிஸ் ஆர் ஃபார்ம் வித் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 50%, ஸ்டேட் கவர்மெண்ட் 15%, ஸ்பான்சர் பேங்க் 35%ல் ஒரு ஆர்ஆர்பி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்ஆர்பியோடைய கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு மெஷர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்ஆர்பிஸ் ஹவ் பிகம் ப்ராஃபிட்டபிள் நோ. ஸோ அப்போ நெகட்டிவாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டபிள் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபாலோயிங் தி மர்ஜர்ஸ், லிக்விடேஷன்ஸ் அண்ட் அமால்கமேஷன்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் பர்ஃபார்மன்ஸ் த நம்பர் வாஸ் brought down to 43. ஒரு காலத்தில் வந்து 133 ஆர்ஆர்பி இருந்துச்சு 2006ல். இப்போ வந்து நம்ம நிறைய மர்ஜ் பண்ணி 43 அப்படின்னு ஆக்கிட்டோம். இந்த வருஷம் ஆக்சுவலி இது எக்கனாமிக் சர்வேக்கு அப்புறமா வந்து அப்டேட். அப்புறமா வந்து கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து இன்னும் மர்ஜ் பண்ணி 28ஆக குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு வியாஸ் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ். வியாஸ் அப்படிங்கிறவரோட கமிட்டியில் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்ஆர்பிஸ் எல்லாம் மர்ஜ் பண்ணி 1 state 1 ஆர்ஆர்பி அப்படின்னு மாற்றுங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு கிராம பேங்க் ஒன்று தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆர்ஆர்பியும் மர்ஜ் பண்ணி ஒரே ஆர்ஆர்பியாக மாற்றிட்டோம், தமிழ்நாடு கிராம பேங்க். அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் 1 state 1 ஆர்ஆர்பி போதும், எல்லா ஆர்ஆர்பியும் அந்த மேனேஜ்மெண்ட் கீழே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக அது 28 ஆக்குங்க. அதான் 28 கணக்கு. உங்களுக்கு புரியுதா? ஸோ 1 state 1 ஆர்ஆர்பி கொண்டு வாங்கன்னு சொன்னது வியாஸ் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ அதான் அடுத்து கவர்மெண்ட்டோடைய பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவரேஜ் எக்ஸ்பேண்டட் ஃப்ரம் 500. ஸோ 2006ல் வந்து 500 டிஸ்ட்ரிக்டில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஆர்ஆர்பிஸ் வந்து 696 டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. டோட்டலாக 780 டிஸ்ட்ரிக்ட் இந்தியாவில் இருக்குது. அதில் 690 டிஸ்ட்ரிக்ஸில் ஆர்ஆர்பிஸ் இருக்குது. அண்ட் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து 21,800 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த டேட்டாலாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. 696 டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க.
ஸோ மொத்தம் 43 ஆர்ஆர்பி ஸ்பான்சர்ட் பை 12 பேங்க்ஸ், 12 ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் ஸ்பான்சர் பேங்காக இருந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய டோட்டல் ஆப்ரேஷன்ஸில் பாருங்கள், டெபாசிட்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து 31 கோடி அக்கௌண்ட்ஸ் இருக்குது அண்ட் 3 crore லோன்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ 3 கோடி பேருக்கு லோன் கொடுத்துருக்காங்க, 31 கோடி பேர் டெபாசிட்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் அப்ரூவ்டு 10,890 crore ஃபார் ரீகேபிட்டலைசேஷன். ஸோ லாஸ்ட் 2 வருஷத்தில் கவர்மெண்ட் வந்து இவங்களை ப்ராஃபிட்டபிள் ஆக்கிறதுக்காக 10,000 கோடி செலவு பண்ணி ரீகேபிட்டலைசேஷன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் ரீகேபிட்டலைசேஷன்? ஒரு லாஸ் மேக்கிங் இன்ஸ்டியூஷனுக்கு கவர்மெண்ட்டே பணத்தை போட்டு ப்ராஃபிட்டபிளாக மாற்றுறது, அதான் வந்து ரீகேபிட்டலைசேஷன். ஸோ இதை தாண்டி கவர்மெண்ட் வந்து ஆர்ஆர்பிஸ்க்காகவே கொண்டு வந்த ஒரு புது ஸ்கீம், இதை நோட் பண்ணிக்கோங்க. சஸ்டைனபிள் வயபிலிட்டி பிளான். Sustainable Viability Plan is launched for improvement of RRB. இது ஒரு ஐடியா. Sustainability Viability Plan is related to which of the following அப்படின்னு போடும்போது பேங்க்னு கேட்பான். ஆப்ஷனில் சஸ்டைனபிள்னு போட்டோன்னா நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு ஏதாவது போட்டுருவோம். ஸோ அதனால் கொஸ்டின்ஸ் இப்படி தான் வரும், நம்ம என்னென்னமோ பேசுவோம், சிம்பிளாக முடிச்சிருவாங்க. இந்த சஸ்டைனபிலிட்டி நீ பார்த்தியா இல்லையா, அவ்வளோதான் யூபிஎஸ்சி வந்து செக் பண்ணுறாங்க. அதை நம்ம எக்கனாமிக் சர்வேலேருந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஸோ தட்ஸ் இட். So it is designed to revitalize the RRB to increase the performance of RRBs. So இதோட objectives என்ன? So இது வந்து it's a package. It consists of credit expansion. So RRBஸ்க்கு நிறைய லோன்ஸ் கொடுக்குறது credit expansion ஹெல்ப் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷன், வெறும் வந்து ஃபார்மருக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ரூரல் ஏரியாஸில் பயங்கரமாக டைவர்சிஃபை பண்ணுங்கள். நான் ஃபார்ம் கிரெடிட் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட ஒரு அஜெண்டாவாகவே இருக்குது. ஏன்னா ஃபார்ம்லேருந்து நான் ஃபார்ம் டைவர்சிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆஃப் என்பிஎஸ், காஸ்ட் ரேஷனலைசேஷன்னா லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், டெக்னாலஜி அண்ட் அடாப்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் தி கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஆர்ஆர்பியோட மேனேஜ்மெண்ட் வந்து குவாலிட்டியாக இருந்தால் தான் ஆர்ஆர்பி பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறது தான் சஸ்டைனபிள் வயபிலிட்டி பிளான். அவ்வளோதான் ஒரு ஸ்கீமு, அதோட அப்ஜெக்டிவ் யாருக்காக, இந்த லெவலில் இது பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இது வரைக்கும் ஆர்ஆர்பி வந்து இதனால் என்ன இருக்குது, கரண்ட்லி வந்து ப்ராஃபிட் வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 4,900 crore to 7,500 crore. ஸோ இந்தியன் ஆர்ஆர்பிஸ் ஆர் ப்ராஃபிட் மேக்கிங். திஸ் இஸ் இது 80s லாஸ் மேக்கிங்காக இருந்தோம், இப்போது அதை ப்ராஃபிட் மேக்கிங் ஆக்கியிருக்கோம். அண்ட் இவங்களோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 14 இருக்குது. நம்ம ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் 16 பார்த்தோம்ல, இவங்களோடது 14 இருக்குது கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. சிஆர்ஏஆர்னா கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ் ரேஷியோ, அதுதான் சிஆர்ஏஆர் அப்படின்னு இருக்குது. நம்ம வி கால் இட் சிஏஆர். நம்பர் ஆஃப் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்ஆர்பிஸ் வந்து 37லேருந்து 40 இருக்குது. லாஸ் மேக்கிங் வந்து இட் ஃபெல் ஃப்ரம் 6 to 3. ஸோ 43ல் 40 ப்ராஃபிட்டு 3 தான் லாஸ் இப்போதைக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆர்ஆர்பி. ஆர்ஆர்பியோட கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ, கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஆல் தி ஆர்ஆர்பிஸ் ஹவ் அட்டைன்ட் தி ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் நார்ம்ஸ், பிஎஸ்எல் ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்ஆர்பிஸ் வந்து எல்லாருமே அந்த வாட் இஸ் த டார்கெட் ஃபார் ஆர்ஆர்பிஸ் பிஎஸ்எல்ல 75%. ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் தான் 40, ஆர்ஆர்பிக்கு 75. ஸோ 75 அட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் வந்து வி ஆர் சீயிங். ஸோ வில் கண்டினியூ வித் தி ஃபினான்ஷியல் செக்டர். இப்போ நம்ம வந்து பேங்கிங் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் பேங்கிங் அப்புறம் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் யார் யார் அப்படின்னு பார்த்தா நபார்டு, சிட்பி, நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்ஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக ஆரம்பித்தது யார், நாப்ஃபிட். ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸை தான் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆல் இண்டியா ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் இட் இஸ் அ ரெக்கக்னிஷன் கிவன் பை ஆர்பிஐ. ஸோ ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேறு, டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேறு. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அ டிஸ்டிங்ஷன். ரெண்டுத்துலேயுமே ஒரே இன்ஸ்டிடியூஷன்ஸ் வருது, ஆனால் ரெண்டுத்துலேயும் இருக்க வித்தியாசம் என்னதுன்னா ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அது யார் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா தே ஆர் ஆல்சோ ஹேவிங் ரெகுலேட்டரி பவர்ஸ். அவங்க யாரையாவது ரெகுலேட் பண்ணுவாங்க. இப்போ நபார்ட் இஸ் ரெகுலேட்டிங் ரூரல் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ சிட்பி இஸ் ரெகுலேட்டிங் முத்ரா பேங்க். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற எதையாவது ஒரு ரெகுலேட்டரி பவர் இருக்கிறவங்கள தான் நம்ம டிஎஃப்ஐ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து ஏஎஃப்ஐன்னு சொல்கிறோம். டிஎஃப்ஐனா என்னதுன்னா தே ஆர் சிமிலர் டு தெம், தே டூ ரீஃபினான்சிங். ஸோ டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா அவங்க ரீஃபினான்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ரெகுலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெகுலேஷன்ஸும் ஃபினான்ஸும் மட்டும்தான் வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஏஎஃப்ஐ டூ ரெகுலேஷன்ஸ், ஆனால் டிஎஃப்ஐ டஸ் ஒன்லி தி ரீஃபினான்சிங் பர்பஸ். ஆனால் அதோட ஸ்ட்ரக்சர் அதுதான். தே கெட் மணி ஃப்ரம் அ லார்ஜ் சோர்ஸ், தே கிவ் மணி டு த பர்டிகுலர், அந்த எதுக்காக ஆரம்பித்தாங்களோ அந்த ஸ்பெஷலைஸ்டு பர்பஸ்க்கு மட்டும் லோன் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து வித்தியாசம். ஸோ அப்படி இந்தியாவில் இருக்கிற டிஎஃப்ஐஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்குறாங்க. அதில் முக்கியமான டிஎஃப்ஐஸ் எது ரீசெண்டாக ஆரம்பித்த டிஎஃப்ஐஸில் முக்கியமான டிஎஃப்ஐஸ் எதுன்னு பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 1948. இந்த லிஸ்ட்டு வந்து நான் தரேன், ஜஸ்ட் இப்போ பார்த்துக்கோங்க.
Industrial Financial Corporation of India 1948, Industrial Credit Investment Corporation of India ICICI. இது ஃபஸ்ட்டு ஒரு டிஎஃப்ஐ தான் ஆரம்பித்தாங்க, அப்புறம் தான் அது ப்ரைவேட் பேங்காக மாறுச்சு. 93 தான் அது ப்ரைவேட் பேங்காக மாறி இருக்கும், 94. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா IDB நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி, இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட், நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். இது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் தான். எல்லாருமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தான் ஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் இவர் மட்டும்தான் வந்து ஆல் இண்டியா ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ லாஜிக் புரிஞ்சிச்சா? ஏன்னா நாப்ஃபிட்டுக்கு மட்டும்தான் ரெகுலேட்டரி பவர் இருக்குது, மிச்சவங்க எல்லாருமே வெறும் ஃபண்டிங் தான் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? எல்லாருமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லோன் தராங்க, எல்லாருமே இண்டஸ்ட்ரிக்கு லோன் தராங்க. ஆனால் இதில் நாப்ஃபிட்டுக்கு மட்டும்தான் தே ஆர் ஹேவிங் ரெகுலேட்டரி பவர் ஆல்சோ. ஆனால் தான் அது ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் நம்ம 5 தான் சொல்கிறோம். ஸோ இப்போ வித்தியாசம் புரிஞ்சிச்சா? ஸோ இதில் நீங்கள் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் அடிஷ்னலாக படிக்க வேண்டிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தா, இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட் IIFCL. இந்த IIFCL பற்றி எக்கனாமிக் சர்வேல ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் IIFCL பற்றி ஒரு அட்டென்ஷன் நம்ம பார்ப்போம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியாவுடைய மேஜர் கவர்மெண்ட்டோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் லோன் இவங்க தான் தராங்க. ஸோ அப்போது லைக் அது என்னென்னங்கிறது பார்ப்போம். அதனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இந்த வாட்டி எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. இன் 2000, ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து 2024 IIFCL இஸ் கோஃபினான்சிங் ஓவர் 780 ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ எதுனா இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ இந்த IIFCL வந்து தே ஆர் co-financing almost 780 projects in India worth of 14 lakh crore கிட்டத்தட்ட. More than 500 PPP projects இவங்க லோன் தராங்க. இந்தியாவுடைய டோட்டல் PPPயில் கிட்டத்தட்ட 28% வந்து இவங்க வந்து கவர் பண்ணுறாங்க. அண்ட் ஓவரால் IIFCLs are accorded loan sanctions to projects having around. ஸோ இந்தியாவுடைய லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸோடைய ஃபண்டிங்கில் இவங்களோட ஷேர் என்ன அப்படின்னு பார்த்தா 31,000 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஹைவேஸ். இதெல்லாம் நோட் பண்ணணும் இல்லை, பட் எதை நோட் பண்ணிக்கணும்னா 22% ஆஃப் நேஷனல் ஹைவேஸ், அப்புறமா வந்து 23% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, 11% ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் 35% ஆஃப் போர்ட். இந்தியாவோடைய இந்த மாதிரி முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோடைய இவ்வளோ பர்சன்டேஜ் லோன்ஸ் இவங்க மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சியர் இன் இந்தியா வந்து இந்த IIFCL தான். ஸோ IIFCLோடைய பர்பஸ் வந்து எக்கனாமிக் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி அதோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ IIFCலும் ஒரே வேலை தான் பண்ணுது, நாப்ஃபிட்டும் ஒரே வேலை தான் பண்ண போகுது. ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா நாப்ஃபிட் இஸ் ஆல்சோ ஹேவிங் ரெகுலேட்டரி பவர் விச் வில் ரெகுலேட் தீஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆல்சோ. ஸோ அவ்வளோதான் நாப்ஃபிட்டுக்கும் IIFCLக்கும் இருக்க வித்தியாசம். ஸோ நாப்ஃபிட் இஸ் எஸ்டாப்ளிஷ் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ்டு DFI த்ரூ நாப்ஃபிட் ஆக்ட். RBI accorded it ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் இன் 2022, மேக்கிங் இட் 5th. ஸோ NABARD, SIDB, NHB, EXIM Bank இவங்க 4 பேருக்கு தான் ரெகுலேட்டரி பவர்ஸ் இருக்குது. லைக் NABARD ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், SIDB ஃபார் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், NHB ஃபார் ஹவுசிங் அண்ட் EXIM Bank ஃபார் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் லோன்ஸ். ஸோ இப்போ வித்தியாசம் புரிஞ்சிச்சா? ஸோ அப்போது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் IIFCL பற்றி படிங்க. இட்ஸ் அ ஹோல்லி ஓன்டு சப்சிடரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் 100% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஓனர்ஷிப்பில் இருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங் ஏஜென்சி. ஸோ நாப்ஃபிட்டுக்கு இருக்கலாம். ஸோ இட்ஸ் ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ் இஸ் டு லெண்ட் ஆர் இன்வெஸ்ட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டு சீக் அண்ட் அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் in private sector, attract the investments from private sectors and institutional investors. ஸோ இவங்களுடைய பர்பஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, டார்க் வேணாம். ஸோ ஒரு டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் இருக்குன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, நிறைய பேர்கிட்ட இருந்து ஃபண்டு வாங்கி ஒரு கார்பஸை ரெடி பண்ணுவாங்க, இதை நிறைய பேருக்கு வந்து லோன்ஸாக கொடுப்பாங்க. அவ்வளோதான். இட்ஸ் லைக் அ பேங்க், பட் இட்ஸ் நாட் அ இட் அப்பியர்ஸ் டு பி லைக் அ பேங்க், பட் இட்ஸ் நாட் அ பேங்க். ஸோ இட்ஸ் அன் NBFC. அதே தான். ஸோ NBFC எல்லாருமே எப்படின்னா ஆல் NBFC வில் ஹேவ் த சிமிலர் ஸ்ட்ரக்சர். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தாலும் இதுதானே, டெட் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தாலும் இதுதான், ஹெட்ஜ் ஃபண்ட் எடுத்தாலும் இதுதான், வெஞ்சர் கேபிட்டல்னா அதுவும் இதுதான். எல்லாத்துக்கும் இதே ஸ்ட்ரக்சர் தான். தே கெட் மணி ஃப்ரம் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், கிரியேட் அ கேபிட்டல் அண்ட் தே கிவ் லோன்ஸ் அண்ட் அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரும். ஆனால் யாருக்கு லோன் தராங்க, என்ன டென்யூரில் தராங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தராங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதான் வந்து டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ நாப்ஃபிட் வந்து இது வரைக்கும் 1.3 lakh crore லோன்ஸ் வந்து 2 வருஷத்தில் கொடுத்துருக்காங்க. நாப்ஃபிட் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியாஸ் வந்து ரோடு, எனர்ஜி செக்டர், ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 3 செக்டர் தான் வந்து மேஜர் ஷேரில் இருக்குது. 3/4 ஆஃப் தி லோன்ஸ் வந்து இங்கே தான் போகுது. ஸோ ரோடு, எனர்ஜி செக்டர் அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி, இந்த 3. ஸோ நாப்ஃபிட் ஹாஸ் ஐடென்டிஃபைடு a pipeline of projects across road, power generation, renewable energy, ports, transmission, இந்த மாதிரி நிறைய ஏரியாஸில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னதுன்னா நாப்ஃபிட் ஆல்சோ ஃபண்டிங் ஃபார் ஹாஸ்பிட்டல் ரோப்வே ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ.
ரோப்வேஸ்னால் இந்த பர்வத் மலா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் வருது. ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் அவங்க பண்ணுறாங்க. லார்ஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் எய்ம்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 lakh crore வந்து அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவங்க கொடுக்குற லோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டென்யூர் தான், 15 to 25 years இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கிற லோன்ஸ். அண்ட் ஸோ ஹெல்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் நேவிகேட் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ஸ். ஸோ திஸ் இஸ் தி திங். எல்லாம் 15 to 25 years டென்யூரில் இருக்க லோன்ஸ் தான் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான அனாலிசிஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரோல் ஆஃப் ஏஐ இன் தி பேங்கிங் செக்டர். ஸோ ஏஐ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வாட் இஸ் த ரோல் இன் தி பேங்கிங் செக்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு அனாலிசிஸ் இருக்குது. குளோபலி பேங்க்ஸ் இன்ட்ரடியூஸ் ஏடிஎம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டெக்னாலஜி வந்து 1960s ஏடிஎம்ஸ் வருது, 1970s எலக்ட்ரானிக் கார்ட் பேட் பேமெண்ட்ஸ் வந்திருக்கு. இது குளோபல் லெவலில், இந்தியாவில் வந்தது இல்லை, குளோபல் லெவல். 24/7 பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங்கிறது 2000s வருது, நெட் பேங்கிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அண்ட் மொபைல் பேங்கிங் வந்து 2010s வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலையும் ஒரு முக்கியமான டெக்னாலஜி வந்து பேங்கிங் செக்டரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படி 2020s அப்புறமா வந்த முக்கியமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஏஐ. ஸோ ஏஐ இஸ் கோயிங் டு பிளே a வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பேங்கிங். ஸோ ஏஐயோட அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் பேங்க்கில் யூஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு ஹைலைட்ஸ் பண்ணாங்க. ஹையர் ஆட்டோமேஷன். ஸோ ஹியூமன் டெசிஷன் மேக்கிங், அதாவது ஒரு லோனை அப்ரூவ் பண்ணலாமா வேணாமா, ஒரு லோனை ஸ்டடி பண்ணி அவங்களோட பிஹேவியரை பார்த்து பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கொடுக்குறாங்க. ஸோ தட் தே கேன் மிட்டிகேட் ரிஸ்க். ஸோ அப்போ ரிஸ்க் செக்டர் என்னங்கிறத அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி கேபிட்டல் அண்டர் ரேட்டிங், கிரெடிட் அண்டர் ரேட்டிங். ஸோ கிரெடிட் அண்டர் ரேட்டிங்னா இப்போ வந்து எந்தெந்த லோன்ஸை வந்து நம்ம வந்து சாங்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டெசிஷன்ஸ் வந்து தே ஆர் டேக்கிங். ரெகுலேட்டரி கேபிட்டல் பிளானிங். ஸோ ரெகுலேட்டரி கேபிட்டல்னா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, ஹவு மச் ப்ரொவிஷனிங் தே ஹாவ் டு மெயின்டைன் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அடுத்த 30 நாளைக்கு மெயின்டைன் பண்ணோம், எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணோம். இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ பணத்தை எங்கே எடுத்து வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும், அடுத்த 30 நாளைக்கு எவ்வளோ தேவைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு ஏஐ சிஸ்டம் பாஸ்ட் டேட்டா வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு அனலைசிஸ் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து பார்க்கணும். ஸோ அதை வச்சு தான் we have to do. ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், போர்ட்ஃபோலியோ ஆப்டிமேஷன், ப்ரைசிங், சேட் பாட்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸில் ஏஐ வந்து இட்ஸ் பிளேயிங் அ ரோல் இன் தி பேங்கிங். பட் இதில் என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. ஸோ ரிலையபிலிட்டி இஷ்யூ இருக்குது. நம்ம ஏஐ சிஸ்டமில் பேங்கிங்கிட்டே எல்லாத்தையும் கொடுத்துடலாமா? ஒரு பேங்க் மேனேஜர் வந்து ஒரு லோனை சாங்ஷன் பண்ணும்போது அவரோட ஃபினான்ஷியல் இதை மட்டும் பார்க்காம சம்டைம்ஸ் ஒருத்தர் பார்த்தவொன்னு ஒரு நம்பிக்கை வரலாம், அவங்களோட த வே தே அப்ரோச், அந்த மாதிரி ஒரு ஹியூமன் எலிமெண்ட்டு வந்து சம்டைம்ஸ் வந்து இட் பிளேஸ் அ ரோல். நமக்கு வந்து அவங்களோட ஃபினான்ஸ் வந்து வீக்காக இருக்கலாம், ஆனால் ஒரு சிலர் தே வில் கோ இன் டு த கட் ஃபீலிங், ஓகே அப்போ இந்த ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னு லோன் கொடுக்கலாம். ஸோ இந்த எலிமெண்ட் வந்து ஏஐயில் வந்து மிஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து எதை வச்சு லோனை அப்ரூவ் பண்ணது, எதை வச்சு லோனை ரிஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது கிளாரிட்டி இல்லை, அதனால டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அக்கௌண்டபிலிட்டி, ஹூஸ் லயபிள். ஏஐ நம்பி நம்ம ஒரு சிஸ்டம் கொடுத்து முக்கியமான டெசிஷன்ஸ் கொடுத்துட்டா யார் அதை லயபிலிட்டி எடுத்துக்க போகிறோம்? இதெல்லாம் வெறும் பேங்கிங்க்கு மட்டும் நீங்கள் எடுக்காமல் இன் ஜென்ரல் ஏஐயோட இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் எடுக்கலாம். அதனால தான் இதை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபேர்னஸ் ஆஃப் தி டெசிஷன்ஸ், எத்திகாலிட்டி ஆஃப் தி டெசிஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஹியூமன் எக்ஸ்பர்டைஸ் போது சைபர் ரிஸ்க் அதிகமாகுது. நிறைய நம்ம ஏஐ கிட்ட கொடுத்தா சைபர் செக்யூரிட்டி பேசிஸில் பீப்புள் கேன் என்டர் இன் டு தி டேட்டா பேஸ் அண்ட் மேனிபுலேட் ஹவு ஏஐ டேக்ஸ் டெசிஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ரிஸ்க் பார்த்தோம். மேலிஷியஸ் யூசேஜ் லைக் சிந்தட்டிக் ஐடென்டிட்டி ஃப்ராக், ரோப் ட்ரேடிங். ஸோ ஏஐ பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளே ஸ்டாக்ஸை பார்த்து வாங்கிட்டு இருக்கணும். இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஏஐ இஸ் கோயிங் டு ஐடென்டிஃபை அண்ட் சே எதை வாங்கலாம், எதை விற்கலாம், எப்போ எது போகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எல்லாத்தையும் ஏஐ கிட்ட கொடுத்துச்சுன்னா அந்த ஏஐ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிப்புலேட்டும் பண்ணலாம். ஸோ ஏன்னா அதோட எய்ம் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான் இருக்கும். அப்போ அதை யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது? ஸோ அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி டிபெண்டன்சிஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் வந்து பேங்க்ஸ் வந்து தானாகவே அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணாதனால ஒரு ப்ரைவேட் செக்டர் கிட்ட தான் நம்பி அவங்களோட ஏஐ ஆப்ரேஷன்ஸை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஹவு ரிலையபிள் தீஸ் ப்ரைவேட் செக்டர்ஸ் ஆர் அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ OECD ஹஸ் brought the principles of how to use AI அப்படிங்கிறதுக்கு பிரின்சிபல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லைக் பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்பரன்சி, ரோபஸ்னஸ், சேஃப்டி. இதெல்லாம் ஜென்ரிக் தான். இதில் நோட் பண்ண வேண்டியது என்னதுன்னா, ஹீரோஷிமா ஏஐ ப்ராசஸ் ஃபார் காம்ப்ரஹென்சிவ் பாலிசி ஃப்ரேம்வொர்க் 2023. இதில் வந்து they have brought in a code of conduct for global level regulatory approach on how to make AI responsible in banking அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது, ஜஸ்ட் நோட் டவுன் ஹீரோஷிமா ஏஐ ப்ராசஸ் காம்ப்ரஹென்சிவ் பாலிசி ஃப்ரேம்வொர்க் இஸ் ரிலேட்டட் டு வாட்? ஏஐ ப்ராசஸ் இன் தி ஃபினான்ஷியல் செக்டர். அவ்வளோதான். இதுதான் நமக்கு ப்ரிலிம்ஸுக்கு தேவை. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும்னா யூ நீட் அ குளோபல் லெவல் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க். அந்த ஃப்ரேம்வொர்க் வந்து இட் இஸ் பீங் brought பை திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன். ஸோ ஏன்னா ஏஐயோட ரெகுலேஷன் வந்து இட்ஸ் a வெரி க்ரூஷியல் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போது இது ஹிரோஷிமான்னு குளோபல் லெவலில் வந்துச்சுல,
ஆர்பிஐ வந்து ப்ரோஆக்டிவாக வந்து இந்தியாவில் இருக்க பேங்க்ஸ் கிட்டலாம் பேசுகிறாங்கன்னா எவ்ரி பேங்க் இஸ் அடாப்டிங் ஏஐ நோ. அப்போது ஆர்பிஐயோட அடுத்த ரெகுலேஷன்ஸ் எதில் வரணும்னா ஏஐ இன் பேங்கிங்க்கு ஒரு ரெகுலேஷன் வரணும். இப்போ இந்த இஷ்யூஸ்லாம் நம்ம பார்த்தோம்ல, அப்போ இந்த இஷ்யூஸ்க்குள்ள இருந்தால் யார் வந்து பேங்கிங் அப்போ ரெகுலேட் பண்ணணும்? இந்த இஷ்யூஸ்லாம் ஏஐ வந்து இப்போ பேங்கிங்கில் வருதுன்னா இந்த இஷ்யூஸ்லேருந்து வர ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கணும்னா அகைன் ஆர்பிஐ ஷுட் ஸ்டெப் இன். ஸோ ஆர்பிஐ இஸ் நவ் பிளானிங் டு பிரிங் இன் தி கைட்லைன்ஸ். ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாட் இஸ் அ ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ்? எடுத்த உடனே ஒரு டெக்னாலஜியை டேரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பப்ளிக் ஓப்பன் அப் பண்ணாமல் சாண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ். ஃபஸ்ட் அந்த க்ளோஸ்டு பாக்ஸில் எல்லாம் வேலை செய்தா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி போகிறது. ஸோ அதான் வந்து ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ். ஸோ க்ளோஸ்டாக ஒரு 10 பேர் 20 பேர் மட்டும் வச்சு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள மட்டுமே அதை ரெகுலேட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு அது ஓகே அப்படின்னு சொன்னோன்னு தான் வெளியே கொண்டு போகணும். அதை தான் சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சாண்ட் பாக்ஸ் இஸ் அன் ஐசோலேட்டட் பாக்ஸ் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ அந்த மாதிரி ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஆர்பிஐ. ஒரு டெக்னாலஜியும் டேரெக்டாக பப்ளிக் கிட்ட கொண்டு போகாமல் ஃபஸ்ட் இங்கே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதில் ஆர்பிஐ வந்து ஃப்ரீ ஏஐ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை அடுத்து நோட் பண்ணணும். த டேர்ம் ஃப்ரீ ஏஐ இஸ் ரிலேட்டட் டு ஹூம்? ஆர்பிஐ. ஃபார் பேங்கிங் ஏஐ, இது எல்லாத்துக்கூட ரிலேட்டட். RBI has further announced the establishment of a committee to create a framework responsible ethical enablement of artificial intelligence in the financial sector. Financial sectorல ஏஐயோட அடாப்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து ரெஸ்பான்சிபிளாகவும் எத்திக்கலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆர்பிஐ கொண்டு வந்த ஒரு ஸ்ட்ரக்சர். கிளியரா? ஸோ இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட் பண்ணணும். இது எக்கனாமிக் சர்வேல பேசப்பட்டிருக்க விஷயங்கள். இப்போ ரேண்டமாக இப்போ வந்து வெறும் வந்து பேங்க் எப்படி இருந்தது, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு இல்லாமல் அந்தந்த சாப்டர் பேசுகிறப்போ ஒரு அனாலிசிஸ் கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. இதுதான் வந்து அனந்த நாகேஸ்வரன் வந்ததுலேருந்து வந்த ஃபார்மேட். முன்னாடி எப்படி இருக்குன்னா 2 வால்யூம் இருக்கும். இப்போ ஒரே வால்யூம் ஆக்குனதுனால சாப்டர்ஸ்குள்ளேயே அனாலிசிஸும் உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அதை அப்படி பார்த்துட்டு போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோர்ட்ஸோடைய அவுட்கம்ஸ். ஆல்ரெடி நான் இதை ஃபுல்லாக 169 எடிஷனில் நடத்திட்டேன். ஏன்னா எக்கனாமிக் சர்வே வரும்போது அதில் பேசப்பட்ட விஷயம் அப்படின்னு. பட் இருந்தாலும் எக்கனாமிக் சர்வேக்காக உள்ளுக்குள்ளே நம்ம பேசணும். ஸோ இப்போ பேங்க்ரப்சி கோட் ஐபிசினா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாட் இஸ் ஐபிசி? பேங்க்ஸ் வந்து என்பிஎஸ்சில் போய் ஒரு ஃபேம் வந்து லாஸில் போகிறாங்க. ஸோ ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஃபேர்ம்ஸை வந்து நம்ம வெளியே கொண்டு வந்து ஒரு டீசென்ட் எக்ஸிட் கொடுக்கணும். லாஸ் மேக்கிங் ஃபேர்ம்ஸ் வந்து டீசென்ட் எக்ஸிட் கொடுக்கணும்னு தான் இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட கொண்டு வரும். ஒரு ஃபேர்ம் இன்சால்வெண்ட்டோ இல்லை பேங்க்ரப்டோ ஆனால் ஹவு தே ஹேவ் டு ஹேண்டில், ஹவு யூ ஆர் கோயிங் டு ரெக்கவர் தி லோன்ஸ், அதுக்கு ஒரு டீட்டெயில்டு ஃப்ரேம் ஒர்க் வந்து 2016 கொண்டு வராங்க. ஸோ வி டிஸ்கஸ் திஸ் இன் கிளாஸ். ஸோ ஹானரபிள் எக்ஸிட் டு ஹானஸ்ட் டெட்டர்ஸ், இதுதான் வந்து இதோட மெயின் எய்ம், டு ரிசால்வ் தி ஸ்ட்ரெஸ் அசட்ஸ். ஸோ கோடு வந்ததுலேருந்து வந்து பேங்க் உடைய ஹெல்த் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெட்டர் கிரெடிட்டர் ரிலேஷன்ஷிப்பும் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ டில் 2024 இந்த டேட்டாலாம் வந்து சும்மா நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறப்போ தேவைப்படலாம், அவ்வளோதான், சும்மா பார்த்துக்கோங்க. ஸோ செப்டம்பர் 2024 வரைக்கும் 1638 ரெசல்யூஷன்ஸ் பிளான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்த 8 வருஷத்தில் நம்ம 1068 ரெசல்யூஷன் பிளான் அப்ரூவ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 3.6 lakh crore ஆஃப் மணி வந்து இட் ஹாஸ் பீன் ரியலைஸ்டு. ஸோ ஹேர்கட் ஃபார் கிரெடிட்டர்ஸ், ஹேர்கட்னா என்ன? ஸோ த வேர்ட் ஹேர்கட் இஸ் அசோசியேட்டட் வித் இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். ஹேர்கட்னா என்ன அப்படின்னா ஹவு மச் லாஸ் தே ஆர் அலோவிங் டு ஃபோர்கோ. இப்போ நம்ம பார்த்தோம் தெரியுமா, ஒரு லோனை ரெக்கவர் பண்ணோம் ஆனால் 90% தான் பணம் வரும், இல்லை 60%, 100 கோடி லோன் ஆனால் ரெக்கவர் ஆனது 70 கோடி தான். அப்போ வாட் இஸ் அ லாஸ்? 30 crore. அந்த 30 crore தான் ஹேர்கட் அப்படின்னு சொல்கிறோம். ஹவு மச் மணி தே வர் ரெடி டு ஃபோர்கோ. சி 100 கோடி வராமல் போனதுக்கு அட்லீஸ்ட் 70 கோடியாவது வந்துச்சுல, ஸோ 70 லட்சமாவது வந்துச்சுல. ஸோ அதுதான் ஹேர்கட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹேர்கட் வந்து கிட்டத்தட்ட 14% இருக்குது. ஸோ 14% ரெக்கவர் ஆகாமல் தான் போகுது, ஆனால் மிச்சது நம்ம 86% வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி 79 கார்ப்பரேட் டெட்டர்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 கேஸ் ரெசல்யூட் பண்ணாலும் 79 கம்பெனிஸ் வந்து சேல் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது செக்டர் அக்னாஸ்டிக் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. எல்லா செக்டர்ஸ்க்கு இது வந்து காமன் ரெகுலேஷன் தான். ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா டிட்டரண்ட் எஃபெக்ட். ஸோ இது ஆல்ரெடி நம்ம எடிட்டோரியல்ஸில் பார்த்தவங்களுக்கு அதே பாயிண்ட் தான். ஸோ என்னென்னா வாட் இஸ் அ டிட்டரண்ட் எஃபெக்ட்? இப்போ இந்த கோடு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஒன்ஸ் ஒரு கிரெடிட்டரோ இல்லை டெட்டரோ போயிட்டு இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி ப்ராசஸை இனிஷியேட் பண்ணி கம்பெனி லா ட்ரிபியூனலில் கேஸை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட் பவர் வில் கோ டு தி கிரெடிட்டர்ஸ் கமிட்டி. ஸோ கிரெடிட்டர்ஸ் கமிட்டி கிட்டே எல்லா பவரும் போயிடுது. அப்போ கம்பெனி வந்து தே வில் லூஸ் த, கம்பெனியோட ஓனர் வந்து அவருக்கு பவர் போயிடுதுல. அப்போது இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோர்ட்டில் போய் இனிஷியேட் பண்ணிவிடுவாங்கங்கிற ஒரு பயமே வந்து நிறைய வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸை பே பண்ண வச்சிருக்கு. அவன் போயிட்டு, ஏன்னா இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோர்ட் ப்ராசஸை யார் வேணால் இனிஷியேட் பண்ணலாம், போத் கிரெடிட்டரும் இனிஷியேட் பண்ணலாம், டெட்டரும் இனிஷியேட் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்போ பேங்க்ஸ் எல்லாம் போய் இனிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கம்பெனி கண்ட்ரோல் போயிடும் அப்படிங்கிற பயத்திலேயே அவங்க கடன் கட்ட முடியலனாலும்
வில்ஃபுல் டிஃபால்ட்டராக இருந்தாலும் சம்டைம்ஸ் கட்டிடுறாங்க. அண்ட் இனிஷியேட் பண்ணுறேன்னு சொன்னாலே பயத்தில் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணலாங்கிற அட்லீஸ்ட் ரீஸ்ட்ரக்சரிங்காவது அது போகுது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் வந்து டெட்டர் கிட்ட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணியிருக்கு. thousands of debtors are resolving the distress in the early stages. ஆரம்பத்திலே அது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. இந்த டேட்டா சும்மா பாருங்கள். 28,000 அப்ளிகேஷன்ஸ் ஃபார் இனிஷியேஷன்ஸ் வந்து ஹேவ் வித் அண்டர்லைங் அசெட் ஆஃப் ஆல்மோஸ்ட் 10 lakh crore வந்து ஆர் வித்ரான் பிஃபோர் அட்மிஷன். நான் போய் இன்சாலன்சி ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு ஃபைல் பண்ணிவிடுவேன்னு சொல்லும் போதே இத்தனை பேர் வந்து அது ஆக்சுவலி பேங்க்ஸ் எல்லாம் போய்ட்டு அதை ஆரம்பிக்கிறேன்னு ஃபைல் பண்ணுறாங்க. அதை கம்பெனி லா ட்ரிபியூனல் அக்செப்ட் பண்ணணும். ஸோ அவங்க ஃபைல் பண்ணதுலேருந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்லேயே வந்து நிறைய பேர் வந்து கேஸை வந்து சால்வ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து அது ஒன்ஸ் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா கண்ட்ரோல் போயிடும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சில இந்த எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்ததுனால என்னென்னலாம் பெனிஃபிட் வந்திருக்கு கம்பெனிஸ்க்கு அப்படிங்கிற அனாலிசிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிட்டரண்ட் எஃபெக்ட் பார்க்குறோம். அடுத்தது வந்து ஃபாரெக்ஸ் கரன்சி ஹெட்ஜிங் வந்து நிறைய ஃபர்ம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து ஃபர்ம்ஸ்லாம் வந்து ஹெட்ஜிங் பண்ண பயப்படுவாங்க. ஹெட்ஜிங்னா என்ன, நம்ம ஃபாரின் கரன்சி மார்க்கெட்ஸில் ஹெட்ஜ் ஃபங்க்ஷன்ஸ் லோன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ்லாம் போகிறதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்ஸ் இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்த பிறகு தைரியமாக ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ்க்கு போகிறாங்க. ஏன்னா ஃபியூச்சர் கரன்ஸை போய் லாஸ் ஆகிடுமோ அப்படிங்கிறது பயத்திலே இருந்தாங்க. இப்போ லாஸ் ஆனாலும் நமக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய ஃபாரின் கரன்சி ஹெட்ஜிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாண்டோடைய கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ், அதாவது ஒரு கம்பெனி வந்து நிறைய பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களாம். இப்போ முன்னாடிலாம் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து பாண்ட் ரிலீஸ் பண்ணால் அதை வந்து பாண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆளுங்க அவ்வளோவா வரமாட்டாங்க. ஏன்னா அந்த கம்பெனி மேலே ஒரு கிரெடிட் ரேட்டிங் நல்லா இருந்தால் தான் வாங்குவாங்க. இப்போ இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுன்னு இருக்கிறதுனால பாண்ட் இன்வெஸ்டர்ஸும் ஓகே கம்பெனி ஒரு பாண்ட் ரிலீஸ் பண்ணலாம் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸும் அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் வந்து ஹை ரேட்டட் பாண்ட்ஸ் கிட்ட தான் வந்து ஆனாலும் என்னதுன்னா இத்தனை நாளாக வந்து ஒரு கம்பெனி வந்து AA இல்லை AAA ரேட்டிங் வாங்கினா தான் அவங்க பாண்ட் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா கம்பெனியோட பாண்டுமே வந்து தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா பாண்ட் மார்க்கெட் வந்து ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வந்து ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகலை, ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட்டிங் ஃபர்ம்ஸ் இன் இந்தியா பெனிஃபிட்டட். ஸோ அதனால் வந்து நிறைய வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட் கிடைக்குதான். இப்போ இங்கே மூணுமே நோட் பண்ணிங்கன்னா சம்திங் சிமிலர் டு பாரோயிங் தான். ஃபர்ம்ஸ் எல்லாம் இப்போ தைரியமாக லோன் வாங்க முடியுது, லோன் அவங்களுக்கு கிடைக்குது. லோன் ஆக்சசிபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா தைரியமாக நிறைய பேர் லோன் கொடுக்குறாங்க, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் கிரெடிட்னா இது பையர்ஸ் கிரெடிட், சப்ளைஸ் கிரெடிட். அதிலலாம் வந்து தைரியமாக நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து லோன் கிடைக்குது. ஏன்னா அவன் ஃபெயில் ஆனாலும் ஒரு மெக்கானிசம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கிரெடிட்டருக்கு வரதுனால கிரெடிட்டர் தைரியமாக லோன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான எஃபெக்ட் ஆஃப் இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். அண்ட் நான் திரும்ப எல்லா எக்கனாமிக் சர்வேலையும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து 8 வருஷம் ஆச்சானா இதுலேருந்து கேள்வி இன்னும் வரல. அதனால் 2025 மெயின்ஸில் நிச்சயமாக வரும். சரியா? வந்துருச்சுன்னா இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து போட்டுக்கலாம். அது அன்றே கணித்தார். அதுக்கு தான் எல்லா வாட்டியும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் நான் 5 வீடியோ போடுவேன் இப்போ, ஏன்னா 5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னென்னா இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பெக்டட் ஏரியா இன் மெயின்ஸ் ஆல்சோ. ஸோ மெயின்ஸில் நிச்சயமாக இந்த வருஷம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா 9th இயர் தான் வருதா, 2026 தான் 10th இயரா, சரி விடுங்க, அதான் வரும், படிச்சிருங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதோட அவுட்கம்ஸ் என்ன, இதனால் வந்து 7 to 8% growth வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து இதில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் இன்னும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இன்னும் வந்து ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியில் வந்து இஷ்யூஸ் இருக்குது. இது நம்ம எடிட்டோரியல்ஸும் டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்னா நம்பர் ஆஃப் டேஸ் இட் ஷுட் டேக் அப்படிங்கிறதுல வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்னென்னா ஒரு இன்சாலன்சி ப்ராசஸ் வந்துச்சுன்னா 270 டேஸில் அதை கம்ப்ளீட் பண்ணணும், 180 டேஸில் முடிக்கணும், 90 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் எதுவுமே 270 டேஸில் முடிக்கல. அப்புறம் கவர்மெண்ட் அமெண்ட் பண்ணி அந்த எக்ஸ்டென்ஷன் டேட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ப்ளஸ் 60 டேஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ முன்னாடி எப்படி இருந்தது 180 டேஸில் முடியணும், நம்ம ப்ளஸ் 19 வச்சு 270 ஆக்கணும். இப்போ ப்ளஸ் 16 ஆக்கி 313 ஆக்கிட்டாங்க. அப்போது CARP, அதாவது கார்ப்பரேட் இன்சாலன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸை ஃபைல் பண்ணி கம்பெனி லா ட்ரிபியூனல் அக்செப்ட் பண்ணுச்சுன்னா 330 நாளுக்குள்ளே அது முடிக்கணும். ஆனால் எதுவுமே 330 நாளில் முடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது அடுத்த இஷ்யூவாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் வந்து பண்ணுறாங்க. அப்போ அந்த டிலேஸை வந்து நம்ம சரி கட்டுறதுக்கு வி ஷுட் பிரிங் இன் தி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இருங்க, அந்த ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டு அப்புறம் நான் இந்த வே ஃபார்வர்டுக்கு வரேன். ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சிஸ் வந்து என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டைம் டிலே அண்ட் ரெசல்யூஷன். ஃபஸ்ட்டு 180 டேஸ் ப்ளஸ் 150 டேஸ். இப்போ 330 டேஸ் லிமிட் இருந்தாலும் ஆவரேஜாக வந்து நம்ம 582 டேஸ் தான் நம்ம வந்து ரீச் பண்ணுறோம். டைம் எக்ஸ்க்ளூடட் பை ஏன்னா வந்து யார் வந்து இந்த கார்ப்பரேட் ப்ராசஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, கம்பெனி லா ட்ரிபியூனலாக டெட் ரிகவரி ட்ரிபியூனலாக, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கேஸை போய் லான்ச் பண்ணணுன்னு ஃபைல் பண்ணோன்னா அந்த கேஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே டைம் ஆகுது.
அது அக்செப்ட் பண்ணிக்கிற டைமே 116 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த டைம் டிலேஸ் இன் அட்மிஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு சைடில் வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது மேக்ஸிமம் 14 டேஸ்க்குள்ளே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் அது அக்செப்ட் பண்ணிக்கவே நிறைய வாட்டி 400 டேஸ் எடுக்குதான். அப்போ ஒரு கேஸை ஃபைல் பண்ணி 400 நாள் விச் இஸ் மோர் தென் 1 இயர், 1 இயர் கழிச்சு தான் கேஸே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டிலே இருக்குது. அதை தாண்டி வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்குல்ல, இப்போது ஒரு கேஸ் அட்ஜர்ன் ஆகும், அடுத்த மீட்டிங்கில் இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வரதுக்கு ஒரு டைம் தராங்களே, அந்த டைம் எல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுற டைம் எடுத்தால் அது ஒரு 116 நாள் வருது. ஸோ இந்த மாதிரி டிலே இன் அட்மிஷன் அண்ட் டிலே இன் ப்ராசஸ் அதிகமாக இருக்கிறதுனாலேயே 1.5 வருஷம் 2 வருஷம் இந்த ப்ராசஸ் வந்து இழுத்துருது அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்து சொல்கிறாங்க. அண்ட் ரீசன் ஃபார் டிலே இன் அட்மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு டெப்டர் போயிட்டு, அதாவது ஒரு பேங்க் போயிட்டு இன்சால்வன்சி ப்ராசஸை இனிஷியேட் பண்ணால் கடன் வாங்கினவர் வந்து அது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. கேஸ் எப்படி டிலே பண்ணலாம், லீகல் லூப் ஹோல்ஸ் எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸ்லாம் சப்மிட் பண்ணுறாங்களே, அந்த எவிடன்ஸோடைய லெஜிட்டிமசியை வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னென்னா, நான் லோன் கொடுத்தேன், அது கிரெடிட் டிஃபால்ட் ஆகிடுச்சு, அதனால் நான் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க போகிறாங்க. ஸோ இது டிஃபால்ட் ஆகாததுக்கு இந்த கிளாஸ் படி பார்த்தோன்னா எனக்கு இவ்வளோ டைம் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிடுறாங்க. அப்போது வென் அ லோன் இஸ் டிஃபால்ட், வென் அ creditor can go and file a case in insolvency and bankruptcy அப்படிங்கிறது தெளிவாக இல்லை. ஏன்னா அந்த எவிடன்ஸில் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து லெஜிட்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிஜிட்டல் போர்ட்டல் வந்து நம்ம கொண்டு வரணும், இல்லை ஒரு டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர் இதுக்காகவே ஒன்று கொண்டு வரலாம். இவரோட வேலை என்ன அப்படின்னா, லோன்ஸோட டேட்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி இது இப்போ நம்ம இன்சால்வன்சி ப்ராசஸ்க்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கே ஒரு ஆன்லைன் போர்ட்டல் உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நெசசிட்டிஸும் இதை கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இஷ்யூஸு. அண்டு லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ப்ரீ பேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து கொண்டு வந்த முக்கியமான சேஞ்ச் வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு. ஒரு லார்ஜ் கார்பரேட்டுக்கு நம்ம இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி ப்ராசஸ் இருக்குது. இதுலேயே ஒரு புது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரீ பேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லி ப்ரீ பேக் கார்பரேட் ரெசல்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸை கொண்டு வராங்க. ஸோ ப்ரீ பேக் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா அது இட்ஸ் ரிலேட்டட் டு வாட்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி விச் இஸ் brought எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எம்எஸ்எம்இ. ஒரு லார்ஜ் கார்பரேட்னா நமக்கு கார்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் இருக்குது, சிஆர்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு எம்எஸ்எம்இக்கு அது ப்ரீ பேக்குன்னு சொல்கிறோம். ப்ரீ பேக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஒரு மீடியேஷன் கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கு முன்னாடியே மீடியேஷனுக்கு ஒரு ஆப்ஷன் தராங்க. ஸோ அந்த கிரெடிட்டர் டெட்டர் உட்காந்து பேசி முடிவு எடுக்கலாம். ஸோ என்ன மாதிரி லோன்னா 10 lakh to 1 crore வரைக்கும் இருக்கிற லோன்ஸ் தான் இந்த ப்ரீ பேக் எலிஜிபிள். 1 crore மேலே போச்சுன்னா நிச்சயமாக சிஆர்ஐபி தான், கார்பரேட் ரெசல்யூஷன் ப்ராசஸ் தான், கார்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் தான், சிஏஆர்பிக்கு தான் போகணும். ஆனால் 10 lakh to 1 crore வரைக்கும் இருக்கிற லோன்னா தே கேன் ஆப்ட் ஃபார் ப்ரீ பேக். ஸோ இந்த ப்ரீ பேக்கில் ஆப்ட் பண்ணிட்டா என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா, நெகோஷியேட் பண்ணிக்கலாம், ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கலாம், கேஸை ஃபைல் பண்ணாமல் பேச்சுவார்த்தையில எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வரதுக்கான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தான் இது வந்து கொடுக்குறாங்க த்ரூ பேஸ் ரெசல்யூஷன் பிளான். ஸோ இது மூலமாக எம்எஸ்எம்இக்கு வந்து ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வருது அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஐபிஸோட கெப்பாசிட்டி பில்டிங் வந்து நம்ம கொண்டு வரணும். ஐபிஸ்னால் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து லீகல், ஃபினான்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாத்தோட பேசிக்ஸும் தெரியணும். இப்போ ஒரு சிஏ வந்து ஐபியா வராருன்னா அவருக்கு வெறும் ஆடிட்டிங் தான் தெரியும், அவருக்கு வந்து இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்போது ஒரு ஐபிங்கிறவங்க எல்லா ஃபீல்டுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணும், அந்த மாதிரி அவங்களோட கெப்பாசிட்டி பில்டிங் கொண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் ஜுடிஷியல் டிலேஸை மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 தான் வந்து முக்கியமான ரிஃபார்ம் வந்து விச் தே ஆர் சஜஸ்டட். ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த 4 பாயிண்ட் மேலே வந்து வே ஃபார்வர்ட் கீழே வரணும். ஸோ அது வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஹோல் ஐடியா ஹியர். ஸோ கிளியரா, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட ஸ்டாட்டிக் பார்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. இங்கே என்ன உங்களுக்கு பார்க்குறீங்க, அதோட அனாலிட்டிக்கல் பார்ட் கிடைக்குது. இல்லை இஷ்யூஸ் என்ன இருக்குது, டேட்டா என்ன இருக்குது. அப்போது ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங் வரணும்னா இன்ட்ரோடக்ஷனில் எழுத வேண்டிய டேட்டா இருக்குது. இது வந்ததுனால இவ்வளோ லோன்ஸ் ரெக்கவர் ஆயிருக்கு, இது வந்ததுனால இது பண்ணியிருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதுக்கான டேட்டா இருக்குது, என்ன சொல்யூஷன் அது இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம எக்கனாமிக் சர்வேயோடைய பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் இன் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டெட் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். டெட் மார்க்கெட்னா பேங்க் இஸ் அ டெட் மார்க்கெட், என்பிஎஃப்சியும் டெட் மார்க்கெட் தான். அண்ட் 3ஆவதாக வந்து பேங்க், என்பிஎஃப்சி அண்ட் பாண்ட் மார்க்கெட். ஸோ நம்ம டெட் மார்க்கெட்டை 3ஆக பிரிப்போம், பேங்க்கு, என்பிஎஃப்சி அண்ட் பாண்ட் மார்க்கெட் அப்படின்னு. ஈக்விட்டி மார்க்கெட்னா ஸ்டாக் மார்க்கெட் தான், அதில் ஐபிஓ, எஃபிஓ அந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போது கேபிட்டல் மார்க்கெட் இஸ் டிவைடட் இன்டூ டெட் அண்ட் ஈக்விட்டி. டெட் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டூ பேங்க், என்பிஎஃப்சி அண்ட்
பாண்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ இப்போ ஐடியா புரிஞ்சிச்சா? ஸோ பிரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்னு பிரிக்கிறோம், அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியா ஷேர் இன் தி குளோபல் ஐபிஓ லிஸ்டிங் வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு டு 30% இன் 2024. ஸோ இந்தியாவுடைய ஐபிஓ லிஸ்டிங்ஸ் வந்து குளோபல் லெவலில் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கார்ப்பரேட் டெட் மார்க்கெட் வந்து கெய்னிங் நம்பர்ஸ் பட் மெயின்லி டியூ டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ஏன்னா என்னென்னா இந்தியாவில் வந்து கார்ப்பரேட் டெட் மார்க்கெட் வந்து இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகலை, அது இன்னும் வந்து வீக்காக தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அனாலிசிஸ் சொல்கிறாங்க. இட் இஸ் கெய்னிங் நம்பர்ஸ் பட் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸில் தான் நடக்குது. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா இப்போது ஆதில் மோட்டார்ஸ் எனக்கு பணம் வேணும் அப்படின்னா நான் போயிட்டு மஹேந்திரா கிட்ட வாங்கிக்கிறேன். எங்கள் 2 பேருக்குள்ளே தனி டீலிங்கில் தான் நடக்குதே தவிர நான் வந்து டைரெக்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து என்னோடய பாண்டை ரிலீஸ் பண்ணி பிட்டிங்லலாம் போக மாட்டேங்குது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு அது போல் தனிப்பட்ட முறையில் தான் எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாண்ட் மார்க்கெட் இன்னும் டெவலப் ஆகலை. இப்போது ப்ரீவியஸ் ஸ்லைடில் தான் பார்த்தோம், இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாண்ட் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் அது இம்ப்ரூவ் ஆகிடும். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இட் இஸ் நாட் அட் இம்ப்ரூவ்ட். மேக்ஸிமம் வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து ஈக்விட்டி ரூட்டில் தான் வாங்குறாங்க, டெட் ரூட்டில் வாங்குறதில்ல. ஏன்னா இங்கே இந்தியாவில் வந்து பாண்ட் மார்க்கெட்டில் ஒரு பாண்ட் விற்கணும்னா AAA, AA இல்லை AA+ இந்த ரேட்டிங் வாங்கினா மட்டும்தான் அது விற்கிது, இல்லைனா விற்க மாட்டேங்குது. ஸோ ரேட்டிங்ஸ் வந்து நம்ம போன வருஷம் எக்கனாமிக் சர்வே கிளாஸில் இந்த ரேட்டிங்ஸ் பற்றி பேசியிருப்போம். ஸோ ரேட்டிங்ஸ் வந்து AAA, AA, BB, CC அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ அந்த ரேட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரேட்டிங்ஸ் இருக்கிற பாண்ட் மட்டும் தான் விற்கிது. ஆனால் எல்லா கம்பெனிஸும் AAA வாங்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியும் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸும், இப்போ நீங்கள் வந்து பணத்தை வந்து இன்சூரன்ஸ் கட்டுறீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், வருஷம் ப்ரீமியம் கட்டுறோம்ல, அந்த ப்ரீமியம் பண்ணலாம் பல லேக் க்ரோர் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருக்குது. அந்த பணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, கிளைம்ஸ் வந்து வருஷம் அதுவும் ஒரு பல லட்சம் பேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். ஸோ அவங்களும் அந்த ப்ரீமியமில் வர பணத்தை எல்லாம் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும். அப்படி பண்ணாதான் கிளைம் செட்டில்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ அப்போ இன்சூரன்ஸ் அதே மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிஎஃப்க்கு நம்ம 24% 12 கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பணத்தை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நம்மளுடைய செபி ரூல்ஸ் படி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸும் அவங்களோட பணத்தை வந்து AAA இல்லை AA தான் போடணும் அப்படிங்கிற ரூல்ஸும் இருக்குது. ஸோ அதனாலே வந்து கேபிட்டல் பாண்ட் மார்க்கெட் வந்து பெருசாக வந்து டெவலப் ஆக மாட்டேங்குது, அவங்க யாருக்கும் லோன்ஸ் பெருசாக கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். டெட் மார்க்கெட் இன் இந்தியா ரிமைன்ஸ் அண்டர் கேபிட்டலைஸ்ட். ஸோ இது ஒரு முக்கியமான டேட்டா. இந்தியாவில் வந்து டெட் மார்க்கெட் வந்து 18% தான் வந்து அதோட ரீச் இருக்குது. பட் கொரியாவில் பார்த்தீங்கன்னா 80% இருக்குது, சைனாவில் 36% இருக்குது. ஸோ சைனாவில் நம்மளோட டபுள் இருக்குது, கொரியாவில் 80% இருக்குது. ஸோ அப்போது இந்தியாவோட டெட் மார்க்கெட் வந்து இன்னும் வந்து போனோம். நார்த்துங்கிறது பேச்சிலே இல்லை, நார்த்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, சவுத் கொரியா தான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ பிரைமரி மார்க்கெட் இஷ்யூ புரிஞ்சிச்சா? கேபிட்டல் மார்க்கெட்டில் ஐபிஓ லிஸ்டிங்ஸ் தான் ஹையாக இருக்குது, ஆனால் பாண்ட் மார்க்கெட்டில் பெருசாக போக மாட்டேங்குது. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டு நாமினல் ஜிடிபி ரேஷியோ. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டு நாமினல் ஜிடிபி ரேஷியோ அது மட்டும் கிராஃப் இப்போ யாரும் டேப்லெட் கலம் பார்க்காதீங்க, ஃபஸ்ட் இந்த இண்டிகேட்டர் என்னன்னு பார்க்கணும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா ஒரு கம்பெனி ஷேர்ஸ் மூலமாக எவ்வளோ ரூபாவை மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் ஷேர் மார்க்கெட் மூலமாக ஷேர்ஸை ரிலீஸ் பண்ணி எவ்வளோ பணத்தை ஷேர் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருக்காங்க ஈக்விட்டி ரூட்டில் அப்படிங்கிறதா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டு ஜிடிபி ரேஷியோ எடுத்துக்கிறோம். அது மாதிரி ஒரு நாட்டோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டு ஜிடிபி ரேஷியோ எடுத்தால் இந்தியாவோட வேல்யூ பாருங்கள் 136. நம்ம ஜிடிபியை விட எக்ஸ்ட்ராவாக தான் 136% ஆஃப் அவர் ஜிடிபி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ நம்மளோட நாட்டோட ஜிடிபியை விட 36% எக்ஸ்ட்ராவாக பணத்தை வந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற நாடுகளெல்லாம் பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது. ஜப்பானில் தான் அந்த ஈக்குவல் வேல்யூ இருக்கும், வச்சு எல்லா நாடுகளையும் கம்மியாக தான் இருக்குது. யூஎஸ் ஆஃப்கோர்ஸ் அங்கே இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்மளுடைய கேபிட்டல் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் தான் வந்து பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, டெட் மார்க்கெட் பண்ணல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இதுலேருந்து இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா சைனாவோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 65% ஆஃப் ஜிடிபி தான், நம்ம 136% ஆஃப் ஜிடிபி இதுலேருந்து எடுக்கிறோம். ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஹஸ் அச்சீவ்டு நியூ ஹைஸ் வித் இன்டர்மிட்டன்ட் கரெக்ஷன். ஸோ இப்போ இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இது கரண்ட் சுச்சுவேஷனுங்கிறது கரண்ட்டுக்கு தான் பார்க்க முடியும், நீங்கள் ப்ரிலிம்ஸ் வரதுக்குள்ளே கூட மாறலாம். பட் ப்ரிலிம்ஸ் வர வரைக்கும் கூட அது மாறாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பயங்கர பூம். பேண்டமிக்கில் வந்து குளோபல் அன்சர்டனிட்டிஸ் அதிகமானோடனே எல்லாருமே பணத்தை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பணத்தை வந்து நம்ம வந்து வேறு எதுக்காக செலவு பண்ணுறதுக்கு ஸ்டாக்ஸில் போட்டு வச்சுட்டா, சேஃப் அசட்ஸில் போட்டு வச்சுட்டா ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தி ஜாயின் தி ஸ்டாக் மார்க்கெட்ஸ்.
and the number of people who joined the stock market was double in the last 5 years what it was before that. டபுள் ட்ரிபிள் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து அதில் வந்து சேர்ந்துருக்காங்க. அந்த டேட்டா காட்டுறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பூம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. அண்ட் இதில் மேக்ஸிமமாக லாஸ்ட் 5 இயர்ஸில் சேர்ந்தது யாருன்னா 20ஸ்லேருந்து 30s ஏஜில் இருக்கிறவங்க தான் வந்து சேர்ந்துருக்காங்க. 90s கிட்ஸும் 2K கிட்ஸும் இவங்க தான் வந்து அதிகமாக சேர்ந்துருக்காங்க. 2K கிட்ஸ் தானா? 90s கிட்ஸும் இருப்பாங்க 30ஸ்ல, கரெக்டாக 20 to 30க்குள்ளே இருப்பாங்க. சரியா? 1995 பிறந்தவங்க எல்லாருமே இப்போ 30ல் தான் இருப்பாங்க. சரியா? ஸோ அதனால் 90s கிட்ஸும் 2K கிட்ஸும் வந்து தே ஹவ் ஜாயின்ட் இன் தி ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நிறைய ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா சொல்கிறோம். அதனால தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து பயங்கர பூமில் போகுது. இது என்ன தான் பூமில் போய் எல்லாரும் குளோபல் அன்சர்டினிட்டி இருக்குங்கிறதுனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து போடுறாங்களே தவிர அது ஒரு நேச்சுரல் ரேட் இல்லை. அதனால் அது நிறைய கரெக்ஷன்ஸ் பார்க்க போகுது. மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வருதுன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு டியூ டு சம் ஸ்பெகுலேஷன்ஸ் பூம் ஆகும். மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்னால் அந்த பூம் அது வந்து கரெக்டாக அப்புறம் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ரீஅட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ இப்படி பயங்கரமாக எக்ஸ்பிசிட்டாக போயிட்டே இருந்தது. இப்போ மார்க்கெட் கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. இப்போ பயங்கரமாக திரும்ப லோ வந்திருக்கு. இஷ்டத்துக்கு ஏறினதெல்லாம் கொஞ்சம் சரியாகி ரீஅட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ அப்படி அப்பப்போ வந்து பயங்கரமாக இப்படி பூமாயிட்டே போனாலும் டக்குன்னு அது ரீஅட்ஜஸ்ட் ஆகி நார்மலுக்கு வரும். திரும்ப வந்து அது ஏறும், திரும்ப அது ரீஅட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதை தான் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸாக பூம் ஆனது இப்போ மார்க்கெட் கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். So positive performance was driven by strong profitability and growth of the financial, so by the people who invested in the recent times. So digital financial infrastructure வந்து அதிகமாக இருக்குது. யூத் நிறைய பேர் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட்டும் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால பயங்கரமான டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷன் ஹேஸ் பீன் தி மெயின் கான்ட்ரிபியூட்டர் வித் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் க்ரோயிங் ஃப்ரம் 4.9 crore-லேருந்து 13.2 crore. கிட்டத்தட்ட வந்து இட் ஹாஸ் டபுள்டு. 2020 4.9 crore இருந்தது. இப்போது 13.2 crore people are investing in the stock market. அதுதான் வந்து அமௌண்ட் விச் ஹேப்பன்ட் இன் தி லாஸ்ட் 5 years. ஓகே, ஸோ இது பார்க்கணும் இல்லை, ஜஸ்ட் பாருங்கள். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்குறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எஸ்ஐபினா வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மாதம் ஒரு 5,000 கட்டுறது தான் எஸ்ஐபி. அதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டே இருக்கிறது. மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை பேங்க்கில் போட்டே இருக்கிறது பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டால் 7% வரும், இல்லை 10% வரும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அந்த சிப்போட இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டும் பாருங்கள் கடந்த 4 வருஷத்தில் எப்படி பூம் ஆயிருக்குன்னு. அமௌண்ட் ஆஃப் மணி விச் வாஸ் இன்வெஸ்டட் இன் சிப் வந்து 13 lakh crore இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்கௌண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுலேருந்து அந்த ரிட்டர்ன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸாக பூமில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு. இது சும்மா ட்ரெண்டு தான், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. சிப்புனா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் விச் இஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இப்போ வந்து வாட் ஆர் தி ரிஸ்க் இந்த ஸோ இப்போ இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் லாஸ்ட் 5 இயர்ஸாக இப்படி பூம் ஆகிட்டு இருக்கே, இது சஸ்டைனபிளா அப்படின்னு பார்த்தா சஸ்டைனபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா 2 ரீசன்ஸ்னால. ஒரு ரீசன் வந்து யூஎஸில் வந்து சேஞ்ச்னால. ஸோ அதனால் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ அதனால் யூஎஸ் எக்கனாமி பெனிஃபிட் ஆகலாமே தவிர மற்ற நாடுகள்லாம் அஃபெக்ட் தான் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியாவிலேயே வந்ததே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பூம் தான். COVID-19 அந்த பேனிக்னால தான் ஸ்டாக் மார்க்கெட் பூம் ஆச்சே தவிர இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ரொக்ரெஷன் இல்லை. ஸோ அப்போது மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் இந்தியாவில் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன். அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எக்கனாமிக் சர்வே வரும்போது கூட ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் தான் குறைஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர லோவில் இருக்குது. இப்போது நேற்றுக்கு திரும்ப கொஞ்சம் பூம் ஆச்சு, திரும்ப குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் வி ஹாவ் டு சி. ஸோ வித் யூஎஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் 75% ஆஃப் எம்சினா மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸு. ஸோ யூஎஸில் வந்து மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் நடந்தால் அது வேர்ல்டு வைட் வந்து ரிப்பிள் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து அதனால் வந்து வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா 75% ஆஃப் தி வெயிட்டேஜ் வந்து இந்த மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து யூஎஸோட தான் இருக்குது. ஸோ யூஎஸோட ஷேர் மார்க்கெட்டோட வெயிட்டேஜே வந்து 75% கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போது அங்கே எந்த சேஞ்ச் நடந்தாலும் அதோட ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் வேர்ல்டு வைடாக இருக்கும். இப்போ டொனால்டு ட்ரம்ப் வரும்போது ஏன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ ஆகணும்? ஏன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட் வந்து த்ரூ அவுட் தி வேர்ல்டு இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங். ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஸோ இது ஒரு ஷிஃப்ட். ரெண்டாவதாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ்ட் 5 இயர்ஸ் நடந்த ஷிஃப்ட்டில் ஒரு முக்கியமான ஷிஃப்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் டபுள் தி பீப்புள் ஆஃப் இன்வெஸ்டட். கரெக்டாக அதில் நிறைய யூத்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ த அமௌண்ட் ஆஃப் மணி இன்வெஸ்டட் பை தீஸ் பீப்புள் இன் தி லாஸ்ட் 5 இயர்ஸ் is almost equivalent to the foreign portfolio investment
மணி. ஸோ நமக்கு ஃபாரின்லேருந்து போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக எவ்வளோ பணம் வந்திருக்கணுமோ அவ்வளோ பணத்துக்கும் அதுக்கு மேலேயே வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ட்ரூ டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். ஸோ டைரக்ட்னா வந்து டைரெக்டாக ஸ்டாக்கில் போகிறது, இன்டைரக்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக பண்ணுறது, அதிலே வந்துருச்சு. ஸோ அதனால் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கேபிட்டல் ஃப்ளைட் ஆனாலும் டெம்பரரியாக ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுமே தவிர கேபிட்டல் ஃப்ளைட் ஆனாலும் இந்தியாவில் வந்து பெரிய அது எஃபெக்ட் லாங் டேர்மில் இருக்காது. ஏன்னா இந்தியன் எக்கனாமி ஹேஸ் டீகப்பிள்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டீகப்பிளிங்னா என்ன அப்படின்னா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை நம்பி இனிமேல் இல்லை, ஏன்னா இந்தியன் இன்வெஸ்டர்ஸே வந்துட்டாங்க. நம்ம ஊர் ஆளுங்களே நம்ம ஊர் சேவிங்ஸை ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக ஃபர்ம்ஸுக்கு கொடுத்து ஈக்விட்டி மார்க்கெட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் ரீப்ளேஸ்ட் தி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர். ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஓனர்ஷிப் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் வந்து 17.6% இருக்குது இந்த என்எஸ்சி, விச் இஸ் அட் பாரதி. இப்போ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எஃபிஐ எவ்வளோ வருமோ அது ஈக்குவலண்ட்டாக இந்தியன்ஸே இருக்கு, நம்ம புதுசாக ஆட் ஆனவங்களே இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு டீகப்ளிங் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபேஷன் அதிகமானதுனால இந்தியா ஈக்விட்டிஸ் வந்து நிறைய நடக்குது. அண்ட் இதனால் ஹவுஸ் ஹோல்டோட வெல்த் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ரைஸ் இந்த ரீட்டைல் பார்ட்டி அலைன் வித் ஸ்டெடி டிக்ளைன் ஆஃப் 5-year ரோலிங் பீட்டா பிட்வீன் நிஃப்டி அண்ட் இந்தியாவுடைய நிஃப்டி 50 அண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் 500 அப்படிங்கிறது 2 இண்டெக்ஸ். இதோட பீட்டா வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ போடு பீட்டாவை, இப்போ வந்து நீங்கள் எக்கனாமிக் சர்வேல போடுவாங்க. ஸோ பிவைக்யூவே வந்துருச்சு பீட்டானா என்ன அப்படின்னு. ஸோ பீட்டானா என்ன அப்படின்னா, இட்ஸ் எ மெஷர் விச் இஸ் இண்டிகேட்டர் விச் மெஷர்ஸ் தி வாலட்டாலிட்டி ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். இப்போது இந்தியன்ஸே நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்தியா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட பீட்டா வேல்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முன்னாடி பீட்டா வேல்யூ வந்து ஹையாக இருந்துச்சு, அதனால் வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ பீட்டா வேல்யூ இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர் பிகாஸ் நம்ம அன்சர்டன் வாலட்டைல் எஃபிஐஸை நம்பி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறோம். அது வந்து நம்ம நிஃப்டி 50 அண்ட் S&P 500 இந்த 2 இண்டெக்ஸ்லேருந்து அதை நோட் பண்ணுறோம். So this decoupling is further evidenced by the increasing resilience of Indian markets. So FPI outflows வந்து இருந்தாலும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பெருசாக இம்பேக்ட்ஸ் வந்து நடக்கலை. ஸோ மார்க்கெட் கரெக்ஷன். ஸோ இதில் ஃபைனலாக வந்து நாகேஸ்வரன் வந்து என்னென்னு சொல்லி முடிக்கிறாருன்னா, ஜனவரியிலே ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. ஸோ மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணோன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய படிக்கணும். கண்டிப்பாக அடுத்த 5 மாதத்துக்கு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய கரெக்ஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ அங்கே கரெக்ஷன் நடந்துச்சுன்னா அதுதான் மார்கன் ஸ்டாங்லி இண்டெக்ஸ் 75% வெயிட்டேஜ். அதனால் வேர்ல்டு வைடில் இருக்க எல்லா ஸ்டாக் மார்க்கெட்லையும் எஃபெக்ட் இருக்கும். எல்லா ஸ்டாக் மார்க்கெட் எஃபெக்ட்லையும் இருக்கிறதுனால இந்தியாலையும் பயங்கரமான மார்க்கெட் கரெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் வந்து இதில் இவர் சொன்னார் விச் வாஸ் வெரி ஷாக்கிங். அதை நான் ஸ்லைடில் போடல, பட் உங்களுக்கு சொல்கிறேன். பணக்காரங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். இப்போது லாஸ்ட் 5 இயர்ஸாக நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இந்தியாவோட ஹவுஸ் ஹோல்டு இன்கம் ஏறுது, அதெல்லாம் ஓகே. பட் இந்த லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸ்டாக் மார்க்கெட்லேயே பெரிய பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி கோடிகளில், இப்போ நம்ம இந்த 90s கிட்ஸ் UK கிட்ஸ் எவ்வளோ போட்டிருக்கோம், 1000-2000 போட்டிருக்கோம் கரெக்டாக. இதுங்க என்ன 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி நான் போட போகுது. ஸோ இங்கேயே நிறைய பேர் வச்சுருப்பீங்க, எல்லாம் 100 200 1000 2000 தான் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு சைடில் வந்து இவங்க எப்போ வேணால் வராங்க போகிறாங்கங்கிறதுனால வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்குது. அவங்க பெரிய முதலைகள்லாம் இருக்கிறப்போ அவங்க வந்து ஸ்டேபிளாக கொண்டு போகிறாங்க. இப்போ சின்னஞ்சிறுசுங்களாம் வந்துட்ட பிறகு இதுங்க என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, சரி இது எல்லாத்தையும் க்ரௌட் அவுட் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து இந்த லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கான். இது அனந்த் எழுதியிருக்காரு, நான் ஸ்லைடில் போடல, பட் உங்களுக்கு கதை சொல்கிறேன். ஸோ என்னன்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப் வந்த பிறகு அந்த எவ்ரி ஒன் ஆர் கோயிங் டு சேஃப் ஹெவன்ஸ் அப்படிங்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் பயங்கர கரெக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டவுனை வந்து இன்டென்ஷனலி ரொம்ப நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய முதலைகள் நினைக்குதான். ஏன்னா இப்போ இந்த கடந்த 5 வருஷத்தில் வந்து இந்த சின்ன பசங்கள்லாம் பயந்துருவாங்க. இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் பயந்துருப்பாங்க. ஸோ எல்லாரோட போர்ட்ஃபோலியோ ரெட்டில் இருக்கும். ஸோ இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து பயந்து இந்த கடந்த 5 வருஷத்தில் போட்ட சிறுவண்டுகள்லாம் போயிடும். இந்த மார்க்கெட் பயங்கரமாக லோ ஆகிறத பார்த்து எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாரும் க்ரௌட் அவுட் ஆகிடுவாங்க, திரும்ப நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டென்ஷனலாகவே இவங்க வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு லோவாக வச்சுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவர் வார்ன் பண்ணுறாரு. அப்படின்னு அவர் ஓப்பனாக கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லேயே வார்ன் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு தான் இருக்குது. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு மாயம். அதனால் நீங்கள் எங்கேயாவது போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ரெட்டாக இருந்தால் பார்த்து பயப்படாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது அப்பப்போ கரெக்ஷன்ஸ் நடக்கும். நீங்கள் வந்து ட்ரேடிங்கை நம்பி ஷார்ட் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நினச்சிட்டு ஸ்டாக் மார்க்கெட் போட்டிங்கன்னா அது ரிஸ்கி, இட்ஸ் நாட் குட். ஸ்டாக் மார்க்கெட்னா லாங் டேர்மாக தான் யோசிக்கணும். போட்டுட்டு மறந்துடணும். நீங்கள் 20 வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா 30 வயசுலேயே பெரிய பணம் வரும். இல்லை 30 வயசில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா 45 வயசில் பெரிய அமௌண்ட் வரும். ஸோ அப்படி நீங்கள் போடும்போது நிச்சயமாக 45 வருஷத்தில் இதெல்லாம் கரெக்ஷன்ஸ்லாம் சரியாயிடும், விழுந்ததெல்லாம் ஏறிடும்.
ஸோ நீங்கள் இப்போயே எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு போடும்போது தான் இந்த பிரச்சனையெல்லாம். ஸோ அதனால் யாரும் பதட்டப்பட வேணாம் அப்படின்னு நம்ம இதுலேருந்து கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் சிட்டி. ஸோ கிஃப்ட் சிட்டி பற்றி ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குஜராத்தை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னு கவர்மெண்ட் சொல்ல, நான் சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு they wanted to create this thing, a special economic zone for financial sectors. ஃபினான்ஷியல் செக்டருக்கு ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வரணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் கிஃப்ட் சிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட் சிட்டியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் படிச்சிருக்கோம். அது என்ன, மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஏரியாவில் ஆரம்பிங்க, இங்கே ஆரம்பித்தா அவங்களுக்கு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். கிஃப்ட் சிட்டினா என்ன அப்படின்னா, ஃபாரின் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், இது எல்லா ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் வந்து இங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிங்க. இது வில் பி கன்சிடர்ட் அஸ் அ ஃபாரின் டெரிட்டரி. இப்போ அங்கே போய் SBI ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சா இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் ஃபாரின் பிரான்ச். ஸோ அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் மார்கன் ஸ்டான்லி, ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன், நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இங்கே உங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்டருக்கான ஆல் இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். அண்ட் இவங்க எல்லாரையும் ரெகுலேட் பண்ணுறது காமன் ரெகுலேட்டரையும் கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் டெக் சிட்டி ரெகுலேட்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கார். ஸோ அதான் கிஃப்ட் சிட்டி. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அத்தாரிட்டி அப்படிங்கிற அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணி ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்ஸை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டெக்னிக்கல் நேம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். ஓகே, அது குஜராத்தில் ஆரம்பித்ததுனால அதுக்கு பேர் கிஃப்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் டெக் சிட்டி. அது இந்தியா ஃபுல்லாக நிறைய சிட்டிஸ் வரப்போகுது. இந்த சிட்டிஸில் இருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த சிட்டிஸ்க்கு ஃபுல்லாக தனி ரூல்ஸு, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா தனி ரூல்ஸ்ன்னு பார்க்கணும்ல. அப்போ கிஃப்ட் சிட்டிக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்குது, தனி ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போது அதுக்குள்ளே பேங்க்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் இருக்குது. அப்போது யார் ரெகுலேட் பண்ணுவா அப்படின்னா, செபி கொஞ்சம், RBI கொஞ்சம் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு தனி ரெகுலேட்டர் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெகுலேட்டர் ஆரம்பித்தாங்க, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஸோ இந்த அத்தாரிட்டி என்ன பண்ண போகுது, இதில் வந்து ஒரு சேர்மன் இருப்பாங்க, ஆனால் எல்லா ரெகுலேட்டர்ஸ்லேருந்து ஒரு மெம்பர் இருக்காங்க. மெம்பர் வச்சு இது ஒரு ரெகுலேட்டரி பாடியாக தே ஹவ் கிரியேட்டட். ஸோ இதில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னலி அலைன்ட் ரெகுலேட்டரி ரிஜைம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஆல் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் செட் பண்ணுறாங்க. ஸோ தட் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வரணும் அப்படின்னு. ஸோ கிஃப்ட் சிட்டி வந்து இட் ஹாஸ் பீன் விட்னஸிங் அ பிரிஸ்க் க்ரோத். இது வந்து சும்மா ஒரு அப்சர்வேஷனுக்காக இந்த டேட்டா பார்த்துக்கோங்க. மெயின்ஸில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தேவைப்படலாம். ஸோ கிஃப்ட் சிட்டி ஹாஸ் பீன் விட்னஸிங் அ பிரிஸ்க் க்ரோத் மோர் தென் 720 entities. ஸோ அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் வி ஆர் ஹேவிங் 720 ஃபினான்ஷியல் entities which will be operating. So both Indian and global financial companies, அவங்களுக்குலாம் தனி ரூல்ஸ், தனி ரெகுலேஷன்ஸ், அண்ட் they are going to boost the India's financial market. இங்கே ஃபாரின் பேங்க்ஸ் இருக்கும், ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து நிறைய வெஞ்சர் கேபிட்டல்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு கிரியேட். ஸோ இங்கே அன்ரெஸ்ட்ரிக்டட் கரன்சி கன்வெர்டபிலிட்டி. ஸோ நம்ம கரன்சி கன்வெர்டபிலிட்டி இருக்குல்ல, FDI, FPI, கேபிட்டல் மார்க்கெட் கன்வெர்டபிலிட்டியில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, பட் இங்கே இல்லை. ஏன்னா இது இந்தியாவாகவே கன்சிடர் பண்ணுறதில்ல. இதுதான் கிஃப்ட் சிட்டியோட ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஸோ கிஃப்ட் சிட்டி வந்து குளோபல் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸில் வந்து கிஃப்ட் சிட்டி இஸ் இன் தி 52nd பொசிஷன். அண்ட் இட்ஸ் நாட் இது வந்து ஒரு ப்ரைவேட் இண்டெக்ஸ் தான், அதனால் நோ நீட் டு மென்ஷன் see about that, just have an idea, அவ்வளோதான். ஸோ டோட்டலாக வந்து 70 பில்லியன் ஒர்த் ஆஃப் அசட்ஸ் வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு. அண்ட் அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து 975 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் அப்டேட் அபவுட் தி கிஃப்ட் சிட்டி இன் தி எக்கனாமிக் சர்வே, அவ்வளோதான். பெருசாக வேறு இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ கிஃப்ட் சிட்டி பற்றி பாருங்கள். நீங்கள் ப்ரிலிம்ஸில் பார்க்க வேண்டியது கிஃப்ட் சிட்டியோட ஃபங்க்ஷன்ஸும் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி, இதை பற்றி தான் மெயினாக நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வில் கோ இன் டு தி இன்சூரன்ஸ் செக்டர். ஸோ கிளியராக எல்லாருக்கும்? ஸோ இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் டென்சிட்டி. இன்சூரன்ஸ் டென்சிட்டி அப்படின்னு 2 இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன்னா என்ன? ஸோ இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன், இன்சூரன்ஸ் டென்சிட்டி அப்படின்னு 2 இருக்குது. ஸோ பெனட்ரேஷனில் வந்து வி ஆர் ஹேவிங் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் டிவைடட் பை டோட்டல் GDP. இன்சூரன்ஸ் டென்சிட்டினா என்ன அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் பெய்டு, இந்தியாவில் இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ்லையும் பே பண்ண டோட்டல் ப்ரீமியம் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் பெய்ட் டு டோட்டல் GDP வந்து இட் வில் பி இன் தி பர்சன்டேஜ். ஏன்னா இது வந்து அமௌண்ட் ருபீஸில் தான் இருக்க போது, டாலர்ஸில் இருக்க போது, இதுவும் ருபீஸ் டாலர்ஸில் தான் இருக்க போது. ஸோ இது பர்சன்டேஜில் வரும்.
இன்சூரன்ஸ் டென்சிட்டி வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம், லைஃப், நான் லைஃப் எல்லாத்தோடைய கேட்டகரிஸும் இருக்கும். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ், நான் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸில் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே டோட்டலாக கட்டின டோட்டல் ப்ரீமியமுடைய வேல்யூ டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ அப்போ இது வந்து இட் வில் பி டினாமினேட்டட் இன் ருபீஸ். ஏன்னா இது வந்து டாலர்ஸ், இது வந்து டோட்டல் டாலர்ஸ் வேல்யூ ஒன்று வரும், டிவைடட் பை பாப்புலேஷன் வரும்போது பெர் கேபிட்டா இன்சூரன்ஸ் பெய்டு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். பெர் கேபிட்டா ப்ரீமியம் பெய்டு, இந்தியாவில் ஆவரேஜாக ஒரு இந்தியன் எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறாங்க அப்படிங்கிறது பெர் கேபிட்டா ப்ரீமியம் பெய்டு. ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டர்ஸை வச்சு தான் வி ஆர் மெஷரிங் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் செக்டர். ஓகே, ஸோ நம்ம வந்து கிளாஸில் வந்து இன்சூரன்ஸ் செக்டர்ஸில் உடைய டேட்டா பார்த்துருக்க மாட்டோம். ஸோ எக்கனாமிக் சர்வேல பார்த்துருவோம், அவ்வளோதான். அதனால தான் இதை இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்தியாவோட இன்சூரன்ஸ் மார்க்கெட் வந்து கண்டினியூ டு மூவ் இன் தி அப்வர்ட் ட்ரெஜெக்டரி. டோட்டல் ப்ரீமியம் வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் கரண்ட்லி 11 lakh crore. இந்தியாவில் வந்து டோட்டலாக கட்டுற ப்ரீமியமோட வேல்யூ 11 lakh crore. இட் இஸ் க்ரோயிங். இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் வேல்யூ வந்து இட் ஃபேஸ் a slight decline from 4% to 3.7%. ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் வந்து 4லேருந்து 3.7க்கு போயிருக்கு. தட் இஸ் டோட்டல் ப்ரீமியம் டிவைடட் பை ஜிடிபி வேல்யூ. ஸோ இதில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ், நான் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கணும். லைஃப் இன்சூரன்ஸ்னால் ஆஃப்டர் யுவர் டெத் யூ கெட் தி மணி, ஆர் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமா வரும், அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவோம். நான் லைஃப் இன்சூரன்ஸ்னால் ஹெல்த் இன்சூரன்ஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், மொபைல் இன்சூரன்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கிறது நான் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து இன்சூரன்ஸ் செக்டர் இஸ் பெர்ஃபார்மிங் வெல்லோட அதோட பெனட்ரேஷன் வந்து இட்ஸ் ஹை ஒன்லி இன் தி லைஃப் செக்டர். எல்ஐசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்து இந்தியா லெவலில் அது ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தனால லைஃப் இன்சூரன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இருக்குது. நான் லைஃப் செக்டர்ஸில் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்து பெனட்ரேஷன் வந்து நம்ம ரீச் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு டேட்டா விச் வி ஆர் சீயிங் ஹியர். லைஃப் இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் dropped marginally from 3 to 2.8%, while நான் இன்சூரன்ஸோட பெனட்ரேஷன் பாருங்கள் 1% தான். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் 3ல் இருக்குது, இது 1 தான் இருக்குது. ஸோ தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறது. இன்சூரன்ஸ் டென்சிட்டி வந்து இட்ஸ் ஆல் மாடஸ்ட் ரைட்ஸ். $92 $95 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ $95. ஸோ டாலர்ஸ்னால் ஏன் வருது? டோட்டல் ப்ரீமியம் பெய்ட் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ பெர் கேபிட்டா ப்ரீமியம் பெய்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்சூரன்ஸ் டென்சிட்டியை. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் லைஃப்பில் வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ். பாருங்கள், நான் லைஃபோட இன்சூரன்ஸ் டென்சிட்டி வந்து 22 தான் இருக்குது, 22லேருந்து 25 இருக்குது. ஓகே, ஆனால் லைஃபோடது பாருங்கள் 70ல் இருக்குது. ஸோ அப்போ இந்தியாவில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் தான் பெனட்ரேட் ஆகிருக்கு மார்க்கெட்டில். நிறைய பேர் எல்ஐசி தான் போகிறாங்க, ஆனால் நான் லைஃப் யாருமே எடுக்கிறது இல்லை. ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லை வெஹிக்கிள் இன்சூரன்ஸோ இந்த மாதிரி அதர் செக்டர்ஸில் எடுக்கிறது இல்லை. ஸோ திஸ் growth in insurance density is in the upward trajectory. ஸோ இன்சூரன்ஸ் டென்சிட்டி வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் இன் தி upward trajectory தான். ஸோ இதில் லைஃப்பில் வந்து இது இருந்தாலும் நான் லைஃப்பில் க்ரோத்துக்கு காரணமாக இருந்தது எது? ஸோ லைஃப் வந்து எப்போவுமே ஹையில் தான் இருக்குது. நான் லைஃப்பில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண செக்டர்ஸ் வந்து ஹெல்த் அண்ட் மோட்டர் செக்மெண்ட். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வெஹிக்கிள் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட். ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்குல்ல 11.2 lakh crore, அந்த 11.2 lakh crore ரெனியூவல் போன வருஷம் ஆல்ரெடி இன்சூரன்ஸில் இருக்கவங்க வருஷம் வருஷம் ரெனியூவல் கட்டுவாங்கள்ல, அதில் ரெனியூவலில் கட்டினது 54%, புதுசாக சேர்ந்தவங்க 45%. ஸோ இதுதான் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ ரெனியூவல்ஸோட ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ வர ப்ரீமியம்லாம் ரெனியூவல் ரேட்னா அப்படின்னா இட்ஸ் நாட் அ குட் சைன். புதுசாக சேர்ந்தவங்க வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்சூரன்ஸ் செக்டர் பூம் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ரெனியூவல் எப்படியுமே பண்ண தான் போகிறாங்க. ஸோ தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ். ஸோ புதுசாக சேர்ந்தவங்க 45% தான் ஆட் ஆயிருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் வந்து கரண்ட்லி இட் இஸ் ப்ரொசஸிங் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஸ்பெஷலி இன் Tier 2 and Tier 3. நம்மளோட இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் வந்து லைஃப் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் நல்ல பெனட்ரேஷன் இருக்குது. ஆனால் நான் லைஃப் கேட்டகரியில் அந்த 1% இருக்கிறதெல்லாம் சிட்டிஸில் தான். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸும் மோட்டர் இன்சூரன்ஸும் எல்லாருமே எடுக்கிறது சிட்டியில் தான். அதனால தான் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. Tier 2, Tier 3 அண்ட் ரூரல் ஏரியாஸில் போகிறப்போ தான் அது பெட்டராக இருக்கும். ஸோ பெனட்ரேஷனுக்கு காரணம் கம்மியாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அவேர்னஸ் இல்லை. ஸோ இன்சூரன்ஸ் வந்து சம் சார்ட் ஆஃப் ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இன்சூரன்ஸ் இஸ் நாட் அட் ஆல் அ ஸ்கேம். இட் இஸ் அ வெரி மச் நீடட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். எல்லாருமே வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ இல்லையா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 35 வயசுலேயே சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். 30 வயசு இல்லை 25 வயசில் சேர்ந்தீங்க, 25ல் சேரணும்னு இல்லை, ஒரு 30-35+ ஆனதுக்கப்புறம் சேர்ந்துட்டிங்கன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் ஏஜ் கேட்டகரி. ஸோ இப்போது சார் ஏஜ் கேட்டகரியில் போகிறப்போ இன்னும் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அதை விட ஹை ஏஜ் 60+ போனீங்கன்னா இன்னும் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஜாயின் நோ. ஸோ யூ வில் திங்க் இன்சூரன்ஸ் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் மணி till you are admitted in an hospital அப்படிங்கிறதா வந்து ஒரு கோட் இருக்குது. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். நிச்சயமாக எல்லாருமே பண்ணலாம். நல்ல கம்பெனியில் நல்ல ரெப்புடேஷனோட பண்ணலாம். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸே இருக்குது, அப்புறம் என்ன பயம்? ஸோ அவ்வளோதான். அவேர்னஸ் அண்ட் ஆக்சசிபிலிட்டி. இன்சூரன்ஸ் கேன் டேப் இன்டு நியூ கஸ்டமர்ஸ் அண்ட் சிமுலேட் growth. ஸோ இன்சூரன்ஸ் செக்டரோட
ஓவராலாக நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் அப்படின்னா என்ன? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம்ஸ் பெய்ட் இன் இந்தியா டிவைடட் பை ஜிடிபி. இன்சூரன்ஸ் டென்சிட்டி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம்ஸ் பெய்ட் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ இதில் லைஃப் வந்து தான் இந்தியாவில் நல்லா இருக்குது, நான் லைஃப் ஆகலை. இதுதான் நம்ம நோட் பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா? அடுத்து வந்து பென்ஷன். ஸோ பென்ஷன்னா என்ன? நீங்கள் 18 வயசுலேருந்து ஒரு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து மாதம் மாதம் பணம் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மாதம் மாதம் திரும்ப பணம் வரும். அதான் வந்து பென்ஷன். ஸோ பென்ஷன் வந்து நிறைய ஃபார்மேட்ஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்தியாவோட பென்ஷன் செக்டர் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் ஹஸ் ஹைலைட்டட் தட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்ட்ரி குளோபலி, இது ஒரு முக்கியமான டேட்டா, நம்பர் ஆஃப் பீப்புள் ஏஜ்டு 65 அண்ட் ஓவர் ஹஸ் சர்பாஸ் தி நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஏஜ்டு 5 ஆர் எங்கர். ஸோ அப்போ வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நடந்திருக்கு. 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க தேன் 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள். ஸோ ஏஜ் செக்ஸ் பிரமிட் பார்ப்போம்ல, அதில் 65+ நம்பர் வந்து அதிகமாக இருக்குது, பிலோ 5 வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃபர்டிலிட்டி ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அப்போ பிறந்தவங்களாம் வயசாக போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து லாஜிக். ஸோ அப்படி இருக்கிறப்போ பென்ஷனுக்கான நீடு வந்து இனிமேல் வேர்ல்டுக்கு ஹையாக தான் இருக்கும். ஏன்னா புதுசாக பிறந்தவங்க கம்மியாக இருக்காங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி பிறந்தவங்கலாம் வயசாகி போய் எல்லாருமே அந்த 65 இயர்ஸுக்கு போகிற வரைக்கும் பென்ஷன்ஸ் எல்லாருக்கும் தேவை. ஸோ பென்ஷன்ஸ் எல்லாருக்கும் தேவை. ஸோ கரண்ட் யங் மஸ்ட் சேவ் மோர் அண்ட் ரிட்டையர் லேட் டு கெட் தி சேம் பென்ஷன்ஸ் ஆஸ் கரண்ட் பென்ஷனர்ஸ். ஸோ பென்ஷன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பென்ஷன் வாங்குறவங்களுக்குலாம் யார் பணம் கட்டினாங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி பென்ஷன் வாங்குறவங்களாம் இன்றைக்கி நம்ம பணம் கட்டுறோம்ல, அதை நம்மக்கிட்டேருந்து வாங்கி பே ஆஸ் யூ கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பிஎஃப்ல வந்து மாதம் 12% கட்டுறோம்ல, பே ஆஸ் யூ கோனா நம்ம மாதம் 12% கட்டுறதை இன்றைக்கி இருக்கிற தாத்தாங்களுக்கு பாட்டிகளுக்கு தராங்க. அப்போ நம்ம தாத்தா பாட்டி யார் கட்டணும்? அப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன். அதான் வந்து பே ஆஸ் யூ கோ. நம்மக்கிட்டேருந்து வாங்கி இப்போ அவங்கள்ட்ட தராங்க. இது வந்து ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் MLM மாதிரி தான் போகுது. ஆனால் இது கவர்மெண்ட் ரெகுலேட்டட். ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கிற ஒரு நல்ல ஐடியா. உங்களுக்கு புரியுதா? அப்போ ஃப்யூச்சரில் யங்ஸ்டரே இல்லை, வெறும் வயசானவங்க தான் இருக்க போகிறாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ அடுத்த 50 வருஷம் நம்மலாம் வந்து வேலை செய்ய போகிறோம். ஒரு 30 வருஷம் வேலை செய்ய போகிறோம், 40 வருஷம் எல்லோரும் தான். ஸோ அதில் வந்து இந்த 40 வருஷம் நம்ம எல்லாம் வேலை செய்கிறப்போ we have to pay more money. ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் வயசானவங்க அதிகமாகிட்டே போகிறாங்க, யங்ஸ்டர்ஸ் கம்மியாக இருக்க போகிறாங்க. ஸோ அதனால தான் இது கரண்ட் யங் மஸ்ட் சேவ் மோர் அண்ட் ரிட்டையர் லேட் இன் ஆர்டர் டு கெட் தி சேம் பென்ஷன் ஆஸ் தி கரண்ட் பென்ஷனர்ஸ். ஸோ மர்சர் அப்படிங்கிற ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டோடைய குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ஓவரால் ரேங்க் வந்து இட் ஹாஸ் ஃபாலன் இட் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் மாடரேட்டட்னா 49.9%லேருந்து அதோட வேல்யூ வந்து 44ன்னு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ குறைஞ்சிருக்கு. ஸோ இம்ப்ரூவ்டுன்ட்டேன், இட் ஹாஸ் மாடரேட்டட், இட் ஹாஸ் ஃபாலன். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்தியாவுடைய பென்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. எதுக்கு போன வருஷம் குறைஞ்சிச்சு? இதுக்கு ரீசன் என்ன? திடீர்னு 46னே வச்சுக்கலாம், 46லேருந்து 44 ஆயிருக்கு. எதனால்? யாராவது சொல்லுங்கள். இது நீங்கள் எங்கேயுமே படிக்கலை, ஆனால் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். நீங்கள் லாஜிக்கலாக யோசிக்கணும், அவ்வளோதான். எலெக்ஷன் ஓகே, NPS வந்து ஒரு குட் கெஸ். அப்புறம் என்னது? ரெசெஷன் இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. சரி, இந்த கெஸ் தான். என்னன்னா, நம்ம நிறைய ஸ்டேட்ஸ் வந்து நியூ பென்ஷன்லேருந்து ஓல்டு பென்ஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. ஓல்டு பென்ஷன் இஸ் அன்சஸ்டைனபிள் ஸ்கீம், நியூ பென்ஷன் தான் வந்து இட்ஸ் சஸ்டைனபிள் ஸ்கீம். நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ஓல்டு பென்ஷனுக்கு ஜம்ப் ஆகிறதுனால கவர்மெண்ட்டுக்கு பேர்டன் அதிகமாகி அது அன்சஸ்டைனபிள் மோடுக்கு போகிறாங்க. அண்ட் கவர்மெண்ட்டே புதுசாக UPSன்னு ஒன்று லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு. அது வந்து இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் ஓல்டு அண்ட் நியூ. அப்படி இருக்கிறதுனால இந்தியாவோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா நம்மளோட பென்ஷன் ஸ்கீம் இஸ் நாட் சஸ்டைனபிள் அப்படிங்கிற அந்த ரீசன்னால. ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி திங். ஸோ இந்த இண்டெக்ஸில் வந்து குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸ் வந்து 3 விஷயத்தில் மெஷர் பண்ணுது. ஒன்று வந்து அடிக்வசி, சஸ்டைனபிலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஸோ அடிக்வசினா இந்த பென்ஷன் ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பணம் போதுமானதா? அட்டல் பென்ஷன் யோஜனாவில் நீங்கள் 60 வயசு ஆகிறப்போ 3000 ரூபாய் கொடுக்க போகிறாங்களே 2050, அது உங்களுக்கு போதுமானதா? அதான் அடிக்வசி. சஸ்டைனபிலிட்டினா இந்த மெக்கானிசம் கவர்மெண்ட்டுக்கு சஸ்டைனபிளாக இருக்க போகுதா இல்லையா? ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் அன்லிமிட்டட் பென்ஷன் வித்தவுட் எனி கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிற கடமை இருந்தது, விச் இஸ் அன்சஸ்டைனபிள். எல்லாம் பட்ஜெட்டில் தான் கொடுக்கணும். ஆனால் நியூ பென்ஷன் ஸ்கீம் என்ன? நம்ம சம்பளத்துலேருந்து பணத்தை வாங்கி அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுதான் ரிட்டையர் ஆன பிறகு நமக்கு தரப்போகிறாங்க. ஸோ அதனால் இட் இஸ் சஸ்டைனபிள். கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்லேருந்து கொடுக்கணும்னு இல்லை. ஸோ சஸ்டைனபிலிட்டி அதுதான். இன்டெகிரிட்டி அப்படின்னா ஹவு மச் மணி தே ஆர் கோயிங் டு கெட். ஸோ அந்த பணம் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிளைம்ஸ் வந்து கரெக்டாக செட்டில் ஆகுதா? ஸோ இப்போ வருஷம் வந்து அது வந்து ஒரு 5% 6% க்ரோத்தில் அந்த கேபிட்டல் போனால் தான் அப்போ அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும்.
ஸோ அது எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுது. ஸோ நம்மளோட சஸ்டைனபிலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அடிக்வசி ரேங்கிங் குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க. அடிக்வசி ரேங்கிங் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டோட பென்ஷன் ஸ்கீம்ஸ் எதுவுமே அடிக்வேட்டாக இல்லை. ஸோ நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இஸ் அடிக்வேட் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ப்ரைவேட்க்கு அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு மாஸ் நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கிற அட்டல் பென்ஷன் யோஜனாவோ இல்லை ஷரம் யோகி மான்தன், லகு வியாபாரி மான்தன், கிசான் மான்தன் எதுவுமே அடிக்வேட்டாக இல்லை. எல்லாம் 3000 ரூபா தான் தரப்போகுது. ஸோ அதனால் அடிக்வசி ரேங்கிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இதான் அந்த இண்டெக்ஸோட விஷயம். ஸோ இன்டெகிரிட்டி எவாலுவேட்ஸ் தி ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் அண்ட் கவர்னன்ஸ் ஆஃப் தி சிஸ்டம். ஹவு வெல் தி பென்ஷன் செக்டர் இஸ் ரெகுலேட்டட் இன் இந்தியா. சஸ்டைனபிலிட்டினா லாங் டேர்ம் வயபிலிட்டி அண்ட் அடிக்வசினா மெஷர்ஸ் தி கரண்ட் பெனிஃபிட் ப்ரொவைடட் பை தி சிஸ்டம். ஸோ ஹவு மச் வந்து அது வந்து பெனிஃபிட் கொடுக்க போகுது. ஸோ இந்தியாஸ் பென்ஷன் செக்டர் has grown significantly since the introduction of National Pension Scheme, Atal Pension Yojana. So National Pension Scheme 2004, Atal Pension Yojana 2015 நினைக்கிறேன். 10 years of Atal Pension Yojana. ஸோ அது வந்ததுலேருந்து வந்து டோட்டல் பென்ஷன் சப்ஸ்கிரைபர் வந்து 78 crore போயிருக்கும். 78 crore இல்லை, 7.8 crore. 7.8 crore நம்ம போயிருக்கோம். ஃபீமேல் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க லாஸ்ட் 10 yearsல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ட்ரெண்ட். 37% வந்து இதுலேருந்து 52% ஆஃப் தி ஷேர் வந்து ஃபீமேலாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆட். அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் நிறைய யங் பீப்புளும் சேர்றாங்க இந்த அட்டல் பென்ஷனில். இதில் அது சேர்றாங்க எப்படின்னா, பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பித்தாலே மேண்டேட்டரியாக சேரணுன்ட்டு தான் வலுக்கட்டாயமாக சேர்க்குறாங்க. அதனால தான் அது வந்திருக்கு. சரியா, என்ன அப்படி தான் சேர்த்தாங்க. ஸோ 18 to 25 வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ அண்ட் கவர்மெண்ட் ஹேஸ் ப்ராட் இன். ஸோ இப்போ ட்ரெண்ட் என்ன, நிறைய உமன் வந்திருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. மூணாவது வந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமோட ஐடியா என்ன? ஸோ யூபிஎஸோட ஐடியா வந்து இட் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் போத் நேஷனல் பென்ஷன் நியூ பென்ஷன் ஸ்கீம் அண்ட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இட் ஹாஸ் எ ஃபீச்சர்ஸ் ஆஃப் போத் ஓல்டு அண்ட் நியூ. நீங்கள் 110th எடிஷன் ஆஃப் 5 Editorials ஆஃப் தி வீக்கை பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயில்டாக நான் நடத்தியிருக்கேன் என்பிஎஸும் ஓபிஎஸ் பற்றியும். ஸோ நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஸோ பட் யூபிஎஸ்னால் என்னங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன். சரியா, the scheme offers a family pension of a guaranteed pension amount and minimum pension for all. ஸோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லேருந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ அதோட 50% பென்ஷனாக கிடைக்கும். ஸோ ரிட்டையர் ஆகிற மந்தில் எவ்வளோ சம்பளம், லாஸ்ட் டேக்கன் இன்கமோட 50% உங்களுக்கு டில் டெத் வரும். ஸோ அதை வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அவங்களோட சர்வீஸ் இயர்ஸ் வச்சு பிரிக்கிறாங்க. 10 years சர்வ் பண்ணவங்க, 25 years சர்வ் பண்ணவங்க அப்படி. ஸோ 25 years சர்வீஸில் இருக்கிற எல்லாருக்குமே ஓல்டு பென்ஷனில் வர மாதிரி 50% கேரண்டி கொடுக்குறாங்க. பட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்ன சொல்லுதுன்னா, லாஸ்ட் ட்ரான் சேலரியிலேருந்து 50% அப்படின்னு இருக்கும். இவங்களுக்கு என்னதுன்னா, லாஸ்ட் 12 months சேலரியோடைய ஆவரேஜோட 50%. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ரிட்டையர் ஆக போகிறாங்கன்னா ரிட்டையர் ஆகிற அன்றைக்கி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பென்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் அது பண்ணுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் சும்மா ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து அதிக சேலரியில் ரிட்டையர் ஆக்க வைக்குவாங்க. அது உயர் அதிகாரிகள் நல்ல எம்ப்ளாயீஸ்க்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். பட் இப்போ அது இங்கே இருக்காது. அது ஏன் இங்கே இருக்காது அப்படின்னா, இங்கே லாஸ்ட் 12 monthsோட ஆவரேஜில் தான் 50%. பட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமோட ஒரு ஃபீச்சர், மினிமம் 10 years சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 10,000 உங்களுக்கு வந்து கேரண்டி, பென்ஷன் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கேரண்டீட் பென்ஷன் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் பென்ஷனர் 60% ஆஃப் தி பென்ஷன் அமௌண்ட் வந்து இட் வில் பி கிவன் டு த ஸ்பௌஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபீச்சர். ஸோ இதில் வந்து தே ஹவ் பேலன்ஸ் தி போத் ஓல்டு அண்ட் நியூவோட ஃபீச்சர்ஸ். இப்போ நான் ஓல்டுனா என்ன நியூனா என்ன நடத்த ஆரம்பித்தா டைம் வரும். அதனால தான் 110ல் போய் பாருங்கள், நானே நடத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். டவுட் எண்ட் ஆஃப் தி செஷனில் வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து டேக் டைவர்ஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த குவாலிட்டி ஆஃப் தி ஸோ இந்தியாவோடைய இந்த இப்போ வந்து நம்ம ஓவராலாக வந்து ஃபைனலாக லைக் லாஸ்ட் பார்ட் இன்னும் 2-3 ஸ்லைட் தான் இந்த சாப்டர், இன்னும் 2 ஸ்லைட் தான் இருக்குது இந்த சாப்டர்ஸில். ஸோ ரெகுலேட்டர்ஸ், ஃபினான்ஷியல் செக்டரோடைய ரெகுலேட்டர்ஸ்க்கு வரும். ஸோ பென்ஷன் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ பென்ஷனில் நம்ம நோட் பண்ண வேண்டியது பென்ஷன் இண்டெக்ஸ், அதில் இருக்க அந்த 3 பேராமீட்டர்ஸ். ரெண்டாவது வந்து இப்போ ஓல்டேஜ் பீப்புள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் யூபிஎஸ் ஸ்கீம் பற்றி படிங்க. ஸோ நிச்சயமாக எல்லாருமே ஓபிஎஸ், என்பிஎஸ், யூபிஎஸ் இது 3 பற்றியும் படிங்க. அது கம்பேரிசன் வச்சு கேள்வி கேட்கலாம். இந்த 3வது ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ட்விஸ்ட் பண்ணி அட்டல் பென்ஷன் யோஜனாவில் ஒரு பிவைக்யூ இருக்குது. அட்டல் பென்ஷன் யோஜனா பற்றி கொஸ்டின் வரும்போது பிவைக்யூவில் டெத் ஆனதுக்கப்புறம் ஸ்பௌஸ்க்கு எவ்வளோ எலிஜிபிள் அப்படிங்கிறதுல தான் ட்விஸ்ட் வச்சாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி படிக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம நோட் பண்ணணும். இப்போ ரெகுலேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்க ரெகுலேட்டர்ஸ் வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தா, ஆர்பிஐ இருக்காங்க, செபி இருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, இவங்க எல்லோரும் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் பார்க்குறாங்க. The quality of regulations can be broadly assessed based on 5 criteria.
ஸோ ஒரு ரெகுலேட்டரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம எப்படி பண்ணணும், நமக்கு பேப்பர் 2 ஜிஎஸ்ல ரெகுலேட்டரி அண்ட் நான் ரெகுலேட்டரி பாடிஸ் அப்படிங்கிறது வந்து, ரெகுலேட்டரி பாடிஸுங்கிறது இட்ஸ் டைரக்ட்லி இன் சிலபஸ், ரெகுலேட்டரி பாடிஸ் கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஸோ அதில் ஆன் பேப்பர் 4ல் வந்து நம்ம ரெகுலேட்டரி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து எத்திக்ஸ்லேயும் வரும், ஹவு அ ரெகுலேட்டரி இன்ஸ்டியூஷன் மஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ ரெகுலேட்டரி இன்ஸ்டியூஷன் வந்து லைக் ஆர்பிஐ, செபி, ட்ராய், பிஎஃப்ஆர்டிஏ, ஐஆர்டிஏ இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து கைட்லைன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு we have 5 criteria: democratic legitimacy, accountability of the regulator, how fair their regulations are, how accessible their regulation, how accessible their functioning is, and how open their procedures are அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ அப்போ இந்த லைனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்கில் நீங்கள் ரெகுலேட்டர்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் வருதுன்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் உங்கள் ஆன்சரில் இருக்கணும். ஸோ democratic legitimacy, accountability, fair and accessible, open procedures, expertise and efficiency. ஓகே. அண்ட் ரெகுலேட்டர்ஸ் வந்து ஒரு ரெகுலேஷனை கொண்டு வராங்க அப்படின்னா ரெகுலேட்டர்ஸ் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும். இந்த ரெகுலேஷன் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து 5th சாப்டரில் பார்ப்போம். ஸோ ரெகுலேஷன் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா ப்ரீஃபாக இப்போ சொல்கிறேன். ஸோ ஒரு ரெகுலேஷன்ஸை கொண்டு வராங்கன்னா அதனால் நிறைய இம்பாக்ட் இருக்குது, பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது சரி பண்ண தான் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரும். ஸோ அதனால் பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு காஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் பேர்டனும் வந்து அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கோ இல்லை ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ இல்லை ஒரு ஃபேர்முக்கோ இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ கவர்மெண்ட் ஒரு ரெகுலேஷன் போட்டால் ஒரு ஃபேர்முக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பேர்டன் அதிகமாகுதுல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு செலவு அதிகமாகுது, அதனால் நிறைய எம்எஸ்எம்இஸால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாமல் போகும். ஸோ அப்போது ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரும்போது வெறும் அதோடைய பாசிட்டிவ் அவுட்கம் மட்டும் யோசிக்காமல் வாட் இஸ் த காஸ்ட் இட் இஸ் கோயிங் டு கிரியேட். நிறைய வாட்டி வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து தேவையில்லாத ஒரு 10 அன்இன்டெண்டட் அவுட்கம்ஸை கொடுக்கும். ஸோ அந்த அன்இன்டெண்டட் அவுட்கம்ஸையும் இம்பாக்ட் என்னங்கிறத ஹோலிஸ்டிக்காக மெஷர் பண்ணிட்டு தான் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரெகுலேட்டரி இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேலன்சிங் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ரெகுலேஷன் அண்ட் இட் ஷுட் ஃபோஸ்டர் இனோவேஷன் ஆல்சோ. ஸோ ஏஐ மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ணும்போது ஒரு சைடில் டெக்னாலஜியை ஃப்ரீயாக விட்டால் தான் இனோவேஷன்ஸ் வரும், ஃப்யூச்சரில் டெக்னாலஜி க்ரோ ஆகும். பட் ஃப்ரீயாக விட்டால் மக்களுக்கு ஆபத்து இருக்குது, லாஸஸ் வரும். ஸோ அப்போது வி ஹாவ் டு பேலன்ஸ் பிட்வீன் இனோவேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. ஸோ ஆர்பிஐ வந்து அவங்களோட ரெகுலேஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு உத்கர்ஷ் 2022 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உத்கர்ஷ் 2022ங்கிறது என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் எமர்ஜ் ஆகக்கூடிய விஷயங்களுக்கு ஆர்பிஐ வந்து எப்படி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் உத்கர்ஷ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ உத்கர்ஷ் 2022 உத்கர்ஷ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ஆர்பிஐ. அடுத்த ஃப்யூச்சருக்கு தேவைப்படுற விஷயங்களுக்கு ஆர்பிஐ எப்படி ரெகுலேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான கைட்லைன்ஸ் தான் உத்கர்ஷில் நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி. ஸோ சைபர் செக்யூரிட்டியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி எமர்ஜ் ஆகிருக்கிற மேஜர் சேலஞ்சில் ஒரு முக்கியமான சேலஞ்ச் வந்து சைபர் செக்யூரிட்டி சேலஞ்ச். ஏன்னா ஃபினான்ஷியல் செக்டர் பூம் ஆகிருக்கிறதுனால நிறைய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால சைபர் அட்டாக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸோ த நம்பர் ஆஃப் அப்சர்வ்ட் அண்ட் ஹேண்டில் சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள். 11 lakh, 14 lakh, திரும்ப 14 lakh அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. So reports indicates that 1/5 of the reported cyber incidents are financial institutions, with banks are the most affected. Cyber security attacks-ல 1/5 கிட்டத்தட்ட 20% வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நடக்குது. எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் சைபர் செக்யூரிட்டி நடக்கலாம், ஆனால் 20% வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாஸ் ரேங்கிங் ஹேஸ் இம்ப்ரூவ்ட். ஏன் சைபர் செக்யூரிட்டி வந்து நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ்னால தான். குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, யூஎனோட பாடி. ஸோ யூஎன் பாடி ரிலீஸ் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ். ஸோ இதில் வந்து இந்தியாவோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து 98.49 out of 100 நம்ம வாங்கியிருக்கோம். ஏன்னா சைபர் செக்யூரிட்டியில் அவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோமா. அண்ட் இந்த இண்டெக்ஸில் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கிளாசிஃபைங் தி கண்ட்ரி இன்டு டயர் 1 கண்ட்ரி, டயர் 2 கண்ட்ரி அப்படின்னு 5 டயராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அப்படி அந்த கிளாசிஃபிகேஷனில் அவர் ரேங்கிங் ஹேஸ் இம்ப்ரூவ்ட். நம்மள டயர் 1 கண்ட்ரியாக இப்போ டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி குட் சைபர் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிற கண்ட்ரி அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து 5 பேராமீட்டர்ஸ் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. ஸோ லீகல் ப்ரொசீஜர்ஸ், அதாவது என்னென்னா 5 பில்லர்ஸ் என்னென்னா லீகல், டெக்னிக்கல், ஆர்கனைசேஷனல், கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் கோஆப்ரேஷன். இந்த 5 ஏரியாஸை வச்சு தே ஆர் ரெகுலேட்டிங். லீகல்னால் வந்து எக்ஸிஸ்டிங் லீகல் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்குது. சைபர் செக்யூரிட்டி அட்டாக் வரும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸிஸ்டிங் லாஸ் வந்து எத்தனை இருக்குது, அது வந்து லீகல். ரெண்டாவது வந்து டெக்னிக்கல்.
ஸோ டெக்னிக்கல் வந்து என்ன சொல்லுதுன்னா வாட் ஆர் ஆல் தி டெக்னிக்கல் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் விச் வி ஹவ் கிரியேட்டட் அப்படிங்கிறத வந்து டெக்னிக்கல் இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஆர்கனைசேஷனல்னால் சைபர் செக்யூரிட்டி அட்டாக் வரும்போது அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறது என்னென்ன இன்ஸ்டியூஷன், இப்போ நம்ம சர்ட்ஃபின் அப்படின்னு ஒன்று இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வாட் ஆர் ஆல் தி ஆர்கனைசேஷனல் மெக்கானிசம் விச் யூ ஹவ் கிரியேட்டட். இப்போ வந்து ஆர்பிஐ கீழே நம்ம ஒன்று பார்த்தோம், ரெபிட் அப்படிங்கிற பாடி வந்து பார்த்துக்குது. ஸோ இது நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட். ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் எவ்வளோ கெப்பாசிட்டியில் இருக்காங்க அண்ட் ஹவு வெல் தே ஆர் அவேர் அபவுட் தி சைபர் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷன், குளோபல் அண்ட் நேஷனல் லெவல் கோஆப்ரேஷன். இந்த 5 பேராமீட்டர்ஸில் மெஷர் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸை வந்து சொல்கிறாங்க. இந்த 5 பேராமீட்டரை பேஸ் பண்ணி அவங்க ஸ்கோரை எடுத்து அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி கண்ட்ரீஸை வந்து 5ஆக டிவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்க்க வேணாம், இந்தியா வந்து டயர் 1க்கு போயிருக்கு, விச் மீன்ஸ் 95 to 100 மார்க் எடுத்தவங்கன்னா டயர் 1. ஸோ இந்தியாவோட மார்க் 98. ஸோ அதனால் நம்ம டயர் 1குள்ளே போயிருக்கோம். ஸோ ஆர்பிஐ வந்து இன் கொலாபரேஷன் வித் தி செக்டோரல் ரெகுலேட்டர்ஸ் லைக் IRDA, PFRDA அண்ட் ஓவர்சீஸ் சைபர் செக்யூரிட்டி ப்ரிப்பேர்ட்னஸ். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, சும்மா இல்லாமல் ப்ரோஆக்டிவாக இருக்காங்க. ஸோ உத்கர்ஷன் ஆல்ரெடி லான்ச் பண்ணாங்களே, ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரலாக இன்சூரன்ஸ் அத்தாரிட்டிக்கிட்டையும் பென்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டிக்கிட்டையும் அதர் ரெகுலேட்டர்ஸ் கூட ஒன்று சேர்ந்து சைபர் செக்யூரிட்டி ப்ரிப்பேர்ட்னஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ இதில் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணோம். அண்ட் ஃபைனலி அவுட்லுக். ஸோ ஒன் கிரிட்டிக்கல் ரிஸ்க் விச் ஆஸ் அசோசியேட்டட் வித் தி இந்தியாஸ் கேபிட்டல் மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஷியலைசேஷன். ஸோ த டேர்ம் ஃபினான்ஷியலைசேஷன் என்ன அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். வாட் இஸ் ஃபினான்ஷியலைசேஷன்? ஃபினான்ஷியலைசேஷன்னா என்னதுன்னா ஒரு கண்ட்ரியோடைய நேஷ்னல் ஜிடிபியோட ஷேரில் எந்த செக்டரோட ஷேர் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். எல்லா செக்டரோட ஷேர்ஸும் எவ்வளோன்னு பார்த்துட்டு இருக்கோம்ல, ஹவுஸ் ஹோல்டு, ஃபர்ம்ஸ், நம்ம பிரைமரி செகண்டரி டெரிஷரி ஒன்று, இன்னொன்று என்னென்னா ஹவுஸ் ஹோல்டு, ஃபர்மு, கவர்மெண்ட்டு, ஃபினான்ஷியல், எக்ஸ்டர்னல். இந்த 5 செக்டர்ஸோட ரோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ ஃபினான்ஷியலைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் வேர் தி ஷேர் ஆஃப் ஃபினான்ஷியல் செக்டர் இஸ் இன்க்ரீசிங். அ கண்ட்ரியோடைய ஜிடிபி க்ரோத்தில் தே ஆர் ரிலையிங் மோர் ஆன் தி ஃபினான்ஷியல் செக்டர் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் தான் ஃபினான்ஷியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இந்தியாவில் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த டிஜிட்டைசேஷன்னாலையும் ஸ்டாக் மார்க்கெட் பூம்னாலையும் ஃபினான்ஷியலைசேஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஆர் இன் தி ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ ஒன் கிரிட்டிக்கல் ரிஸ்க் வந்து என்னன்னா ஃபினான்ஷியலைசேஷன்லேருந்து நம்ம காட் பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியலைசேஷன் வந்து நல்லதுன்னா ஜிடிபி வருது, நம்ம வந்து சர்வீஸ் செக்டர் ஜிடிபி வருது. ஆனால் இந்த ஃபினான்ஷியல் செக்டரோடைய கான்ட்ரிபியூஷன் தான் ஒரு நாட்டோட ஜிடிபியில் அதிக ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் நான் ஃபினான்ஷியல் செக்டர் லைக் ஹவுஸ் ஹோல்ட், ஃபர்ம்ஸ், கவர்மெண்ட் கிட்டேருந்து இல்லை அப்படிங்கிற போது என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற ஒரு ரிஸ்க் வந்து ஒரு சிஸ்டமிக் ரிஸ்க் உருவாக்குதில்ல. நாளைக்கு எப்போ வேணால் ஸ்டாக் மார்க்கெட் குறையலாம், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளியே போகலாம், லோன்ஸ் எல்லாம் என்பி ஆகலாம், இதெல்லாம் நேஷனல் குரோத்துக்கும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் இதில் இருக்க ரிஸ்க். ஃபினான்ஷியல் ரெஃபர்ஸ் டு தி சைஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் ஃபினான்ஷியல் செக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஓவரால் எக்கனாமி. ஸோ இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு ஜிடிபியிலேருந்து ஃபினான்ஷியல் பேஸ்டு ஜிடிபிக்கு மூவ் ஆகிறப்போ இந்த ரிஸ்க் இருக்குது. அமெரிக்கன் எக்கனாமிலாம் பயங்கரமாக ஃபினான்ஷியலைசேஷனில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்தியாவிலையும் இப்போ அது இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியலைசேஷன் ரிஸ்க்கை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றாங்க. ஸோ கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியலைசேஷன் ஆர் எவிடென்ட் இன் தி அட்வான்ஸ் எக்கனாமிஸ் வேர் இட் ஹஸ் லெட் டு அன்பிரசிடென்டட் லெவல் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் டெட். ஸோ இந்த மாதிரி டெட் அதிகமாக இருக்கிறப்போ பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எக்கனாமியோட க்ரோத் வந்து இட் வில் பி ரிலையன்ட் ஆன் தி இன்க்ரீசிங் அசெட் ப்ரைஸஸ். ஸ்டாக் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் ஏறும்போது எக்கனாமியோட பர்ஃபார்மன்ஸ் ஏறும், ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைனா எக்கனாமி அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரிஸ்க்கை வந்து இது வந்து ஓப்பன் அப் பண்ணுது. அண்ட் ஓவராக ஃபினான்ஷியலைசேஷன் நடக்கிறப்போ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இல்லாத கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னா அது இன்இக்வாலிட்டியை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது அடுத்த இஷ்யூ. ஸோ அதனால் இந்த ஃபினான்ஷியலைசேஷன் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது one side we have to see. As India strives to align its financial system with the economic aspirations of 2047, she should strive to maintain a fine balance between the financial sector development and growth on one hand and financialization on other. So அதுக்காக ஃபினான்ஷியல் செக்டரும் க்ரோ ஆகாமல் இருக்கக்கூடாது, அதுவும் க்ரோ ஆகும். ஆனால் ஃபினான்ஷியல் செக்டர் க்ரோ ஆக கூடவே சேர்ந்து அதர் செக்டர்ஸும் க்ரோ ஆகணும். ஸோ தட் ஃபினான்ஷியலோட ஷேர் எப்போவுமே லிமிட்டடாக தான் இருக்கணும். ஸோ பிரைமரி, செகண்டரி அண்ட் ஃபர்ம்ஸு இவங்களோட ஷேர்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். அண்ட் குமுலேட்டிவாக எல்லாமே ஏறணும். வெறும் இது மட்டும் ஏறுறதுக்கு பேர் க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.